அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1333 தாழை கோழி. இதுதான் தலைப்பு. நம்ம சத்யநாராயணன் சார் தான் பேச போறாரு. வாழ்விடம் பத்தியும் அதனுடைய அச்சுறுத்தல், அது எப்படி நடந்துக்கும், பாதுகாப்பு எப்படி பராமரிக்கிறது, அத்தனை விஷயங்களும். இது அத்தனையுமே சார் ஏற்கனவே நமக்கு மயில்கள் பத்தி பேசினாரு, சிட்டுக்குருவி பத்தி பேசினாரு. அதுக்கப்புறம் நம்ம சங்க இலக்கியத்துல இருக்கிற பறவைகள் பத்தி, விலங்குகள் பத்தி எல்லாம் பேசினாரு. இப்போ தாழைக்கோழி இதை பத்தி பேச போறாரு. ஐ திங்க் நெருப்பு கோழின்னு நினைக்கிறேன். இந்த பறவைகளை பத்தி ஆராய்ச்சி பண்றதுல சாருக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கு. அதனால இந்த இந்த சப்ஜெக்ட் இங்கே நம்ம தரத்துல சார் தான் ஆழ்ந்த அறிவாற்றல் உள்ளவர். அப்ப நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் இதுல. ஏன்னா இந்த இந்த தலைப்புல நம்ம இது வரைக்கும் பறவைகளை பத்தி தனியா யாரையும் கூப்பிட்டு பேசுனது இல்லை, பேச வச்சதும் கிடையாது. அப்படி ஒரு எண்ணமும் வந்தது கிடையாது. நீங்க வந்த பிறகுதான் இந்த எண்ணம் வந்தது. நீங்க வந்த பிறகுதான் ஓகே இதுவும் கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் வந்ததுனால இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. மகிழ்ச்சி சார், நீங்க உங்களுக்கு ஒரே ஆரம்பி ஷேர் பண்றேன். போஸ்ட் கொடுத்துட்டேன். ஸ்லைட் தெரியுதா சார்? தெரியுது. ஓகே சார். ஸோ திரு சிகாமணி ஸ்டீஃபன் ராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. மிக அருமையாக என்னை அறிமுகம் செய்தீர்கள். மற்றும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இது நல்லா அந்த எல்லாரும் வரவங்களாம் சேகரித்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன். எல்லாருக்கும் மற்றொரு முறை நான் இணைய மாலை வணக்கம். சரி, ரியலி மிக்க மகிழ்ச்சி. ஸ்டீஃபன் ராஜ் அவர்களுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப மிக்க நன்றி. இன்றைக்கு நான் தாழக்கோழி, ஆங்கிலத்தில் காமன் மூர்ஹென் என்று கூறுவார்கள். தாழக்கோழியினுடைய வாழ்விடம், நடத்தை, அச்சுறுத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு பற்றி நான் பேசப்போகிறேன். சரி, இந்த தாழக்கோழி இன்னொரு பேர் இருக்கு, காணாங்கோழின்னு சொல்லுவாங்க. தாழக்கோழி அல்லது காணாங்கோழி. இது நீர்க்கோயில் ஒரு வகை, அதாவது வெட்லேண்ட் பேர்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நீர்க்கோயிலில் ஒரு வகை வெட்லேண்ட். இதில் என்ன முக்கியமானதுன்னா, ஆண் மற்றும் பெண் தாழக்கோழி பார்ப்பதற்கு ஒரே மாதிரியானவை. ஆண் பெண் பறவைகளை நாம் வேறுபடுத்தி பார்க்க முடியாது. ஏற்கனவே நான் மயில்கள் பற்றி, சிட்டுக்குருவிகள் பற்றி பேசும்போது செக்ஷுவல் டைமார்பிசம், ஆண் பெண் நம்ம வேறுபாடு இருக்கின்றது. ஆனால் இந்த பறவையில வெளிப்படுத்துறது நம்மளால ஆண் பெண் என்று பார்க்க ரொம்ப கடினமான. பிறகு வெளிப்புற தோற்றம். இப்போ முதல்ல நான் ஏற்கனவே எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் வெளிப்புற தோற்றம். இந்த தாழக்கோழியை எல்லாரும் பார்க்கலாம். நம்ம சென்னையில் இருக்கு, எல்லா ஊர்லயுமே குளங்களை பார்த்தீங்கன்னா டெஃபினட் இருக்கு. ஆனால் நம்ம அது கொடுக்கறதில்ல, முக்கியத்துவம் தரதில்லை. நிறைய பறவைகள் இது மாதிரி தாழக்கோழி இருக்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னா வெளித்தோற்றம் பார்த்தீங்கன்னா தலை மற்றும் கழுத்து கருப்பு, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கும். கருப்பு பழுப்பு நிறம் மேல் பகுதிகள், கீழே சாம்பல் கலர் இருக்கும். பாடியில் கீழே சாம்பல் இருக்கும். சிவப்பு முன் தட்டு கவச்சம், நெட்டியில் பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட். இதான் ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த பறவை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பறவை எவ்வளோ அழகாக இருக்குது. கவச்சம், அது பேர் தான் நம்ம ஷீல்டுன்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில். மஞ்சள் நிற முனை கொண்ட அழகு. இந்த பீக்கு பாருங்கள், இந்த முனையில் பார்த்தீங்கன்னா மஞ்சளாக இருக்கும். இது ஒரு அருமையான கண் பார்த்தீங்கன்னா சிவப்பாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கண்ணுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், சிவப்பாக இருக்கும். அது பிறகு பாதங்கள் பாருங்கள், முக்கியமாக இந்த பாதங்கள், கால்கள் மஞ்சள் பச்சை. நீங்கள் கால்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பச்சையாக இருக்கும். கால்களில் மேல் சிவப்பு பட்டை ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், இந்த ஒரு கேரக்டர் ஃபீச்சர் ஒரு ரிங்கு போல் ஒரு சிகப்பாக இருக்கும். அது ஆண் பெண் ரெண்டுலேயுமே இருக்கும். இந்த பட்டை ரெண்டுமே இருக்கும். பெரிய பாதங்கள், இந்த பாதங்கள் பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். அது எதனால் இருக்கின்றது? இங்கே தான் ஃபங்க்ஷனல் மார்ஃபாலஜி, அதனுடைய உரிவியல் ஏன் அப்படி இருக்கின்றது அப்படின்னா, மிதக்கும் தாவரங்கள் நடக்க உதவுகின்றது. நல்லா லாங்காக இருக்கும் கால்கள். பிறகு இந்த பாதம்,
ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக இருக்கும். ஏன்னா காலை வச்சு தாங்கி தாங்கி நடக்கக்கூடியது. ஏன்னா நிறைய வந்து ஃப்ளோட்டிங் பிளான். இப்போ நீங்கள் பார்த்தா வெங்காய தாமரை இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே நடக்கணும் அந்த குளத்துல அல்லது எதில் ஏரியில். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த உறுப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கின்றது. பிறகு பக்கவாட்டம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற கோடுகள் இருக்கும். இந்த இடத்துல பறவைகள் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற கோடுகள். இறகுகள் கருமை பிளாக்காக இருக்கும். வால் வெள்ளையாகவும், இந்த வால் பாருங்க வெள்ளையாக இருக்கும், குட்டையாகவும் இருக்கும், ஷார்ட். மேல் நோக்கி இருக்கும், மேலே இப்படி இப்படி தான் இருக்கும், மேலே இப்படி இருக்காது, வால் இப்படி இருக்கும். ஸோ இந்த இது ஸ்ட்ரக்சரு இருக்கும். பிறகு ரொம்ப முக்கியமான பாருங்க, அப்போ பேரண்ட்ஸ் அதை முதிர்ந்த ஆண் பெண்ணும் பார்த்தீங்க, குஞ்சுகள் இப்படி இருக்கு பாருங்க. குஞ்சுகள் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கருப்பு நிறம், சிவப்பு நிற தலை, சிவப்பு நிற அலகு. பிறகு அலகு அடிப்பகுதியில் தோல் பிரகாசமான சிவப்பு. இங்க பாருங்க எல்லாம் ஃபுல்லாவே சிகப்பா இருக்கின்றது. தாடை மற்றும் தொண்டை வெள்ளை நுனி, சுருள் முடிகள். இந்த எல்லாம் பாருங்க, இதெல்லாம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பிளாக் பிளஸ் ஒயிட் சுருள் முடிகள் மாதிரி இருக்கும் கம்ப்ளீட்டா. அலகு அடுப்பகுதியில் தோல் பிரகாசமான சிவப்பு. இந்த தோற்றத்தை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, நீங்க ஆங்கில பார்த்தீங்கன்னா பிஜாரி ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்குன்னு டிஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. அப்போ நான் சொல்றது அதுக்கு வந்து குஞ்சு பாரு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு, அதை நீங்க என்ன தப்பா சொல்றீங்க. நிறைய பேர் டிஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. அதை பார்த்தா அந்த லுக்கு பார்த்தவே பயமா இருக்கு, மான்ஸ்டரா இருக்கு. ஸோ அது தப்பான இது செய்தி. ரொம்ப அழகா நீங்க நினைச்சு பாருங்க. அந்த இதில் அழகா இருக்குன்னா அழகா இருக்கும், மோசமா இருக்குன்னா மோசமா இருக்கும். ஸோ பியூட்டிஃபுல். அதை வந்து ஒரு குஞ்சு அப்படி இவ்வாறு இருக்கின்றது. இதை பாதுகாப்பு நிலை ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஐயூசின்னு ஒரு இருக்கு, இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கான்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ். அவங்களுடைய அந்த பாதுகாப்பு நிலை எவ்வாறு இருக்கின்றது, ஒரு பறவையோ ஒரு விலங்குகள் யானைகளாக இருக்கட்டும் புரியாது, அவங்க தான் கொடுப்பாங்க. அதில் என்ன பண்ணால் தீ வாழ்ப்பு கவலை குறைந்து எதுக்கு, அது பேர் வந்து லீஸ்ட் கன்சர்ன். நம்ம வந்து கவலை நிறைய இருக்கு, அதனுடைய எண்ணிக்கை வந்து நிறைய இருக்கு, கவலைப்பட தேவையில்லை. ஆயுள் காலம் 3 ஆண்டுகள். இப்போ ஏற்கனவே பல இதில் வந்து நிறைய பேர் டிஸ்கஷனில் ஸ்டீஃபன் சார்லாம் கேட்டிருக்காரு, சார் இது மாதிரி எப்படி சார் இது பண்ணுவோம் கண்டுபிடிப்பின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதில் இருந்தால் என்ன பண்ணுவோம்னா சயின்டிஸ்ட்டு யூஸ்வலாக வந்து இந்த ரிங்கிங்னு சொல்லுவோம் நாங்கள், கேப்சர் ரீகேப்சர். என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வந்து ஒரு ட்ராப் பண்ணுவோம், பேர்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணுவோம். பறவைகள் என்ன பண்ணுவோம்னா அது ஒரு டைப் ஆஃப் நெஸ்ட் இருக்குது, அது பேர் மிஸ்ட் நெட், எம்ஐஎஸ்டி மிஸ்ட் நெட். அதை நெஸ்ட் கட்டிட்டு ஆமாம் இந்த பறவைகளை அதில் மாட்டும், சிக்கும். அதை சிக்கிறத எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாருங்க, இது மாதிரி பேர்டில் வந்து ஒரு மிஸ்ட் நெட் இருக்கு, அதில் பறவை இருக்கின்றது. அதை எடுத்து இந்த ரிங்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த ரிங்கில் கோட் வேர்டு போட்டிருப்பாங்க, நம்பர்ஸ் எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கும். நம்பர் C29, C29 சிட்டுக்குருவி, எந்த ஏரியா, சென்னை அல்லது கொளத்தூர், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் சேகரிச்சிருப்பாங்க. இந்த ஒரு நம்ம வந்து ஒரு இதை வச்சு கிளிப் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அதில் ஒரு காலில் வந்து ஃபிக்ஸ் இதை பாருங்க, இதில் பாருங்க, இது வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, பறவையில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ அது போயிட்டு வந்தால் அந்த ஏஜ் எல்லாமே நோட் பண்ணியிருப்பாங்க கம்ப்ளீட்டாக. ஸோ இப்போ இன்னைக்கு பார்க்கும்போது நம்ம டேட் எல்லாம் போடுவாங்க, 2 மாதம் 3 மாதம் போட்டுட்டு திருப்பி வந்து பிடிப்பாங்க, திருப்பி ரீகேப்சர். அது பேர் தான் என்ன பண்ணால் மார்க் ரீகேப்சர். இதை மார்க் பண்ணிட்டோம், திருப்பி வந்து நம்ம மிஸ்டேக் கிடைச்சதுன்னா அதை வச்சு தான் வந்து இந்த மாதிரி வந்து சயின்ஸில் வந்து இது மாதிரி தான் கண்டுபிடிக்கிறாங்க. பறவைகளை வந்து அந்த எல்லாருமே இது மாதிரி பிடிச்சி இது மாதிரி தேர் டூயிங் லைக் திஸ். பிறகு வாழ்விடம் மரம், நம்ம வாழ்விடம் என்னென்ன வாழ்விடம் எங்கெல்லாம் பார்க்கலாம், இந்த எல்லா நீர்நிலைகள், ஆல் வெட்லேண்ட்ஸ், எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஏரிகள், குளங்கள், கால்வாய்கள். இப்போ நான் இதெல்லாம் வந்து குளத்தூர் தான் எடுத்தேன். குளத்தூரில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த வாழ்விடம் பார்த்தீங்கன்னா குளத்துல என்ன இருக்குன்னா முக்கியமானது வந்து நாணல். நிறைய பேர் கேள்வி நாணல் புல், இஸ் எ கிராஸ் டைப். இது வந்து நல்லா வந்து ஒரு 6 அடிக்கு இருக்கும் நீளம். பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இது முக்கியம், வெங்காய தாமரை, ஐகோனியா, இங்கே பாருங்க. ஸோ அல்லது ஆகாய தாமரை, இதில் இருக்கும்போது தான் இந்த பறவைகள் வந்து நிறைய இருக்கு, நம்ம காணலாம். நான் குளத்துல வந்து எல்லா குளங்களுமே பார்க்கலாம். நீங்கள் வந்து இப்போது என்னென்னா சில குளங்களை பார்ப்பீங்கன்னா வந்து இப்போ நிறைய வந்து நாங்கள் நிறைய வந்து அந்த வாட்டர் வேணும் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம்னா இந்த வெங்காய தாமரை க்ளீன் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த பறவைகளை வேற இடத்துக்கு போயிருக்கு, வேற இடத்துக்கு சென்று இருக்கிறது. பிறகு சமூக நடத்தை, ஆமா இது சமூகமாக இருக்கும். 2ல இருந்து 4, 5, 6, 10 வரை வந்து இது மாதிரி கூட்டமாகவும் இருக்கும். அதான் வந்து ஒரு சிறிய கூட்டம், நிறைய வந்து 10 பப்ல இருக்காது. ஒரு 4, 5, 2, 3, 4, 5 அப்படி ஒரு சிறிய கூட்டம் சமூக நடத்தை தான் இருக்கும், இப்படி இருக்கும். ஓகே, உணவு இப்போ முக்கியமானது. உணவு என்னன்னா உணவெல்லாம் சாப்பிடும். வெங்காய தாமரை, சரி நிறைய பேர் என்னன்னா வெங்காய தாமரை வந்து இதுக்கு நிறைய வந்து அதில் வந்து கொசுலாம் வருகின்றது, தண்ணீர்லாம் எடுத்தது, அதனால பாதிப்பாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் வனவிலைகள் என்ன சொல்கிறோன்னா அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் படிக்கணும். வெங்காய தாமரை என்ன, யாரா டிபெண்டாக இருக்காங்க, ரைட். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா கொசுலாம் வருதுன்னா பார்க்கணும், ஆராய்ச்சி செய்யணும். இது நான் இப்போ ஸ்டடி பண்ணும்போது குளத்தூரில் அருமையாக சாப்பிடும்.
இந்த தாழக்கோழி பார்த்தீங்கன்னா இந்த பூ எத்தனை பேர் நோட் பண்ணிப்பீங்க இல்லை? தாழக்கோழி நான் டெய்லி போய் உட்காந்தனால அந்த பூ வந்து அருமையாக சாப்பிடும் தாழக்கோழி. பிறகு என்ன பண்ணுவோம்னா விதைகள், இதில் இருக்கிற செடியில் இருக்கக்கூடிய விதைகள் சாப்பிடும். புல் அதனுடைய வேர்கள் எடுத்து சாப்பிடும். பிறகு இந்த வந்து இதில் பார்த்து நத்தைகள் தண்ணியில் இருக்கிற நத்தைகள்லாம் எடுத்து இது நத்தை. இது வந்து பூச்சிகள் நிறைய வந்து இதை பாரு எப்படி எல்லாம் வந்து அந்த குஞ்சிக்கு வந்து எடுத்து போய் கொடுக்கும். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், நம்ம சிட்டுக்குருவியில் கூட குஞ்சு வரும்போது என்ன உணவு தேவைப்படும்னா அனிமல் புரோட்டீன். ஸோ நம்ம வந்து விலங்கினுடைய புரோட்டீன் தேவைப்படுறது. ஆகையால் தான் இது வந்து உணவு தருகின்றது. பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா நீந்தும். இந்த பறவை வந்து நல்லா நீந்தும், பறக்கும், நல்லா பறக்கும். பிறகு பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங்னு சொல்கிறோம். எதனா நம்ம யூஸ்வலாக அது வந்து ஓய்வெடுக்கும். இந்த பறவை வந்து காலை எல்லா பறவைகள் காலையில் 6 மணி 7 மணி 8 மணி 9 மணி 10 மணி ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். பிறகு வெயில் வந்துடும் பார்த்தீங்கன்னா சன்லைட் வந்து தாங்காது. ஸோ அப்போ வந்து 11 o'clock 12 3 வரை இது மாதிரி புதரில் போய் என்ன பண்ணும்னா ஓய்வெடுக்கும். எல்லா பறவைகளும் ஓய்வெடுக்கும். பிறகு இறகுகள் வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா பாடி ரொம்ப ஹைஜீனிக்காக க்ளீன் பண்ணிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு பறவை எதுக்கு உணவுக்கு எவ்வளோ டைம் நேரம் படுக்குது 24 hours இல்லை 12 hours 10 hours அதில் வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்கேனிங்னு சொல்லுவோம். ஸ்கேனிங் மெத்தட் ஒரு பைனாக்குலரோ அல்லது உட்காந்துட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன். 6 o'clock என்ன ஆக்டிவிட்டி இருக்குது, உணவு தேடுகின்றது. 6:10க்கு வந்து ப்ரீனிங் அல்லது இதை மாதிரி வந்து இறகுகளை ஒருங்கெடுக்கிறது, பறக்கின்றது, உணவு அது மாதிரி கம்ப்ளீட்டாக என்ன மாதிரி ரெஸ்டிங். ஸோ இதெல்லாம் நாங்கள் படிப்போம். அதை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஓய்வெடுத்து நிறைய டைம் சொல்லுவோம். இப்போ நல்லா பறவையில் வந்து ஏன்னா பேன் பிரச்சனை நிறைய இருக்கின்றது. ஸோ பேர்ட் லவ்ஸ்ன்னு சொல்லுவோம். டிக்ஸு மைட்ஸு உண்ணிகள் எல்லாமே இருக்கும். அதை வந்து எடுக்கும்போது ஃபுல்லாக வந்து அது பேர் ப்ரீனிங். ஓய்வெடுக்கிற பேர் PREENING ப்ரீனிங் என்று கூறுவார்கள். பிறகு தொடர்பு நடத்தை. இதில் பார்த்தீங்கன்னா கூவுதல். நீங்கள் சவுண்டு நல்லா கேட்டீங்கன்னா கிரிக் 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 கிரிக்குன்னு நீங்கள் குளத்தில் போய் உட்காந்தீங்கன்னா கிரிக் ரக் ரக் என இனப்பெருக்க காலத்தில் யூஸ்வலாக வந்து ப்ரீடிங் கால் எப்படி வந்து மயில் வந்து பியாம் பியாம் பியான்னு சத்தம் போடுதோ இது வந்து என்ன பண்ணால் ரெக் 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 அப்படி இனப்பெருக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா குரல் கொடுக்கு கேட்கலாம். இது மாதிரி வந்து நிறைய கேட்கலாம். அப்போ மென்மையான கு 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 அப்படின்னா டெரிட்டோரியல் கால், அதாவது பிராந்திய அழைப்பு. நான் சொல்லல டெரிட்டோரியல் கேரக்டர் மைண்டில் கூட இருக்கின்றது இல்லையா, அது போல் வந்து இதில் வந்து டெரிட்டோரியல் காலை வந்து நம்ம நோட் பண்ணலாம். பிறகு பார்த்து இனப்பெருக்கம் நடத்தை. இதில் முக்கியமானது இனப்பெருக்கம் நடத்தை. இந்த இனப்பெருக்கம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து இனப்பெருக்கம். ரொம்ப ரொம்ப நிறைய நம்ம கற்றுக்கலாம். we can learn from these birds. இப்போ ஒரு ஆண் ஒரு பெண் இன சேர்க்கை முறை. இதில் வந்து நம்ம சொல்லுவோம் என்ன சொல்லி ஏற்கனவே லாஸ்ட் டைம் வந்து கோபால் சார் கேட்டாரு, ஒரு மோனோகாமியா பாலிகாமான்னு ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்லுவோம். மோனோகாமினா ஒரு மேல் ஒரு ஃபீமேல், ஒரு ஆண் ஒரு பெண் இனப்பெருக்கம் முறைய பேர் தான் மோனோகாமின்னு கூறுவோம். மோர் தேன் ஒன் பாலிகாமி இல்லையா, ஏற்கனவே மயிலில் பார்த்துருக்கிறோம். ஸோ ஒரு ஆண் ஒரு பெண் இன சேர்க்கை முறை, வலுவான ஜோடி பிணைப்புகள், வெரி ஸ்ட்ராங் பாண்டிங். இந்த ஆண் பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் பாண்டிங். இதில் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நடத்தையை. பிறகு பார்த்தீங்கன்னா காண்பிக்கும் காட்சிகள். இதில் இந்த பறவையில் என்ன பண்ண இந்த டிஸ்பிளே பிஹேவியர், எல்லா பறவைகளும் காண்பிக்கும் காட்சிகள். அப்போதான் வந்து இந்த பெண்ணை வந்து அட்ராக்ட் செய்ய முடியும். ஸோ இதை எப்படி வந்து இது பேர் டிஸ்பிளே பிஹேவியர். இந்த வந்து ஃபுல்லாக வந்து விங்ஸ் எடுத்து தூக்கிட்டு எல்லாமே வந்து காட்டும், டிஸ்பிளே டிஃப்ரெண்ட் போஸ்டரில் காட்டும். அப்போ பெண்ணை வந்து பறவைகள் பார்த்தே இருக்கும், யாரை நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தே வில் டூ இட். பிறகு போகலாம் ஆண் பெண் இனப்பெருக்க உறவு. இதை கோட்ஷிப். இப்போ நம்ம லவ் பண்ண லவர்ஸ் எப்படி மோதுறது இது மாதிரி பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்ஸ் பிடிச்சதுன்னா இது பேர் கோட்ஷிப்னு சொல்லுவோம். ஒரு பறவை வந்து இப்படி தேய்ச்சிட்டோம் இது போட்டோம், அதுக்கு உணவு கொடுக்கும். ஆண் பெண் வந்து என்ன பண்ணுவோம், உணவு வந்து கொடுக்கும். ஸோ இதெல்லாம் என்ன இனப்பெருக்க உறவுன்னு சொல்லுவோம், கோட்ஷிப் பிஹேவியர். இதையும் நாங்கள் நோட் பண்ணுவோம். ஸோ இது நான் 2011 கொளத்தூரில் இப்போ ஸ்டாலின் பாண்டன்னு சொல்லுவாங்க, அங்கே தான் டெய்லி போயிடுவோம். ஃபுல்லாக வந்து நான் 2010 சென்னைக்கு வந்தோம். டெய்லி போய் ஃபுல்லாக எப்பப்போ நேரம் கிடைக்குதோ காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு போவேன், 7 மணிக்கு 8 மணிக்கு போனால் அப்போ வந்து ஒரு லக்கி நான் ஃபுல்லாக ஒரு வீடியோ கேமரா எடுத்துட்டு அல்லது ஸ்டில் கேமரா கேனான் கேமரா எடுத்து நான் வந்து ஐ வில் டேக் ஃபோட்டோகிராஃப். இது பேர் தான் கோட்ஷிப். இனப்பெருக்கத்தில் இப்படி வந்து ரொம்ப வந்து உறவு கொண்டாடும் ஒரு ஆண் பெண்ணும். பிறகு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறது, ஏன் வந்து அந்த வந்து இனப்பெருக்கம் காலத்தில் அது காண்பிக்கும் காட்சிகள் இருக்க வேண்டும், இது என்ன முக்கியத்துவம். இதில் தான் காண்பிக்கும் காட்சிகள் நடத்தை பார்த்தீங்கன்னா என்ன நன்மைகள். உயிரியல் முக்கியத்துவம் ஏற்கனவே நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. விந்து போட்டி இதான் ரொம்ப ரொம்ப ஸ்பெர்ம்ஸ் மற்றும் விந்து தேர்ந்தெடுத்தல்.
செலெக்ஷன் ஆஃப் தி ஸ்பெர்ம்ஸ் அதை வச்சு தான், அந்த ஃபிசிக்கல் ஃபேக்டர் வச்சு தான், அதுதான் முக்கியத்துவம். மறைமுகமாக வந்து இந்த பயாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் சொல்லுவோம். அப்போ வந்து மறுபடங்கள் ஜீன்ஸ் தேர்ந்தெடுக்கிறது இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வந்து ஜீன்ஸும் ப்ளஸ் இந்த மாதிரி விந்து போட்டின்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ இது வந்து யூஸ்வலாக வந்து உயிரியல் முக்கியத்துவம் என்று கூறுவோம். இனச்சேர்க்கை, இதில் வந்து இனச்சேர்க்கை இருக்கா இல்லையா? எஸ், நானே வந்து நேராக பார்த்து இது மாதிரி வந்து குளத்தில் இருக்கும்போது ஃபோட்டோ இது மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து இப்படி ஏறும். ஆண் பெண் இனச்சேர்க்கை இருக்கின்றது. இதுதான் முறை. இந்த மாதிரி மெத்தடில் தான் இனச்சேர்க்கை செய்யும். பட் ஷார்ட் பீரியட், ஒரு 2 minutes 3 minutes, ரொம்ப நேரம்லாம் half an hour இருக்காது. ஒரு 2 minutes ஷார்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடும். பிறகு எல்லை மோதல். எஸ், எல்லை மோதல் இருக்குது. ஒரு எல்லை அந்த குளத்துலவே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பாக இருக்கும். ஒரு 3-4 இப்போ பாருங்க, எல்லை எப்படி இருக்கு, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எல்லை மோதல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக சண்டை போடும். இப்போ எவ்வளோ தூக்கி அடி பாருங்க, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ வந்து தேர் வெரி ஃபெரோஷியஸ். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா ரொம்ப ஃபெரோஷியாக இருக்கும். போய் வந்து சண்டை போட்டு அடிச்சு விட்டு கம்ப்ளீட்டாக விரட்டிடும். அந்த இடத்துல வராத, வேற இடத்துக்கு போயிடு அப்படின்னு சொல்லி இது எல்லை மோதல் நடத்தி நான் பார்த்துருக்கிறேன். பிறகு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இந்த கூடு கட்டுறது பார்த்தீங்கன்னா, நம்மலாம் வந்து ரொம்ப ரொம்ப we have to learn. ஸோ இது நான் தான் வந்து என்ன பண்ணுவேன்னா, கூடு பொருள் சேகரிப்பு. யூஸ்வலாக கூடு பொருள் சேகரிப்பு. இங்கே நான் என்ன சொல்றதுன்னா, ஆர்கிடெக்சரல் எபிலிட்டி. நாங்கள் இது வந்து வனவிலங்கியல் துறையில் ஆர்கிடெக்சரல் எபிலிட்டி ஆஃப் தி பேர்ட்ஸ் படிப்போம். எல்லா பறவைகளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஆர்கிடெக்சர். தூக்கணாங்குருவி ஒரு மாதிரி இருக்கும், சிட்டுக்குருவி ஒரு மாதிரி இருக்கும். எல்லாருமே அது பேர் தான் வந்து ஆர்கிடெக்சரல் எபிலிட்டிஸ் ஆஃப் தி பேர்ட்ஸ், நெஸ்டிங் பிஹேவியர். இப்போ வந்து நாணல், எல்லாருமே இது தெரியும், பார்த்துருப்பீங்க, நாணல்னு சொல்லுவோம். இந்த நாணல் வந்து கூடு பொருள், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஏன் வந்து அதை சூஸ் பண்ணுது, ஏன் செலக்ட் பண்ணுது, என்ன தெரியுங்களா? அது முக்கியத்துவம். நாணல் ஒன்று லாங்காக இருக்கும், இன்னொரு முக்கியம், அந்த பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாணல், நாணமோ, நாணலம் எப்படின்னா வளைஞ்சு கொடுக்கும். இதனுடைய புல்லு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட பார்த்தீங்கன்னா 6 அடி இருக்கும் லென்த்து. இந்த காஞ்ச பில்லு தான் இருக்கு பாருங்க. இந்த காஞ்ச பில்லு டைஃபா கிராஸ், ஆங்கிலத்தில் TYPHASA, டைஃபா கிராஸ், டைஃபா புல்லு அல்லது நாணல். இதை வந்து அப்படியே வந்து என்ன பண்ணணும், கட் பண்ணணும். புக்கில் கட் பண்ணி இழுத்துடும். எடுத்துட்டு இந்த இடத்துல இருக்கு நாணல். இங்கிருந்து ஒரு குளத்துல இங்கே தான் கூடு கட்டணும். இந்த இடத்துல வந்துடும். அது இந்த இடத்துல வந்து வெங்காய தாமரை மேலே வந்து கூடு கட்ட வேண்டும். பிறகு காப்பிட போகிறேன். ஸோ டைஃபா கிராஸ், நாணல். கூடு பொருட்கள் சேகரிப்பு, கலெக்ஷன் ஆஃப் தி நெஸ்டிங் மெட்டீரியல். ஒரு பறவைகளை வந்து கூடு கட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சூசிங் தி மெட்டீரியல், சூசிங் தி டைப் ஆஃப் தி நெஸ்ட் மெட்டீரியல். கிராஸில் பண்ணலாமா, இல்லை குச்சியில் எடுக்கலாமா, இந்த இதில் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜினியர், ஒரு பறவையில் ஒரு இன்ஜினியராக நினைக்கிறோம் நான் நினைக்கிறதெல்லாம். காற்றில் வளர்ந்தாலும் உடையாத புல்லு, ரொம்ப முக்கியத்துவம் பாருங்க. எவ்வளவு அளவுக்கு அந்த பறவை அறிவு இருக்கின்ற பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காற்று எவ்வளவு அடிச்சாலும் இது உடையாது. இந்த டைஃபா கிராஸ் வந்து இந்த நாணல் புல்லு வந்து யூஸ்வலா வந்து என்னமே உடையாது, வளைஞ்ச கண்டே உடையாது. பிறகு பாருங்க, அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து எடுத்தது பறவை, தண்ணி இருக்கு இல்லையா, ஓப்பன்ல தண்ணியில் நீந்தும். நீரும் போது பறவை வந்து அந்த அலகல பீக்கில் வச்சுட்டு வரும்போது இது நனையக்கூடாது. எவ்வளோ டேலண்ட், ஸ்கில்ஸ், ரொம்ப அருமையாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இங்கே இருந்து எடுத்துகிட்டு வந்து திருப்பி பாருங்க, மேலே அப்படியே பிடிச்சிட்டு வரும். தென் இட் கம் டு தி நெஸ்டிங், கூடு கட்டுற இடத்துக்கு வந்து எடுத்து வரும். பிறகு பாருங்க, இந்த வெங்காய தாமரை மேலே வந்துச்சு. பிறகு இந்த படத்தை பாருங்க, இந்த மாதிரி கூடு வந்து ரவுண்டாக கட்டிடும். ஒரு கப் ஷேப்டு இதில் இருக்கும். இங்கே இது பாருங்க, எல்லாமே ட்ரைடு. இது நான் வந்து எப்படி என்ன பார்த்தா, இது ஃப்ளோட்டிங் நெஸ்ட்ன்னு சொல்லுவோம். மிதக்கக்கூடிய தன்மை உள்ள கூடு. இது எப்படி மிதக்குதுன்னு பார்த்தா, இந்த டைஃபா கிராஸ் காஞ்சது என்னன்னா, எனக்கு சந்தேகமாக இருந்தது. பிறகு என்ன பண்ணேன், அந்த ஃபோட்டோ எங்கே மிஸ் பண்ணிட்டேன். எல்லா ஒரு நாணல் புல்லை வந்து காஞ்சதை எடுத்து வந்து நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டேன். தண்ணியில் போட்டேன் என்ன மிதக்கும். அந்த முக்கியத்துவம் என்னன்னா தண்ணியில் மிதக்கின்றது. அந்த ஃபோட்டோ இல்லை என்கிட்ட. ஸோ அதை நான் எனக்கு மிஸ் பண்ணிட்டு தேடி கொண்டு இருக்கிறேன். ஸோ அதை தான் சூஸ் பண்ணி இதை மாதிரி வந்து கூடு கட்டி, இதை படத்தை பாருங்க, நிறைய நடுவில் இருக்க படம் பாருங்க. ஆண் பெண் ரெண்டுமே வந்து இருக்கும். இந்த கூடு கட்டுறதுல வந்து இந்த பேரண்டல் பிஹேவியர் நான் சொல்லிக்கல, பராமரிக்கிறதுல வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஆண் பெண் ரெண்டுமே ஈடுபாடு இருக்கும். இங்கே பாருங்க, எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த கட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த அழகு பாருங்க, பீக்கு திறந்துருக்கு இல்லையா. சரி, இதை எடுத்து வா, இதை எடுத்து வா, இது வேண்டாம், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆணும் பெண் மாறி மாறி வந்து கூடு மாறி கட்டுவாங்க. அப்போ வந்து தே வில் சே, இது வேணாம், இது மெட்டீரியல் வேணாம், இங்கே வா, சீரமா வா, நான் போகிறேன், நீ வா அப்படின்னு சொல்லி. பிறகு பாருங்க, இப்போ வந்து என்னன்னா இந்த ஃப்ளோட்டிங் நெஸ்ட், மிதக்கும் கூடு கட்டியாச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் எல்லாம் பண்ணும். அதில் பார்த்தா 5லேருந்து 12 முட்டைகள் இருக்கும்.
இந்த இடத்துல முட்டை தேதி பார்த்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும். ஃபுல்லா பார்த்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும். புள்ளிகளுடன் இருக்கும். அந்த முட்டையில பார்த்தீங்கன்னா புள்ளிகளுடன் இருக்கும். இது நான் வந்து 30 செப்டம்பர் 2017 வந்து எடுத்தது. இது எங்கன்னா, எங்க கொளத்தூர்ல திருவீதி அம்மன் கோயில் இருக்கு. நீங்க வந்து கொளத்தூர்ல வந்து அஞ்சுக நகர், அதுக்கு பிறகு வந்து பூம்புகார் நகர். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு திரிவிதி அம்மன் கோயில் இருக்கிறது. ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. அது பக்கத்துல இருக்கிற குளத்துல வந்து நான் அன்னைக்கு எடுத்தேன். ஒரு காலையில வந்து 8:30க்கு எடுத்தேன். ஸோ இதுதான் ஒரு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அந்த கூடு எடுத்து பார்க்கும்போது அருமையா இருக்கும். அடைக்காத்தல் 22 நாட்கள். ஒரு முட்டை எடுத்துட்டா, அ இதுல அடைக்காக்கல பார்த்தீங்கன்னா, ஆண், பெண் 2மே ஈடுபடும். மாறி, மாறி வந்து ஆண், பெண் 2மே இது மாரி தான் உட்கார்ந்துருக்கும். இத பாருங்க, இந்த பறவை பார்த்தீங்கன்னா, இது வந்து பியூட்டிஃபுல் பேர்ட். எஸ்பெஷலி ஃபார் மகிழ்ச்சியா இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும், அப்படியே உட்கார்ந்து கம்ப்ளீட்டா. ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம். அடுத்து வந்து ஆண், பெண் மாறி, மாறி அது ஷிஃப்டிங் காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து அடைக்காக்க 22 நாட்கள். இதான் அடைக்கல் பொசிஷன். ஃபுல்லா பாருங்க. ஏன்னா, அத விட்டு ஹீட் உருவாக்கணும். உங்களுக்கு தெரியும். எதனால அடைக்காக்குதுன்னா, அந்த முட்டைகளுக்கு வந்து உஷ்ணம் இருக்க வேண்டும். அந்த உஷ்ணத்து இருக்கும்போது, அந்த முட்டை வந்து பொறுக்கி வரதுக்காக ஃபார் தி ஹேச்சிங்க்கு இந்த மாரியெல்லாம் உட்கார்ந்திருக்கும். பிறகு இது ரொம்ப ரொம்ப நீங்க கவனிக்கணும். பெற்றோரின் கவனிப்பு. ஆண் மற்றும் பெண் தாழ்கோழிகள் 2மே பெற்றோரின் பராமரிப்பில் ஈடுபடுகின்றன. போத் தி பேரண்ட். ஏதாவது மயில்ல பார்த்தீங்கன்னா 1 தான். பெண் மயில் மட்டும் தான். சிட்டுக்குருவில ஆண், பெண். இந்த தாழ்கோழியிலும் என்ன ஆகும்னா 2மே ஈடுபாடு இருக்கும். அடைக்காத்தல். ஆண் மற்றும் பெண் மாற்றம். இது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இத பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப நேரம் பார்த்து ஃபர்ஸ்ட்ல தெரியல. அடுத்து உட்கார்ந்து வெயிட் பண்ணி, கரெக்ட்டா சார் 60 மினிட்ஸ் ஒரு ஆண் என்னன்னா அடைக்காக்கும். அத பார்த்த உடனே என்ன அப்படின்னா, இது வெயிட் பண்ணி இது கம்ப்ளீட்டா எந்த டைமர் இல்ல, வாட்ச் இல்ல. யாருமே வந்து ஸ்ட்ரிக்ட்டா வந்து "நீ வா, நீ போன்னு" சொல்றதே இல்ல. ஆனா எக்ஸாக்ட்லி நான் படிக்கும்போது 60 மினிட்ஸ் கரெக்ட்டா வந்துரும் டியூட்டிக்கு. எக்ஸலென்ட், எக்ஸலென்ட். வந்து இத பாருங்க, சேஞ்ச் ஆயி பாருங்க. இந்த படம் பாருங்க. இத முடிச்சுட்டாங்க. இது இது வந்து வரும். நெக்ஸ்ட் மாறி மாறி வந்து கம்ப்ளீட்டா வந்து ரொட்டேஷன்ல. ஏன்னா உணவு தேடணும் இல்லையா? உணவு சாப்பிடணும் இல்லையா? ஸோ உணவு சாப்பிட்டு வந்துட்டு அகைன் வரும் கம்ப்ளீட்டா. இது ஒரு முக்கியமான, அருமையான, எனக்கு ரொம்ப அதான் ரொம்ப எனக்கு பறவைகள் நடத்த விலங்குகள் நடத்த இடம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த டைம் போறது தெரியாது. ஆஃப்டர் 2000 ரிட்டயர்மென்ட் ஃப்ரம் ஏவிசி காலேஜ், குளத்துல என்னடா பண்றது பார்த்தேன். எங்கேயுமே வேலைக்கு போல. ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் த்ரூ ஆல் த குளங்கள பார்த்துட்டு போகும்போது, இந்த பறவை கிடைச்சது ஃபார்ச்சுனேட்லி. இத கூடவே இருப்பேன் நானு. பிறகு பாருங்க, இந்த முட்டை குஞ்சு பொரிச்சுதல். இந்த 22 நாள் அடைக்காக்கவுடனே இந்த குஞ்சு வரும் ஃபர்ஸ்ட்டு. இங்க இதுல பாருங்க, கண்ணுல பாருங்க. ஒரு ஒரு முட்டையில இருந்து கொஞ்சம் வரும். பொரிக்கின்றது. இப்ப பாருங்க. அத பொரிக்கும்போது இது மாரி தான். இங்க 2 குஞ்சு வந்தாச்சு. இங்க பாருங்க. இந்த குஞ்சு. இதுல என்ன முக்கியமான நீங்க குஞ்சுல என்ன இருக்கு பார்த்தீங்களா? ஹேர்ஸ் இருக்கும். நேக்கடா இல்ல. ஆனா அதுல சிட்டுக்குருவி என்னாச்சு பொறக்கும்போது நேக்கடா இருக்கின்றது. இதுல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து நம்ம வந்து முடியெல்லாம் இருக்கும். இந்த பறவைகள வந்து குஞ்சுகள்ல இறங்கி இருக்கின்றது. இந்த பாருங்க. இதுல இன்னொரு ரொம்ப இன்ட்ரஸ்டிங். ரொம்ப வந்து நம்ம இதெல்லாம் பாராட்டக்கூடிய ஒண்ணு. நம்ப கூடுல வந்து முட்டையிட்டது. முட்டையிட்ட பிறகு வந்து அடைக்காற்றல் 22 நாட்கள். குஞ்சு பொரிச்சு வந்தாச்சு. அதுல இருக்க ஓடு என்ன ஆகும்? ஓடு இருக்கு இல்லையா? அது என்ன செய்யலாம்? ஏன் வந்து அந்த ஓடு எடுத்து வந்துச்சு? ஓடு பாருங்க, இந்த ஓடு. வந்து நாங்க வந்து டிஸ்கார்டட் எக் ஷெல். இந்த எக் ஷெல்ல வந்து இங்க இது பாருங்க, ஆண், பெண் 2மே எடுத்து அந்த கூடுல இருந்து எடுத்துடும். எடுத்துட்டு என்ன செய்யும் பாருங்க. இது பேர் தான் முட்டை ஓடு அகற்றல். டிஸ்கார்டிங் ஆஃப் தி ஹேச்டு எக் ஷெல் என்று நாம் படிப்போம் நாங்க. ரைட். பிறகு என்ன, முட்டை ஓடு ஏன் அகற்ற வேண்டும்? நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்க கேட்கலாம். ஏன் வந்து அகற்ற வேண்டும்? முட்டை ஓடுகள் ஏன் சாப்பிட்டன? அது சாப்பிடும். ஏன் சாப்பிட்டன? அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கலாம் இல்லையா? அப்ப என்ன ஆகும்னா, எதனால ஆகும்னா, கீரிகள் ஏற்கனவே இந்த இடத்துல வந்து கீரிகள் இருக்கின்றது. இந்த எல்லா நீர்நிலைகள்ல பார்த்தீங்கன்னா, கீரிகள் இருக்கின்றது. ஆமைகள் இருக்கின்றது. அப்புறமா காக்காவும் இருக்கின்றது. கீரிகள், ஆமைகள் மற்றும் காகங்கள் குஞ்சுகளை கொல்லலாம். பிரெடேட்டரி ஷிப். குஞ்சு பொரிச்ச பிறகு முட்டை ஓடுகளை அகற்றுவது சுகாதாரத்தை பராமரிக்கலாம். நம்பர் 1 பராமரிக்கிறது. ஹைஜீனா வைக்கிறது நெக்ஸ்ட். அப்புறம் கால்சியம். கால்சியம் பெறதுக்காக வந்து இத வந்து முட்டை ஓடுகள வந்து அகற்றி இது பண்ணும். இது இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த நெஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு வரும். தண்ணீல வந்து நீந்திட்டு எடுத்து போகும். அதே இடத்துல வைக்காது. பக்கத்துல வைக்காது. ரொம்ப இன்ட்ரஸ்டிங் பாருங்க. ஸோ தே வில் டேக், நீந்திட்டு எடுத்து போவோம். இது எடுத்து போவோம். 2 பேரும் ஜாயின் பண்ணுவாங்க. 2 பேரும் கடிச்சு கடிச்சு சாப்பிடுவாங்க. மிச்சம் இருந்ததுன்னா அப்படியே முழிக்கிடும். ஃபுல்லா வந்து உள்ள இம்மர்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான நிகழ்வு. வெரி எல்லாம் நெறைய பேர் பார்க்க மாட்டாங்க. இது ஒரு எனக்கு ஃபார்ச்சுனேட்.
ஆக்சிடென்டல். நான் முதல்ல என்ன பண்ணேன், வீடியோ எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் கம்ப்யூட்டர்ல ட்ரான்ஸ்ஃபர் பார்க்கும்போது ஒரு அதிசயமான பிஹேவியர் இருந்தது. ஸோ மற்ற தாழக்கோழி சேர்ந்து 2ம் பகிர்ந்து கொண்டன. இந்த ஓடுகள் வந்து 2மே ஷேரிங்க பாருங்க. 2மே வந்து இந்த 2 இந்த படத்துல பாருங்க. ஓடுகளை சாப்பிட்டன. முட்டை ஓட்டை பறிப்பது, அதுல அந்த கூடுல இருந்து எடுத்து செல்லுவது, அந்த கூடுல இருந்து எடுத்து செல்வது மற்றும் சாப்பிடுவது ஆயும் நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 நிமிடங்கள் மட்டுமே நான் நோட் பண்ணாங்க. ஏன் வந்து நீங்க கேட்கலாம். எதனால சார் 2 நிமிடம்? அங்க எங்கடா இருக்கு கூடுல குஞ்சுகள் இருக்கின்றது இல்லையா? அது காப்பாற்ற வேண்டும். ரொம்ப டைம் வந்து வெளிய இருக்க 2 இருக்காது எப்பவுமே. அத காப்பாற்ற வேண்டும் இல்லையா? ஆகையால வெரி குயிக் 2 மினிட்ஸ்ல வந்து ஃபாஸ்ட்டா வந்து சாப்பிட்டு திருப்பி வந்து கூடுக்கு போயிடும். வெரி வெரி இன்ட்ரஸ்டிங். இதெல்லாம் ரேர். இந்த மாரி எல்லாம் கூடு பார்க்க முடியாது. பிறகு வந்து இது வந்து இதுதான ரீசன் அப்படின்னு சொல்ல, நாங்க வந்து என்னன்னா, யூசுவலா பார்த்தீங்கன்னா, ஆராய்ச்சியாளர் முதல்ல வந்து என்ன நடத்தை பார்ப்போம். அந்த நடத்தை ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. அல்லது வந்து புதுசா இருக்கும். அப்போ நாங்க என்ன பண்ணுவோம், நாங்க போய் என்ன பண்ணுவோம்னா, அந்த நெட்ல போய் ப்ரௌஸ் பண்ணுவோம். இதுக்கு ஏதாவது சப்போர்ட்டிவ் இருக்கு. ஏற்கனவே ஆராய்ச்சி செய்திருக்கிறாங்களா? அத நாங்க தேடுவோம். இந்த தேடல்ல எனக்கு இதெல்லாம் கிடைச்சது. ஏற்கனவே வந்து பண்ணியிருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாமே நெதர் ஹோலு இதெல்லாம் இவங்கலாம் டின்பர்கர். இந்த டின்பர்கர் இருந்தா பார்த்தீங்கன்னா, ஈத்தாலஜி. ஃபுல்லா வந்து இந்த விலங்குகளுடைய நடத்தைக்கு வந்து ரொம்ப எக்ஸலண்ட் ஆராய்ச்சியெல்லாம் செய்திருக்கிறார் டின்பர்க்ன்றவரு. ஸோ அத மாரி நெறைய பேர் வந்து அதில படிச்சு, நாங்க ஏதாவது ரீசன் குடுத்துருப்பாங்க. என்னடா வந்து இதுக்கு காரணங்கள் அப்படின்னு சொல்லி இன்டர்ஃபியர் ஆகாம இருக்கிறதுக்காக வந்து அந்த சில வந்து முட்டை ஓடி இருந்ததுன்னா, அந்த குஞ்சுகள் வந்து பாதிப்பு இருக்கும். ஏதாவது ஸ்க்ராச்சஸ் வரும் அப்படின்னு சொல்லி அதுக்காகவும் ஒரு இது இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. அத வந்து நாங்க வந்து ஆராய்ச்சியில வந்து ஒண்ணு வந்து நான் நேரா பார்த்துட்டு, அது எனக்கு புரியவில்லை என்றாலும் நான் வந்து நெட்ல தேடுவோம். இது எதனால இருக்கும்? என்ன ரீசன் அப்படின்னு. அல்லது ஏற்கனவே படிச்சிருந்தோம்னா, ஓஹோ! இதான் வந்து எக்ஷெல் டிஸ்கார்டேஷன் அப்படின்னு சொல்லி நாங்க கண்டுபிடிச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். பிறகு பாருங்க. இதுல வந்து இந்த குஞ்சுகள் என்ன பண்ணும் அப்படின்னா, குஞ்சுகள் வந்து வளரும் இல்லையா? இப்ப வந்து ஒரு 10 நாள், 14 நாள் சைஸ் அதே கூண்டுல முடியாது இல்லையா? ஒரு 6, 4 எல்லாம் இருக்கும் குஞ்சுகள். அதோட வெயிட் கூடும் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவோம்னா, இது நாங்க வந்து நெஸ்ட் பிளாட்ஃபார்ம். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தி நெஸ்ட் பிளாட்ஃபார்ம். சின்னதா இருக்கு. இப்படி இது என்ன பண்ணுவோம்னா, அப்படியே நெறைய வந்து ஃபுல்லா நாணல் பில்லெல்லாம் எடுத்து வந்து எக்ஸ்பேண்ட் பண்றது. இப்ப என்ன நாணல். இது என்ன பண்ணும்னா, தாழை புதர்களிடையே அ நீர் தாவரங்கள சேகரித்து மேடை இடும். மேடை. இப்போ ஒரு பிளாட்ஃபார்மா அமைக்கும். முதல்ல வந்து கப் ஷேப்டா இருந்தது இல்லையா? இப்ப என்ன பண்ணும் ஒரு மேடையா இருக்கும். அது மேல வந்து குஞ்சுகள்லாம் இருக்கும். வெயிட் தாங்கணும் இல்லையா? ஸோ இது ஒரு பெரிய இன்ட்ரஸ்டிங் ஆஃப் தி நெஸ்ட் பிஹேவியர். இதுக்கு தான் நாங்க சொல்றது ஆர்க்கிடெக்சர் எபிலிட்டி. ஒரு இன்ஜினியர் என்ன சொல்றாரு? என்ன மெட்டீரியல் எடுக்கலாம்? இந்த பில்டிங் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா, இதுக்கு கம்பி எடுக்கணும் இல்லையா? ஸ்டீல் கம்பி என்ன ஒரு 8 mm வேணுமா? 6 mm வேணுமா? சொல்றாங்க இல்லையா? ட்விஸ்டட் வேணுமா? இல்லையா? ரைட். ஸோ அதுபோல வந்து என்ன கலவை என்ன வேணும்? பிரிக்ஸ் என்ன வேணும்? எப்படி பிளான் பண்றாங்க? என்னென்ன மெட்டீரியல்லாம் வேணும்? அது போல தான் இந்த பறவைகள் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, தேர்ந்தெடுக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சூசிங் விச் இஸ் தி பெஸ்ட் மெட்டீரியல். அதுக்கு பிறகு எவ்வாறு வந்து பண்ண வேணும்? கூடு கட்ட வேண்டும். பிறகு பிளாட்ஃபார்ம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப வெரி இன்ட்ரஸ்டிங். இதனால தான் நாங்க வந்து ஃபுல் ஒரு 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 சாப்டரே நாங்க என்ன பண்ணுவோம், இந்த எம்எஸ்சி வனவிலங்கியல் பாடத்திட்டத்தில் வந்து ஆர்க்கிடெக்சரல் எபிலிட்டி ஆஃப் தி பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா பறவைகளினுடைய எல்லாம் படிப்போம் நாங்க. பிறகு குஞ்சுகள் வந்து கருப்பு நிறம், சிவப்பு நிற தலை. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். தாடை, தொண்டை, வெள்ளை நுனிகள் இருக்கின்றது. இது ஒரு ரொம்ப முக்கியம். வெரி இன்ட்ரஸ்டிங். 1, 2, 3, 6 இருக்கின்ற குஞ்சுகள். பெற்றோர் கவனிப்பு. ஒரு பெற்றோர் போனா பின்னால பாருங்க. எவ்வளவு டிசிப்ளைன். நம்ம குழந்தைகள் எல்லாம் பண்ணுவாங்களா? பாருங்க. அது பின்னால தான் போகும். ஏன் தெரியுமா? அது முன்ன போயிட்டு, ஏதாவது வந்து ஒரு கீரி அல்லது காகம், இல்ல ஆமைகள். ஆமைகளுக்கு நெறைய வந்து ஆமைகள் இருக்கு குளத்துல. ஸோ அது ஏதாவது வேட்டையாடுன்னு சொல்லி அது சொல்லும் கம்ப்ளீட். ஏதாவது வந்தாலும் உடனே ஓடி போய் புதர்ல போயிடும். ஃபுல்லா. இது ஒரு முக்கியமான இது. ஸோ இது என்ன கற்றல் நடத்தை. ஏற்கனவே நான் சொல்லி லேர்னிங் பிஹேவியர். நம்ம வந்து சிட்டுக்குருவி கூட நான் பார்த்துருக்கிறேன். ஃப்ளெட்ஜ்லிங். என்ன பண்ணுவோம்னா, அது யாரும் எடுக்கக்கூடாது. அது வந்து லேர்னிங் பிஹேவியர்ன்னு சொல்றோம். கற்றல் நடத்தைன்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஒழுக்கம், எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு. ஏன் வந்து ஒழுக்கமா இருக்கணும்? பறவைகள் பார்த்தீங்கன்னா, எல்லா பறவைகளும் பார்த்தா இது ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப ஒழுக்கமா இருக்கும். இது பேரு. இன்னொன்னு வந்து நம்ம குஞ்சுகள வந்து இதெல்லாம் ஹேர்ஸ் எல்லாம் வந்து இப்படியோட தான் இருக்கும் பொறக்கும்போது. நேக்கடா இருக்காது. பிறகு ஆண் மற்றும் பெண் தாழ்கோழிகள்
இரண்டுமே பெற்றோரின் பராமரிப்பில் ஈடுபடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போ பாருங்க ஃபீடிங். உணவு எடுத்து வந்து எவ்வளோ அழகா பாருங்க. மீனை வந்து எடுத்து வந்து அந்த குஞ்சுகள்லாம் உணவு கொடுத்துருக்கின்றது. இப்போ இந்த இடத்துல பாருங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா எடுக்கலாம். இங்க பாருங்க ஷேரிங். ஒவ்வொன்னுத்துக்கும் வந்து ஆண், பெண் மாறி மாறி வந்து பெற்றோர்கள பராமரிக்கும்போது, இந்த உணவு வந்து அத போய் தேடி புடிச்சிட்டு வந்து தென் அகைன் அது வந்து இதுக்கு அதான் குஞ்சுகளுக்கு குடிக்கும். எவ்வளோ வந்து பெற்றோர் பராமரிக்கின்றனர். ரொம்ப அற்புதமா இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா. பிறகு இளம் பறவை. பிறகு வந்து அந்த குஞ்சு ஆனவுடனே ஒரு 30 நாள்ல இது வந்து இது பேரு நம்ம வந்து இந்த குஞ்சு. இது பக்கத்திலேயே பாருங்க இளம் பறவை. நான் திருப்பி இது எக்ஸ்பிளைன் பண்றேன் எல்லாத்தையும். ஸோ உதவியாளர்கள் இது ரொம்ப ரொம்ப பிஹேவியர் பார்த்தீங்கன்னா, அந்த குஞ்சுகள் வந்து உதவியாகும். ஏற்கனவே போன முன்ன நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரு ப்ரீவியஸ் ப்ரீடிங்ல இது வந்து அந்த ஆ ஆண், பெண் அல்லது பெற்றோருக்கு வந்த குஞ்சு இது. அது என்ன பண்ண பொறந்த உடனே தே வில் பிகம் தி இளம் பறவை. அது வந்து இந்த குஞ்சுகளும் ஹெல்ப் செய்யும். அப்பா, அம்மாவோட இல்லாம இது வந்து அதுக்கு பேர் தான் வந்து பெற்றோருக்கு கூடுதலாக குஞ்சுகளை பராமரிப்பதில் உதவுதல். யாரு? இளம் பறவை. இங்க பாருங்க இளம் பறவை. இது வந்து இளம் பறவை. கலர் பறவை வித்தியாசமா இருக்கு. சிகப்பா இல்ல இங்க. இந்த வந்து இந்த பீக்கு பார்த்தீங்கன்னா கலர் இல்ல கலர்லெஸ். இதுவும் கலர்லெஸ். இது வந்து இளம் பறவை. இளம் பறவைகள். அது வந்து பெற்றோர்களோட கூட வந்து இது வந்து கூடுதலாக வந்து பராமரிக்கிறது உதவுதல். பிறகு குஞ்சு பொரித்து உடனடியே நீந்துகின்றன. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்க வந்து சிட்டுக்குருவி பார்த்தீங்கன்னா கூடுல இருக்கும். 15 நாள் வந்து அப்படியே இருக்கும். ஏன்னா ரெக்கை இருக்காது. ஆனா இதுக்கு அப்படி இல்ல. பொறந்த உடனே ஒரு 5 நாள் ரெக்கைலாம் வந்துட்டு நீந்தக்கூடியவை. இங்க பாருங்க. தண்ணீல வந்து நெறைய வந்து நீந்தக்கூடிய தன்மை உள்ளது. ஸோ இது நாங்கலாம் படிப்போம். ஸோ பொறந்த உடனே எப்படி பறக்குமா? இல்ல கூடுல 15 நாள் இருக்குமா? பெற்றோர் பராமரிப்பில். ஸோ அத நீந்திட்டு அதே தானாவே உணவெல்லாம் தேடி போகும். பிறகு இது ரொம்ப முக்கியமானது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த கால்கள் எடுத்து பாருங்க. அதனுடைய பாதம் பார்க்கலாம். நீண்ட கால்கள். நல்ல லென்த்தியா இருக்கும் கால்கள். மிதக்கும் தாவரம் நடக்க உதவுகின்றது. இதுதான் நாங்க என்ன படிப்போம்? செயல்பாடு உருவியல். ஆங்கிலத்தில் ஃபங்ஷனல் மார்ஃபாலஜி. இந்த ஸ்ட்ரக்சர் இந்த உறுப்பு ஏன் இருக்க வேண்டும் இப்படி ஏனென்றால், அத வந்து மிதக்கும் தாவரங்கள் மேல் வெங்காய தாமரை, ஆகாய தாமரை மேல் நடக்க வேண்டும், செல்ல வேண்டும். ஆகையால் அந்த பாகங்கள்லாம் அந்த பேலன்ஸ் செய்வதற்காக வந்து இது மாரி இருக்கின்றது. இந்த தான் செயல்பாடு உருவியல். பிறகு இத நான் சொன்னேன். எப்படி சார் இந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னு ரொம்ப அற்புதமா இருக்கும். நான் ரொம்ப சிக்ஸு. ஏற்கனவே வந்து குஞ்சு பார்த்துருக்கேன். சிகப்பா இருக்கா? 30 நாட்கள் இருக்கும். 30 நாளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து இந்த இளம் சொன்னோம் இல்லையா? அது பேரு ஜுவனைல் என்று கூறுவோம். ஜுவனைல பார்த்தா அந்த ரெட் கலர் டிஸப்பியர் ஆயிடும். இங்க இருக்கிற சிவப்பு கலர் மறைந்துவிடும். 30 நாட்கள் பிறகு மறைந்துவிடும். ஸோ இதுதான் வந்து கலர் இருக்காது. எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா பிறகு என்ன ஆகும் கலரு? இன் 58 டேஸ் பிறகு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சிவப்பு கலர் வந்துவிடும். குஞ்சுகள் அழகு சிவப்பு 30 நாட்கள். 2வது சிவப்பு மறைதல் 30 நாட்கள். மொத்தம் 60 நாட்கள் சிவப்பு நிறம் மாற்றல். 60 டேஸ் ஆயிடும் இது. இந்த ஸ்டேஜ். பிறகு என்ன பண்ணும்? 50 நாட்களில் சிவப்பு நிறம் தோற்றம். இதெல்லாம் ஃபுல்லா நான் படிச்சேன். இந்த டேட் எல்லாம் போட்டு நோட் பண்ணிக்குவோம். எப்பப்பலாம் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன். அதோட அந்த 5 பறவைல வந்து டெய்லி போயிட்டு குளத்தூர்ல டெய்லி எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா பாருங்க. இதெல்லாம் வந்து அதிசயமா இருக்கு இல்லையா? எப்படியெல்லாம் வந்து நம்ம நெறைய பார்க்கணும். எல்லாமே பத்தி நடத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப வி கேன் லேர்ன். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசிப்ளின். குஞ்சுகளோட டிசிப்ளின் எப்படி இருக்கின்றது? இந்த வந்து இந்த இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து எப்படியெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகி வருகின்றது? 1, 2, 3 ஸ்டேஜ். மொத்தம் 50 நாட்களில் சிவப்பு நிறம் வந்துவிடும். பிறகு இதான். இது பேர் நாங்க ஃப்ரான்டல் ஷீல்டு ஆங்கிலத்தில சொல்லுவோம். அந்த ஃப்ரான்டல் ஷீல்டு பாருங்க. ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து இதா இருக்கு. இன்னொரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இங்க இது பாருங்க. என்ன இங்க கலர் இல்ல. ரெட் கலர் இருக்கா ரிங்கு. முதல்ல வந்து ஆண், பெண்ணுக்கு நான் பார்க்கும்போது வெளிப்புற தோற்றத்தில ரிங்கு காமிச்சேன். இதுல வந்து ரிங் இருக்காது. இளம் பறவையில வந்து அந்த ரிங் இத வச்சே நாங்க வந்து இது ஒரு சப் அடல்ட் இளம் பறவை என்று சொல்லுவோம். பிறகு வந்து இந்த பீக்கு பார்ப்போம். பிறகு இந்த இடத்துல பார்க்கும்போது சப் அடல்ட்ல இந்த இதுல ஒரு தோற்றம்ல பார்த்தீங்கன்னா, வெளிப்புற தோற்றத்தில அந்த ரிங் இருக்காது. இங்க பாரு நான் காமிக்கிறேன். இளம் பறவை ஃபோட்டோ எடுத்து வைக்கிறேன். ரெட் ரிங் இருக்கா? அப்பதான் வருது. இந்த இடத்துல பாருங்க. முதிர்ந்த பறவை.
ரெண்டு நல்லா தெரியுது, வித்தியாசம் தெரியுதுங்களா? நல்லா பார்க்கக்கூடியது இல்லையா? ஸோ இது அருமையா எனக்கு ரொம்ப பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப அதிசயமா இருக்கும். ஸோ இத வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க ஃபோட்டோலாம் எடுக்கணும். எடுத்து நான் கம்ப்யூட்டர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒண்ணொண்ணா படிப்பேன். ஃபுல்லா பார்த்துட்டு என்னென்ன இருக்கு. அந்த ஃபீல்டுல பார்க்க முடியாது. டைம் இருக்காது. ஃபுல்லா படபடன்னு ஃபோட்டோ எடுத்துருவோம், வீடியோ எடுத்துருவோம். அது கொஞ்சம் பார்ப்போம். பிறகு வந்து இங்க வந்துட்டு, ஓ! இப்படிலாம் இருக்கா? அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பவர் பாயிண்ட்ல எல்லாமே நாங்க ப்ரிப்பேர் பண்ணி இது மாரி பண்ணுவோம். இளம் பறவை இப்போ எல்லாரும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். குஞ்சுகள் எவ்வாறு இருக்கின்றது? இளம் பறவை எவ்வாறு இருக்குது? முதிர்ந்த பறவை எவ்வாறு இருக்கின்றது? பிறகு நான் இப்ப ஃபுல்லாவே ஒரு பிரீஃபா வந்து சம்மரைஸ் லைஃப் சைக்கிள் சொல்லுவோம். வாழ்க்கை சுழற்சி எல்லாரும். ஃபர்ஸ்ட் வந்து 5 முதல் 12 முட்டைகள் இடும். ஓகே, எல்லாரும் நல்லா தெரியும். முட்டைகள் அடைக்காக்க இது மாதிரி 22 நாள் ஆண் பெண் ஈடுபாடும், குஞ்சுகள் பொரிக்கின்றது, பிறகு குஞ்சு வருகின்றது, பிறகு வந்து இளம் பறவை வருகின்றது, பிறகு இன சேர்க்கை, பிறகு முட்டை. இதான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சுழற்சி இருக்கும். பிறகு ரொம்ப முக்கியமானது அச்சுறுத்தல். நம்ம எல்லா நடத்தை பார்த்துட்டோம், வெளிப்புற தோற்றம் பார்த்துட்டோம். என்ன அச்சுறுத்தல்? என்ன மாதிரிலாம் அச்சுறுத்தல் இருக்கு ஃபேஸ் பண்ண வேண்டும் இந்த பறவைகள்? தாழக்கோழி. கூடு வேட்டையாடுதல் நம்பர் 1. கூடு வந்து வேட்டையாடும். இந்த க்ரோ இருக்க காக்கா சாதாரண ஆள் இல்ல. ரொம்ப ரொம்ப பிரச்சனை கூடியது. ஃபுல்லா போய் எல்லா கூடையும் வந்து எடுத்துடும். அதுல இருக்கிற அந்த நாணல் காஞ்சது தூக்கி போடும். முட்டை இருக்கான்னு தேடும் கம்ப்ளீட்டா. இங்க பாரு ஃபைட்டிங். கூடு வேட்டையாடுதல். அந்த கூடுல வந்து வேட்டையாடும். நான் ஒரு ஒரு கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு காலையில 7 மணிக்கு 23/1/2011ல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாலின் பாண்ட் ஏற்கனவே இருந்தப்போ, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இது 2 அட்டாக் பண்ணுது போய். அப்போ வந்து அதுவும் சண்டை போடும். அதுவும் ஃபெரோஷியஸ். தாழ்க்கோழி சாதாரணமான இல்ல. ரொம்ப விரட்டும் அத. இது மாரி விரட்டும். இங்க பாருங்க. அந்த கூடுல எடுத்து வந்து நெஸ்ட் மெட்டீரியல் காஞ்ச இது எடுத்து வந்து என்ன பண்ணும் நாணல தூக்கி இந்த இடத்துல எடுத்து போடும் தூக்கி. இது ஒரு 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 மாரி அது ஒரு பிஹேவியர். காக்காவுக்கு வந்து எல்லா இது தவக்கலா இருக்கட்டும், எந்த இருக்கும் நம்மளே போறோம். அந்த கூடு கட்ட பார்த்தா நம்மள அடிக்கும் அது. ஸோ வெரி 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 ஃபெரோஷியஸ். ரொம்ப சாதாரணமா நினைக்காதீங்க. க்ரோ பிஹேவியர் இஸ் வெரி எக்ஸலன்ட். க்ரோ பிஹேவியர் படிக்கணும். நான் எல்லாரும் சொல்றது மாணவர்களுக்கு க்ரோ பிஹேவியர் படிங்க காக்காவ. யூ கேன் லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். பிறகு கீரிப்பிள்ளைகள். நெறைய கீரிப்பிள்ளை நான் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கிறேன். எங்க குளங்கள் எல்லாம் வந்து கீரிப்பிள்ளை வரும். ஒரு பெரிய அது. அது வந்து கூட்ல இருந்து குஞ்சுகள எடுத்துடும். இன்னொன்னு ஆமைகள். ஆமைகள் இருக்கின்ற ஃப்ரெஷ் வாட்டர்ல பூனை. அந்த ஓரத்தில இருக்கிற பூனையெல்லாம் வந்து பண்ணும். இன்னும் ரொம்ப அதிசயமா நான் வந்து என்ன பண்ணேன்னா, இது யாரும் இந்த பறவை பார்த்துருக்கீங்களா? இது யாரும் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. இதுவும் வந்து மூர் தண்ணீர் கோழி தான். சடனா எனக்கே அ இது வந்து மூர்ஹென் வகை தான் இருக்கும். ஸோ ஐ வில் டெல் தட். சடனா ஸோ இது என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு நாள் பார்க்கும்போது, இந்த குஞ்சு இருக்கு இல்லையா? தாழக்கோழி குஞ்சு. அதனுடைய குஞ்ச எடுத்து சாப்பிடுறது. பிரேடர். அதிசயமா இருக்கு பாருங்க. ரொம்ப பர்பிள் மூர்ஹென். சாரி. இந்த இந்த பறவை பேர் வந்து பர்பிள் மூர்ஹென். அது காமன் மூர்ஹென். இது பர்பிள். இந்த கலர் ஃபுல்லாவே பர்பிள் கலரா இருக்கும். இது ஒரு வேட்டையாடுது. பறவைகள வந்து பார்த்தீங்கன்னா, இது நாங்க வந்து கார்னிவோர்ன்னு சொல்றோம். சில டைம்ல வந்து என்னன்னா அடிச்சு சாப்பிடும். ஸோ இந்த குஞ்சுகள எடுத்து இது ஒரு அ அச்சுறுத்தல். பிறகு ரொம்ப முக்கியமானது. மேன் மேட் அல்லது ஆந்த்ரோபோஜெனிக் பிரஷர். மனிதனால உண்டாக்கக்கூடிய பிரச்சனைகள். அதுக்கு வந்து அதிகரித்து வரும் பாப்புலேஷன். மக்கள் தொகை. ஒரு ரொம்ப ஸோ நம்ம என்ன பண்றோம்? காணாம போகும் நீர்நிலைகள். இப்ப நீங்க குளத்தூர்ல பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அது பேரே வந்து குளத்தூர். குளங்கள் இருந்த இடம். அதனால குளத்தூர். அது காலப்போக்குல என்ன பண்ணாங்கன்னா, குளத்தூரா மாறிவிட்டது. கொளத்தூர். ஏன்னா, ஒரு காலத்துல என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 400 குளம் 400 குளங்கள் இருந்ததாம், குளத்தூர்ல. இப்போ பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய ஒரு 25 குளங்கள் பார்க்க ரொம்ப ரொம்ப கடினம். ஸோ, அந்த மாரி எல்லாமே மறைஞ்சு போச்சு. நீர்நிலைகள்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே ஆக்கிரமிப்புகள். நெறைய ரியல் எஸ்டேட் வந்து பில்டிங். ஃபுல்லாவே நான் 2010ல பார்க்கும்போது ஒரு மாரி இந்த இடம் பாருங்க. ஃபுல்லா நாடால். இங்க அருமையா பறவைகள், நெறைய பறவைகள், நீர் பறவைகள்லாம் நெறைய இருக்கும். ஆனா, இப்பவே பாருங்க நீங்க. எங்கன்னா, நம்ம வில்லிவாக்கம் இல்ல டிவிஎஸ் இருக்கு இல்லையா? பாடி பிரிட்ஜ், சரவணா ஸ்டோர், பாடி பிரிட்ஜ்லேருந்து இப்படி வர்றீங்க. நம்ம அ திருப்பதி போற ரூட் அல்லது வந்து கல்கட்டா ரூட்ல ஹைவேஸ்ல லெஃப்ட் சைடு போனீங்கன்னா, ரயில்வே ட்ராக் வரும். ரயில்வே ட்ராக் பக்கத்துல இருக்கக்கூடியது. இன்றைக்கு நிலைமை என்னன்னா, எல்லாம் பில்டிங் கட்டிட்டாங்க. இந்த ஏரியா பார்க்க முடியாது. ஸோ, அதனால தான் அந்த தண்ணி நிக்கிறது இல்ல. வில்லிவாக்கத்துக்கு வந்துரும். சிட்கோ நகர். அங்கிருந்து எல்லாமே வில்லிவாக்கம் நகர் தண்ணி வந்திருக்குது. ஸோ, பிறகு மாசு பிரச்சனை. இப்போ இது மாரி இல்ல.
ஸோ நான் வந்து 2010 ஃபோட்டோ எடுத்தது. இப்போ இதெல்லாம் வந்து சரி பண்ணிட்டாங்க. நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, பராமரிச்சு எல்லாமே இதெல்லாம் போச்சு. இப்போ நெறைய வந்து இந்த குளத்துக்கு சாக்கடை தண்ணியெல்லாம் இதில விட்டாங்க. அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு இருக்கிறதெல்லாம் குளத்துல விட்டுடுவாங்க. அந்த காலத்தில பாரு எவ்வளோ சாக்கடையா இருக்கு. இப்போ எல்லாமே இந்த இடத்துல பாருங்க. இது வந்து இப்போ ஸ்டாலின் பண்ண நான் காமிக்கிறேன். இது எல்லாமே மாத்திட்டாங்க. இப்போ இது வந்து நான் வந்து 2010 இருந்த நிலைமை எவ்வாறுண்டு இதெல்லாம் அச்சுறுத்தல. இங்க பாருங்க. இப்ப திருப்பி என்ன பண்ணாங்கன்னா, தேங்க்ஸ் டூ அவர் சிஎம் ஸ்டில் நெறைய இடத்துல குளத்துல மட்டும் நெறைய இடத்துல என்ன பண்ணாங்கன்னா, இப்போ மறுசீரமைப்புன்னு சொல்றோம். பாதுகாப்பு இப்போ. நம்ம வந்து அது பேர் ஆங்கிலத்தில ரெஸ்டோரேஷன் இக்காலஜி. சூழியலியல் மறுசீரமைப்பு. அது பேர் ஈக்காலாஜிக்கல் ரெஸ்டோரேஷன் என்று கூறுவோம். இப்ப எல்லாம் அந்த முன்ன ஏற்கனவே நான் காமிச்சேன். எவ்வளவு வந்து வெங்காய தாமரைலாம் இருந்தது, நாணல் இருந்தது, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. தூர்வாருனாங்க. ஃபுல்லா டீபன் பண்ணாங்க. ரொம்ப இத பாருங்க. எர்த் மூவர வச்சு என்ன பண்ணாங்கன்னா, டீபன் பண்ணிட்டாங்க. எல்லாம் டீபன் பண்ணிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய அது பேரே வந்து தாமரக்குளம். ரொம்ப அந்த காலத்துல வந்து தண்ணி, குடிக்க தண்ணி எல்லாம் குடுத்தது வந்து இந்த தாமரக்குளம். நம்ம வந்து நீங்க ரெட்டேர்ல வந்தீங்கன்னா, பேப்பர் மில் ரோட்ல டான் பாஸ்கோ ஸ்கூல், அண்ணா சிலை ஸ்டாப்பிங்ன்னு சொல்லுவாங்க. அத உள்ள வந்தீங்கன்னா, ஹரிதாஸ் முதல் தெருவு. அந்த ஹரிதாஸ் முதல் தெருல தான் இந்த குளம் இருக்கு. பெரிய குளம். தாமர குளம்ன்னு சொல்லி இருக்கு. ஸோ அத என்ன பண்ணாங்க, எல்லாமே எடுத்து இங்க பாருங்க. இல்ல இப்போ வந்து அது பேர் வந்து ஸ்டாலின் பாண்டுன்னு சொல்றாங்க. ஃபுல்லாவே ரொம்ப நல்லா நீட்டா வந்து வாக்கர்ஸ் பார்த்து எல்லாம் பண்ணிட்டாங்க. ஒரு விதத்துல வந்து என்னென்ன சொல்றாங்கன்னா, நான் பறவை ஆர்வலர் வனவிலங்கியல் ஆராய்ச்சியாளர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ! நமக்கு வந்து பறவை இப்ப எனக்கு இல்ல. வேலையே இல்ல. நான் போய் பறவையே பார்க்க முடியாது. ஆனா ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கத்துல, ஃபர்ஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து தண்ணீர் தான். ஒரு சிட்டிசன் சிவிலியன்ஸ் என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, தண்ணீர். ரைட். அத நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான். தண்ணீரை நாங்க பாதுகாக்க வேண்டும். இந்த நீர்நிலைகள்ல பற்றாக்குறை இல்லாம கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ். இப்ப எங்க வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, போர்ல 25, 15 எங்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்ல. ஏன்னா இந்த குளம் ஃபுல்லா இருக்கும். குளத்துல வந்து தண்ணி எப்ப இருக்கனாலும் எங்களுக்கு வந்து தண்ணி வந்து வத்தாது. யூசுவலா போர் வாட்டர்ல தண்ணி வத்தாது. அது ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் நான் பறவைகள பார்க்கலாம் முடியாது. இப்ப எல்லாமே நான் வந்து முன்ன நெறைய டைம் இப்ப பார்த்தீங்கன்னா, ஆஃப் கோர்ஸ் இது பண்ண பண்ண ஒரு 2 பறவை மட்டும் வரும். நீங்க இது பாருங்க. இந்த இதில பார்த்துட்டா, அவங்க தூர்வாரி பராமரிக்க பிறகு, இது பேரு வந்து கார்மோராண்ட். தமிழ்ல வந்து என்ன தெரியுமா? நீர்க்காகம். கேள்விப்பட்டிருப்பீங்க. நீர்க்காகம். இந்த பறவை வந்து 2 தான் வரும். இது ஒரு பறவை வந்து கொண்டு மத்ததெல்லாம் வேற இடத்துக்கு போயாச்சு. அங்கேருந்து வேற இடத்துக்கு செல்லி இருக்கிறது. இதெல்லாம் பராமரிக்கிறது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். அங்க வந்து நெறைய பறவைலாம் இருக்கின்றது. இந்த மூர்கனம் இருக்கு. அதுவும் பராமரிக்கிறாங்க. பிறகு வந்து இந்த பாதுகாப்புல என்ன செய்தாங்க? இதுல எப்பவுமே வந்து இந்த பாதுகாக்கணும். நம்ம பறவைகள் எல்லா விலங்குகள் பார்க்கணும்னா, நான் எப்பவுமே அட்ரஸ் பண்றது எல்லாருக்கும் இந்த மாரி கூட்டம்லாம், எத்தனை பேர் வந்து இந்த விலங்குகளுக்கான சட்ட பாதுகாப்பு பற்றி அறிந்திருப்போம்? ரொம்ப ரொம்ப வெரி வெரி பேத்தட்டிக். வி ஆர் நாட் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் தி லா. நாட் ஒன்லி ஃபார் அனிமல் புரொடெக்ஷன் லா. விலங்குகளுக்கு கூட இருக்கக்கூடிய பாதுகாப்பு சட்டங்கள பற்றி மட்டும் அல்லாம, ஜென்ரலாவே நெறைய நமக்கு வந்து சட்டத்த படிக்கிறது. ஏன் தெரியுமா? அது ஒரு டிராபேக் என்னன்னா, நம்மளுடைய பாடத்திட்டத்தில் இல்லை. சரியான வந்து சட்ட சம்பந்தப்பட்ட பாடத்திட்டமே இல்ல. நெறைய அறிவு இல்ல. நெறைய பேர் பாருங்க. பிஎஸ்சி, எம்எஸ்சி பாருங்க. ஏன் நான் அந்த சட்டத்துல இறங்கினேன் அப்டின்னா, வனவிலங்கியல் கோர்ஸ்ல எம்எஸ்சி வைல்ட் லைஃப்ல ஃபுல்லாவே எங்களுக்கு சட்டங்கள் இருக்குது. வனவிலங்குகளை பாதுகாக்கும் சட்டங்கள். ஆகையால நான் படிச்சு ஃபுல்லாவே லாயர் படிச்சு எல்லா சட்டங்கள வந்து செக்ஷன்லாம் படிச்சு, இப்ப நான் அதான் கேட்கிறேன். சட்டங்கள மற்றும் ஒழுங்குமுறைகளை அறியாமை ஒரு சாக்குப்போக்கு அல்ல. இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். நல்லா நான் எல்லாருக்கும் சொல்றேன் அடிச்சு. இக்னோரன்ஸ் இப்ப நான் வந்து எக்ஸாம்பிளா சொல்லுவேன். நான் வந்து ஒரு திருடிடுறேன். யாரு? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீஃபன் சார் இருந்தாருன்னா, அவர்கிட்ட ஒரு 20 பவுன் வெச்சு போடுற செயின் போட்டுறாரு. நான் வந்து திருடிடுறேன். அப்ப போய் அவர் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றாரு. போலீஸ் வந்து, "என்னப்பா திருடிட்டியாம்மா?" "சார் திருடக்கூடாதா?" "ஏன்பா சட்டம் தெரியாது சார். நான் படிக்கலையே. அ நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன், எம்எஸ்சி படிச்சிருக்கேன், பிஹெச்டி படிச்சிருக்கேன். சட்டம் அப்படின்னு இருக்கா?" அது வந்து இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்படிதான் நீங்க கடைசி விவசாயி பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் அந்த படம் பார்த்திருப்பீங்க. அந்த விவசாயி என்ன பண்றாரு, அந்த மயிலி இறந்து போன மயில வந்து புதைச்சிடுறாரு. அப்போ வந்து போலீஸ் வந்து பண்றாங்க. அவர பொறுத்தவரையில விட்னஸ் என்ன சொல்லுதுன்னா, இவர் தான் எடுத்து புதைச்சாரு அப்படின்னு சொல்லும்போது, அது ஒரு சட்டம் தெரியும். நான் வயசானவன். ஒரு 85 வயசு இருக்கிற விவசாயி தெரியாதுன்றாரு. அப்போ வந்து கோர்ட்ல சொல்றாங்க, "இல்லப்பா இது வந்து சட்டம் இருக்கு. அத மாரி இருக்கும்." அப்போ அதான் நான் சொல்றது, அந்த சட்டம் தெரியாது. அது வந்து ஒரு அ சாக்குப்போக்கே இல்லன்னு சொல்றாங்க. இப்ப எப்பவுமே நான் வந்து இதுவரை எத்தனை ஒரு 20 ஆண்டுகளா நான் என்ன சொல்லுவேன்னா, இந்திய அரசியலமைப்பு பிரிவு 51 ஜி அதன் குடிமக்களிடமிருந்து ஒரு அடிப்படை கடமையாக கோருகிறது.
from the citizen, it is the fundamental duty of every citizen of India in the constitution of India என்று சொல்லுவோம். காடுகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் வனவிலங்குகள் உட்பட்ட இயற்கை சூழலை பாதுகாப்பதும் மேம்படுத்தவும் மற்றும் அனைத்து உயிர்களையும் இரக்கம் காட்டுவதும் ஃபேஷன் ஒவ்வொரு இந்திய குடிமக்களின் கடமையாகும். இது ரொம்ப எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். 51 ஏஜே நான் மறக்கவே மாட்டேன். எல்லா மாணவர்களும் எல்லா விழிப்புணர்வோட ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப அழுத்தமாக சொல்லுவேன். இந்த தயவு செய்து வந்து 15 ஏஜி மறக்காதீங்க. இதை நம்ம மறக்காமல் இருந்தோம்னா நம்ம பாதுகாப்போம். எல்லா விலங்குகளையும் நம்ம பாதுகாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கின்றது. பிறகு இப்போ நான் என்ன எப்போவுமே எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், இந்த விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விழிப்புணர்வு ஏற்கனவே நிறைய இதில் சொல்லியிருக்கிறேன். ஒரு வருடம் வாழ வேண்டும் என்றால் நெல் சாகுபடி செய்யுது மாதிரி இது நெல் சாகுபடி. 10 ஆண்டுகள் வாழ மரக்கன்றுகள் நட வேண்டும். 100 ஆண்டுகள் வாழ வேண்டும். விழிப்புணர்வு இது மாதிரி விழிப்புணர்வு நான் நிறைய இடத்துல வந்து விழிப்புணர்வு. இப்போ எங்கள் மாணவன் பார்த்தீங்கன்னா இந்த தேனி ஃபாரஸ்ட், தேனி டிவிஷனில் கூடலூர் அந்த இடத்துல மின் நிலையம், அந்த இடத்துல காட்டுக்கோயை பற்றி அவர் ஆராய்ச்சி செய்கிறாரு. நானும் ஆராய்ச்சி செய்திருந்தேன். அந்த இடத்துல பள்ளி மாணவர்களை கூப்பிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி எல்லாம் முட்டையிடும் பறவைகள்லாம், அந்த முட்டை எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா அங்கே எடுத்துருவாங்க. முட்டையை வந்து பார்த்தா ஃப்ரீயாக வருதுன்னா எடுத்துருவோம். அப்போ வந்து வேணாம், நான் வந்து 10 ரூபா தர்றேன், அதுக்கு இன்னும் உனக்கு பெண்ணெல்லாம் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்கள எதாவது இருந்தால் எங்கள்கிட்ட காட்டும் அப்படின்னு சொல்லி நல்லா ரொம்ப ஒத்து வச்சாங்க மாணவர்கள்லாம். அது மாதிரி விழிப்புணர்வு செய்ய வேண்டும். இப்போ நிறைய பாம்பு பண்ணை, பாம்பு பண்ணையில் போய் நான் வந்து விழிப்புணர்வு எதை பற்றியானா இந்த ஆம்பிபியன் சொல்லுவோம், தவக்கலை, அதை மாதிரி வந்து தேரை, அதை பற்றியெல்லாம் வந்து நாங்கள் இது பேசுவோம். நிறைய விழிப்புணர்வை நிறைய செய்து கொண்டிருக்கிறேன். பிறகு முக்கியமானது என்னுடைய இது என்னன்னா, நம்ம வந்து மாணவர்களுக்கு இது மாதிரி பப்ளிக் கொடுத்தா மட்டும் போகாது. இங்கே என்ன தொழில்முறை பொறியாளர்கள், இன்ஜினியர்ஸ், ட்ரைனிங் பயிற்சியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், எக்ஸ்பர்ட்ஸ், டெக்னாலஜி மேம்பாடு திட்டவர்கள், ஃபுல்லாக வந்து பிளானிங் கமிஷன் அல்லது வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கலெக்டர்ஸு, முனிசிபல் கமிஷனரு, சூப்பரண்ட்டு, அவங்கெல்லாம் வந்து ஈடுபட வேண்டும். அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏன்னா ஒருத்தர் என்வென்டல் சுற்றுப்புற சூழலில் அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. ஸோ அதை நம்ம அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு பண்ணோம்னா நம்ம பாதுகாக்க வேண்டும். இது நம்ம செய்கிறதே இல்லை. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு நம்ம மாணவர்களுக்கு பெண்களுக்கு இது மாதிரி தான் கொடுக்குறோம் வேண்டி நிறைய வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி பாலிசி மேக்கர், டெசிஷன் மேக்கர் அவங்களாம் நம்ம விழிப்புணர்வு சொல்லணும். ஏனில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அவர்களின் பணியும் கணிசமாக தாக்கத்தை ஏற்படுகின்றது. இதுதான் சுற்றுச்சூழலில் ஏற்படுகிறது. இது நான் வந்து அழுத்தமாக இது இவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு செய்ய வேண்டும் நாங்கள் சொல்லுவோம். பிறகு பார்த்தா நான் வந்து மயிலாடுதுறையில் இருக்கும்போது மாயவரத்தில் ஆவாவா கல்லூரில் ஒரு பீகாக் இயற்கையாளர் சங்கம்னு ஆரம்பிச்சிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் அது மட்டும் என்ன பண்ணுவோம்னா, நான் நிறைய வந்து ஃபீல்டு கைட் போவோம், நேராகவே வந்து அழிச்சு போவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பரிகைப்பேட்டை அந்த கடலோர பகுதியில் ஃபுல்லாக வந்து சுற்றுச்சூழல் மாணவர் இயற்கை மன்றங்கள் நிறைய இயற்கை மன்றங்கள் இருக்கின்றது. அங்கே வந்து நாங்கள் ஒரு செயின் மாதிரி ஃபுட் செயின் சங்கிலி, உணவு சங்கிலி, அது எப்படி பண்ணோம், என்ன பாதிப்பு இருக்கும் அப்படின்னு பண்ணுவோம். பிறகு நான் என்ன பண்ணேன், ஸ்கூல் மாணவர்கள் 3rd ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட், 2nd ஸ்டாண்டர்ட் பள்ளி மாணவர்களை ஒவ்வொரு ஸ்கூலில் 2 பேர் எடுத்து ஒரு பிச்சாவரம் காடுகள், சதுப்பு நில காடுகள் அங்கெல்லாம் எடுத்து வந்து விழிப்புணர்வு. இப்போ பாருங்கள், கடலில் போயிட்டு அவங்களே இறங்கி என்னென்ன இருக்குன்னு படிக்க வேண்டும். பிறகு வந்து ரேலிஸ், ஊர்வலங்கள் நடத்தியிருக்கிறோம். பிறகு ஊடகங்களில் பங்கு ஃபுல்லாக வந்து மாஸ் மீடியா இதெல்லாம் நம்ம செய்தோம். சுவரொட்டிகள் எல்லாமே பண்ணிங்கன்னா இதுதான் விழிப்புணர்வு, இதான் செய்ய வேண்டும். நம்ம நிறைய வந்து நாங்கள் எக்ஸிபிஷன்லாம் வச்சுருக்கிறோம் மயிலாடுதுறையில், நிறைய பண்ணியிருக்கிறோம். ஃபுல்லாகவே எக்ஸலன்ட். ஆவாக்களே ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. we have done lot of things. இப்போ தான் நான் கேள்வி கேட்குது, நீர்நிலைகள் எடுத்து பாருங்கள், எத்தனை பேர் நமக்கு முக்கியத்தை கொடுக்குறோம். நேற்று எவ்வாறு இருந்தது நீங்கள் இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் தெரியுமா? கூவம் நதி, கூவம் நதியில் போட் வச்சு போயிருந்தாங்க. இந்த அந்த காலத்துல வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பாருங்கள், கூவம் நதி. அப்போ சில வயசானவங்க தெரிஞ்சிருக்கும், கூவம் நதி அந்த காலத்தில் இருந்தது. இதை பாரு எப்படி இருந்தது. கோயம்பேடு மார்க்கெட் இருக்கு இல்லையா, கோயம்பேடு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்படி தான் அந்த நீர்நிலை, அது ஒரு பெரிய நீர்நிலை. இப்போ பாருங்க நீர்நிலை என்னாச்சு, வீடுகளாக கட்டி ஃபுல்லாகவே. இதெல்லாம் தெரியுதுன்னா கோயம்பேடு மார்க்கெட் அந்த நீர்நிலை மூடிட்டு கட்டிட்டாங்க. ஸோ நேற்று எவ்வாறு இருந்தது, இன்று எவ்வாறு இருக்கின்றது, நாளை எவ்வாறு இருக்கும், நம்ம தான் பதில் சொல்ல வேண்டும். நேற்று, இன்று, நாளை. ஸோ யூஸ்வலாக நாங்கள் என்ன சொல்கிறது, இந்த நீர்நிலைகளை பார்த்தாவே வேஸ்ட் லேண்ட்னு சொல்லுவோம், தரிசு நிலம்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக வந்து ஒரு நீர்நிலை பார்த்தோம் என்ன பண்ணுறோம், நம்ம சின்ன பல்லாம் ஒரு கல் எடுத்து போடுவோம், அடிப்போம், கல்லை தூக்கி போடுவோம், என்னன்னு பார்க்க மாட்டோம், அதோட கெடுதல் தூக்கி போடுவோம். அல்லது அந்த வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் படிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இந்த பறவைகள் இப்போ தாய கோயிலெல்லாம் படிக்கும்போது அந்த பக்கத்தில் வீடெல்லாம் இருக்குல்ல, நேராக எடுத்து வருவாங்க. மிச்சம் இருக்கிற மினரால் மிச்சம் இருக்கிற சாதம், சாம்பார் அந்த குளத்தை தான் கொட்டுவாங்க எடுத்து வந்து, அப்படியே கொட்டுவாங்க. ஏன்னா நான் வந்து அவரை ஒன்றும் சொல்லக்கூடாது. இல்லை
ஜெனரேஷன் தான் அதை கொட்டிட்டுறாங்க. நான் என்னுடைய பறவைகளை மட்டும் தான் ஃபர்ஸ்ட் படிக்கணும். அது படிச்சா என்ன அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க பாட்டு என்ன நான் இப்படி நின்று பறவைகளை பார்ப்பேன், கேமரா எடுத்துட்டு இந்த பக்கத்தில் கொட்டிட்டு போவாங்க நிறைய. ஸோ இது மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ இப்போ எல்லாம் வந்து குளத்தை பராமரிக்க இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணால் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நான் வந்து என்னுடைய உரையை வந்து முடித்து விட்டேன். அனைவருக்கும் மிக்க நன்றி. முக்கியமாக வந்து நான் இப்போ என்னோட தாயக்கோய்க்கு தான் மிக நன்றி கூறுவேன். ஏன்னா எனக்கு இவ்வளோ பாருங்க எவ்வளோ படங்கள் எடுக்கிறது ஒத்து வைத்தது, இவ்வளோ வந்து என் நடத்தையை வந்து காமிச்சு எனக்கு நிறைய கற்றுக்கொண்டேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எவ்வளோ வந்து எனக்கு ஒரு டிகிரியோ ஒரு பாடத்திட்டத்திலவே இல்லை, போய் பணம் கொடுத்து நான் ஒரு கோர்ஸ் படிக்கவில்லை. ஃப்ரீயாக போய் ஒரு கேமராவை எடுத்துகிட்டு நான் போய் பண்ணுறேன். இவ்வளோ விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது. ஏன்னா டைம் நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்கிறேன், நிறைய பாருங்கள். அப்புறமா தாழக்கோய்க்கு நன்றி. முக்கியமானது டிஜிட்டல் கேமரா. என்னுடைய கேமரா நான் வந்து 2011 அமெரிக்கா சென்றிருக்கும் போது அங்கே வந்து ஒரு கெனான் கேமரா வாங்கினேன். ஸோ 40X. ஸோ அதை வாங்கி அதில் தான் இந்த படங்கள்லாம் எடுத்தேன். நான் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் இல்லை கேமரா. ஆனால் ஃபோட்டோகிராஃபி என்னுடைய வந்து படிக்கிறதுக்காக வந்து ஆராய்ச்சி செய்வதற்காக அதெல்லாம் எடுப்பேன். இவ்வளோ பீட்ஸ் பாருங்க. அதெல்லாம் எப்பவுமே வந்து நம்ம இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நம்மளுடைய மைண்ட் ஒரு மைண்ட் வாட்ஸ்அப் குரூப் அவர்களுக்கும் எல்லா உறுப்பினர்களுக்கும் மிக்க நன்றி. என்னுடைய தாழக்கோய்க்கு மிக மிக நன்றி. என்னுடைய மிக மிக நன்றி சார். முடிச்சுட்டேன் சார். ஷெஃபன் சார். மகிழ்ச்சி சார். எல்லாரும் தேங்க்யூ தேங்க்யூ சார். இது நீர்க்கோழியும் இதுவும் ஒண்ணா? ஏ சார் நீர்க்கோழி சொல்றாங்களா? அது நீங்க என்ன இன்னொன்னு இருக்கு. நீர்க்கோழி என்னன்னா நாங்க ஒயிட் பிரஸ்டட் வாட்டர் ஹென் இது கூட இருக்கும். நீங்க பார்த்து வெள்ளையா இருக்கும், கருப்பா இருக்க வெள்ளையா. அது நீருக்கு கரெக்ட். நீர்க்கோயில் வந்து நெருப்பு கோழின்னு சொல்றாங்களா? அது இல்ல சார். அது நெருப்பு கோயில யூஸ்வலா அது வந்து இல்ல சார். அது மாதிரி எல்லாம் நெருப்பு கோயில இருக்கு. நெருப்பு கோழின்னு ஒண்ணு கிடையாது. இல்ல நெருப்பு கோயில். அப்ப நெருப்பு கோழின்னு சொல்ற பறவை என்னது? அது யூஸ்வலி அந்த மாதிரி நெருப்பு வரதாம நான் எனக்கு தெரியல சார். எனக்கு இல்ல பேர் ஒண்ணு இருக்கு. அதுல நெருப்பெல்லாம் வராது. அந்த காலத்துல அது நெருப்பு கோயில் சொல்லுவாங்க. சில பேர் நம்ம ஊர்ல டர்க்கியை நம்ம ஆளுக்கு சொல்லுவாங்க. டர்க்கி பார்த்து இல்ல அவங்க சொல்றது இல்ல. சரி அந்த மாதிரி தெரியாது இல்லையா அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஆமா தீக்கோழி. ஆமா தீக்கோழி அப்படி சொல்றது உண்டு. டர்க்கி தீக்கோழி சொல்றாங்க. இது அந்த லோக்கல் அவங்க பேர் வச்சுக்கிறது. நீங்க யாராவது பாத்திருக்கீங்களா சார்? இது எவ்வளவு தூரம் பறக்கும் சார்? இது ரொம்ப ரோலம் பறக்கும் சார். எவ்வளவு பறக்கும் மைக்ரேட் சார். ரொம்ப டிஸ்டன்ஸ் பறக்கும். நான் 10 பறவை. ஆமாமா நிறைய பறக்கும். நிறைய இது த்ரூ அவுட் வேர்ல்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய எதுனா பரவலா இருக்குன்ற மைக்ரேட் ஆகும். அது ஆமா மைக்ரேட் ஆகும். எவ்வளவு தூரம் எவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு அதை பாத்தீங்கன்னா படிக்க பார்த்தா இங்க இருந்து ஃபுல்லா வந்து மைல்ஸ் டுகெதர் தே கோ டு அமெரிக்கா அது மாதிரி எல்லாம் போயிருக்கு. திருப்பி வந்து பிரீடிங்ஸ்ல வரும். இங்க சிலதெல்லாம் போய் போகாது. இது பேர் வந்து பர்மனண்டா ரெசிடென்ட் ஆயிடுவாங்க. நாங்க பறவைகளை பார்க்கும்போது ரெசிடென்ட் பேர்ட்ஸ், மைக்ரேட்டரி பேர்ட்ஸ். அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? அதான் இப்ப இது பண்ணுவாங்க சார். நான் சொன்னேன்ல இந்த ரிங்கிங், அந்த ஏஜ் ரிங்கிங் பேர்ட் ரிங்கிங். இதுல பாத்தீங்கன்னா பாம்பே நேச்சுரல் சொசைட்டி இருக்கு, இயற்கையாளர் இருக்கு. அதுல வந்து பாலச்சந்திரன் சொல்லி ரொம்ப அருமையா பண்ணுவோம். இதெல்லாம் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் எல்லாம் படிப்பாங்க ஃபுல்லாவே. நிறைய பிடிச்ச இதெல்லாம் சொல்ல மிஸ்டினெட். அதை வந்து பாத்தீங்கன்னா கோடியக்கரை நிறைய எல்லா இடத்துல போட்டு அதை பிடிப்பாங்க. பிடிச்சிட்டு அதை டீட்டெயில்ஸ் ஏதாவது ஒரு ரிங்கு பார்த்தாங்கன்னா அதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை ரிங்கு படிப்பாங்க. அந்த ரிங்கு எடுத்துட்டு இந்த ரிங்கு போடுவாங்க. இப்போ வந்து ஆமா நம்ம தமிழ்நாட்டுல கோடியக்கரில் பார்த்தாங்கன்னா அந்த ரிங்கு மாத்திடுவாங்க. அந்த டீட்டெயில்ஸ் அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் இந்த பார்த்தேன், இந்த டேட்ல என்ன நான் பார்த்தேன், இது மாதிரி தான் படிப்பாங்க சார். ஃபுல்லா வலச போதா இல்லையா எவ்வளவு டெஸ்ட் படிப்பாங்க. அருமை சார், அருமை. எக்ஸலென்ட் இன்ஃபர்மேஷன். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நீங்க ஒவ்வொரு பறவை பத்தி சொல்லும் போதும் அது மகிழ்ச்சியா இருக்கு. போன முறை சிட்டுக்குருவியை பத்தி சொன்னீங்க, இன்னைக்கு வந்து இது சொன்னீங்க, இதை சொன்னீங்க, தாழைக்கோழி சொல்லியிருக்கீங்க. அடுத்தது காக்கையை பத்தி சொல்லுங்க. நீங்க காக்கை அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. காக்கை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா அது கண்டினியூஸா படிக்க இருக்கு எல்லாமே. பட் ஸ்டடி பண்ணி நிதானமா படிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்து வந்து என்கிட்ட வந்து சார் பறவைகள்ல காட்டுக்கோழி ரொம்ப தேனி ஃபாரஸ்ட்ல வந்து 6 ஆண்டுகள் படிச்சோம் ஆராய்ச்சி. காட்டுக்கோழி அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது கூட அது பார்க்கலாம். அது நம்ம அடுத்து சந்திரசேகர் சார் தான் வந்திருக்காரு. ஃபிஷ் பத்தி பேச வச்சு. ஆமாமா ஃபிஷ் பாத்திரும். ஃபிஷ் நல்லா பேசுவாங்க, எல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். சார் இல்லையா? வாங்க சந்திரசேகர் சார் வாங்க சொல்லுங்க. ஆமா இப்ப இந்த சப்ஜெக்ட் சார் இப்ப பிரசன்ட் பண்ணாங்களே, இது வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. இதுக்கு முன்னால மயில் பத்தி ஒண்ணு பிரசன்டேஷன் பார்த்தேன். ஸ்பேரோஸ் மிஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு ஏதோ வேலை. மறுபடியும் அது பண்றப்ப நாம வந்துடுறோம் சார். ஸ்பேரோஸ் பார்க்கணும்.
இப்ப நீங்க டாக்டர் பாலச்சந்தர் சொன்னீங்கல்ல, ஆமா. அவர் வந்து எம்எஸ்சி கிளாஸ்மேட். ஓ அவரு பரிபேட்டையில பரங்கிப்பேட்டையில நாங்க எம்எஸ்சி கிளாஸ்மேட்ஸ். மெரைன் பேலஸ் ஸ்டேஷன்ல. நான் மெரைன் சைட்ல போயிட்டா அவர் வந்து ஆமா பறவை பேர்ட் சைடு போயிட்டாரு. ஆமா பேர்ட்ஸ் ரொம்ப. ஆனா இப்பயும் ரிட்டையர் ஆன பிறகும் ஆமாமா எப்ப பார்த்தாலும் இந்த பேர்ட்ஸ் தான் சுத்திக்கிட்டே இருப்பாரு. சந்திரசேகர் எங்க வனவிலங்குல வந்து ரிட்டையர்மெண்ட் இருக்காது, லைஃப் டைம். இப்போ நான் படிக்கிறேன்ல எனக்கு லைஃப் டைம். ஜுவாலஜி படிச்சிருந்தேன்னா ஒன்லி விலங்குகளை மட்டும் படிச்சதா லைஃப் டைம் இல்ல, ரிட்டையர் மறந்துடும். இப்போ அது இல்ல, மறக்க முடியாது என்னால. சும்மா இருக்கு இப்போ காக்கா பாப்பேன், ஏதாவது குருவி பாப்பேன், ஏதோ பார்த்துட்டே இருக்கு. அதான் ஒரு நம்ம கிஃப்ட். அது ஒரு துறையில. நீங்க சொல்லும் போது ஆர்னித்தாலஜிஸ்ட்லாம் நீங்க பேசும்போது உங்களுக்கு இருக்கிற எந்தூசியாசமும் அவரு பாலச்சந்திரன் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அவரு வீட்லயே தங்க மாட்டாரு, அந்த பைனாகுலர் தூக்கிட்டு எங்கேயாச்சும் போயிடுவாரு, அப்படியே இருப்பாங்க. ரொம்ப எனக்கு இதுல பேர்ட்ஸ் பத்தி இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஆனா உங்களை மாதிரி சப்ஜெக்ட்ல அவ்வளவு இது கிடையாது. அவர் இந்தியாவில ரிங்கிக்கு சந்திரசேகர் ரிங்கில நம்பர் 1 எக்ஸ்பர்ட். பறவைகளை வந்து இந்த மைக்ரேட்டரியில படிக்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட். அவரால் ஃபுல்லாவே பண்ணிட்டாரு. சார் இது பாப்புலேஷன் வந்து ஏதாச்சும் சென்சஸ் பண்ணி இல்ல, இது யூசுவலா இந்த பறவைகளை ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் படிக்கிறதெல்லாம் ரொம்ப வெரி. நாங்க ஃபிஷ்ல வந்து ஸ்டாக் அசஸ்மென்ட்னு சொல்லுவோம். ஆமா ஆமா. அப்ராக்ஸிமேட்டா இப்ப வந்து ஒரு பர்టిక్యులர் ஏரியால நெட்டை போட்டு குவான்டிடேட்டிவா எவ்வளவு ஃபிஷ் இருக்குன்னு சொல்லி, சோ அந்த டோட்டல் ஏரியாவுக்கு எவ்வளவுங்கிறது எல்லாமே அப்ராக்சிமேஷன் தான். அப்ராக்சிமேட் தான். ஆமா, நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் இருக்கு. அது ஒரு மீன்ல இருந்து எத்தனை குஞ்சு பொரிக்குது, எவ்வளவு சர்வைவல் ஆகுது, அப்படி கால்குலேட் பண்ணி நிறைய கால்குலேஷன்லாம் பண்ணி கூட பாப்புலேஷன் வந்து சொல்லுவோம். அதை வச்சுதான் வந்து இந்த மீன் வந்து டேஞ்சர், நீங்க சொன்னீங்க இல்லையா, அது மாதிரி டேஞ்சர் லெவல்ல போய் இருக்குது, இது சேஃபா இருக்குது, ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட், அதெல்லாம் அது மாதிரி சொல்லுவோம். அது மாதிரி பேர்ட்ஸ்ல ஏதாவது அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஸ்டேட்டஸ் இருக்கு. அது இப்போ யூஸ்வலா என்ன பண்ணுவோம், நாங்க படிக்கிறோம். இப்போ லைன் டிரான்சாக்ட் மெத்தட்னு சொல்லுவோம். காட்டுல என்ன பண்ணுவோம்னா, நாங்க 1 கிலோமீட்டர் நடப்போம். ஃபுல்லா வந்து நாங்க என்ன பண்ணுவோம், கேம்பஸ் வச்சு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடுவோம். இந்த மரம்லாம் இருக்கு இல்லையா, அதுல பெயிண்ட் பண்ணிடுவோம். ஃபுல்லா வந்து என்ன பண்ணுவோம்னா 1 கிலோமீட்டர் வரை பெயிண்ட் பண்ணிட்டே போவோம், ஸ்ட்ரெயிட் லைன். ஆமா டிரான்சாக்ட். அதாவது அந்த டிஸ்டன்ஸ் 1 கிலோமீட்டர் நடக்கும்போது லெஃப்ட் ரைட் எத்தனை பறவை எத்தனை டைம்ல பார்ப்போம். இப்போ அது என்ன பண்ணும், ஒரு ஏரியாக்கு எவ்வளவு இருக்கு, ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ல எத்தனை பறவை இருக்கிறது, அது ஒரு மெத்தட். இன்னொன்னு இப்ப நான் சொன்ன இந்த மயில்கள் என்ன பண்ணுவோம்னா, ரூஸ்டிங் ட்ரீ இந்த தங்குது இல்லையா, அங்க போய் எண்ணுவோம் ஃபுல்லா. T1 டேமரண்ட் 1 அதுல எத்தனை பறவை இருக்கின்றது, நீம் ட்ரீ N1, இப்படியே நாங்க மார்க் பண்ணி மார்க்கி. அது பெரிய ஆனா லெபோரியஸ், ரொம்ப கடினமான வேலை. அது இல்ல, அது எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணி இவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் இல்ல, அது ரொம்ப தப்பு. எக்ஸ்ட்ராபோலேட் எல்லாம் வந்து ஆமா, அது இட்ஸ் நாட் ரியலிஸ்டிக் பிக்சர். என்னோட பொறுத்தவரை நான் am not satisfied. Once you go there, see physically. இப்போ டைகருக்கே பாருங்க, அவ்வளவு டைகருக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. 4000ன்றாங்க, 2800. இதெல்லாம் ரொம்ப சென்சஸ் எடுத்து ரொம்ப, ஏன்னா ஒரு இடத்துல மூவே போயிடும் இல்லையா. கரெக்ட். see if it's stationary, ஒரே இடத்துல இருந்தா நம்ம எண்ணிடலாம், ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா இது வந்து ஸ்டேஷன்ல. ஆமா, நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஆமா, இதெல்லாம் மூவிங் ஆர்கானிசம். மூவிங் எல்லாம் கொஞ்சம் இது அப்படி பண்றாங்க, படிச்சு நம்ம பண்றோம். யானைகள்லாம் படிக்கிறோம், சில இதெல்லாம் இருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. மகிழ்ச்சி சார், நன்றி நன்றி சார், நன்றி சந்திரசேகர் சார். வாங்க பிரேமா மேடம் பேசுங்க. இது குவைட் நியூ சப்ஜெக்ட் சார். அனைவருக்கும் வணக்கம். அவர் சத்யநாராயணா சார் சொன்ன மாதிரி இது எப்படி வந்து அந்த பறவை தான் முட்டையிட்டுது, அந்த பறவை தான் ஹேட்ச் பண்ணுது, அந்த பறவையோட துணை தான் வந்து ஹேட்ச் பண்ணுது, அது வந்து அந்த குஞ்சுகளுக்கு ஊட்டுது அப்படின்றதையெல்லாம் எப்படி ட்ராக் பண்றது அப்படின்றது பார்க்கும்போது அமேசிங் ஒர்க். உண்மையிலேயே அந்த பறவை தானா, இல்ல அது மாதிரி இருக்கிற வேற பறவைகளும் அந்த மாதிரி எண்ணிக்கையில கிராஸ் ஆகுமா அப்படின்றது. அதே மாதிரி அவங்களோட நெட்டு எப்படி வந்து ஆர்கிடெக்ட் மாதிரி வேணும்னும் போது விரிச்சுக்குது, குறுகிய காலத்துல இருந்தது. அதே மாதிரி ஒரு 12 முட்டைய வந்து வச்சு ஹேட்ச் பண்ணி குஞ்சுகள் வர்ற இடத்துல அந்த முட்டைகளை எப்படி, அந்த 12 முட்டைகளையும் எதிரிக்கிட்ட இருந்து காப்பாற்றணும்ன்றதுக்காக எப்படி சாப்பிடுறாங்க அப்படின்றதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப பெரிய விஷயங்களா தோணுது எனக்கு. இந்த அதே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உடல் இதெல்லாம் அவ்வளோ நீளமா, விரல்கள் நீளமா, உயரமா, கடவுள் வந்து எப்படி வாழணுமோ அதுக்கான இதை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி நினைக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளோ அப்சர்வ் பண்ணி இதை டாக்குமெண்ட் பண்ணி அது ஒரு பவர் பாயிண்டா ரொம்ப அழகா ப்ரெசென்ட் பண்ணீங்க சார். இதை பத்தி எனக்கு வந்து இது வரைக்கும் தெரியாது.
நான் பள்ளிக்கரணை ஏரியா எல்லாம் போயிருக்கேன். நான் அந்த பறவைகள் எல்லாம் பார்த்திருக்கேன். அங்க வந்து குப்பையை டம்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அதை கிளீன் பண்ணி சிட்டி குப்பையெல்லாம் அங்க போய்கிட்டு இருக்கும் போது அதை என்வைரன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா பண்ணணும்ன்றதுக்காக அதை கிளீன் பண்றதுக்கெல்லாம் ப்ரொபோசல் எல்லாம் கொடுத்து பண்ணியிருக்கோம். பட் அந்த பேர்ட்ஸ் சீசன்ல அங்க வர்றதை வந்து நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். இந்த பறவையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. அதுவும் குளத்தூர்லயே இருக்கு அப்படின்றது ரொம்ப இதுவா இருக்கு. ஆனா எல்லா ஏரி ஸ்கீம்னு வீடுகளை பண்ணிட்டோம். ஒரு இதுல படிக்கும் போது நம்ம எவ்வளவு உயரமா கட்டடங்கள் கட்டுறோமோ அந்த அளவுக்கு பறவைகள் குறைஞ்சிரும் அப்படின்றத படிச்சிருக்கேன் நான். எவ்வளவு உயரமா கட்டிடங்கள் அந்த தாவரங்கள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருது. அந்த உயரமான கட்டடங்கள் இருக்கிற இடத்துல பறவைகள் சாதாரணமா ரொம்ப வர்றதில்லை அப்படின்றது படிச்சிருக்கேன். அதனாலதான் நமக்கு சிட்டி சைட்ல இந்த இது வந்து வருதுன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி கூவம் ரெஸ்டாரேஷன் ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு. அந்த ப்ராஜெக்ட் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு நல்ல தண்ணி சிட்டிக்குள்ளார ஓடுறதுக்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. கவர்மெண்ட்டும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது உரை. தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். மகிழ்ச்சி மேடம், நன்றி. வாங்க சார், சிவகுமார் சார் பேசுங்க. சிவகுமார் சார் வணக்கம் சார். சிவகுமார் சார் ரொம்ப அருமை சார், ரொம்ப அருமை. லாஸ்ட் வீக் குருவிகளை பத்தி சொன்னீங்க. இந்த தாழை கோழி கேள்விப்படாதது, பேரு கேள்விப்படல. எனக்கு அதிகமா ஊர்கள்ல பாத்திருக்கேன், இங்க சென்னையில அதிகமா பாக்குறேன். இது இதனுடைய சாதாரணமா லைஃப் டைம் எவ்வளவு நாள் சார்? இது ஒரு நான் வெஜிடேரியன் ஐட்டமா? 2 ரொம்ப அருமையா மிதக்கும் சொன்னீங்களே, மிதக்கிற அந்த கூடு மிதக்குன்னு சொன்னீங்களே, ஆச்சரியமா இருந்தது சார். மிதந்து அதெல்லாம் உயிரோடு இருக்குன்னா பெரிய விஷயம் சார். அந்த நாணல் புல்லுல இருந்து காய்ந்த புல்ல எடுத்து அது கூடு கட்டுறதுன்னா ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஆணுக்கு பெண்ணுக்கு வித்தியாசம் தெரியாதுன்னு சொன்னீங்க. எக்ஸலன்ட். நீங்க சொன்னீங்களா கோயம்பேடு அந்த மார்க்கெட், அந்த காலத்துல நாங்க இருக்கிறோம் சார். எங்க வீட்டுல இருந்து கரெக்டா முன்னாடி 1 கிலோமீட்டர் சார். அங்க போய் நாங்கெல்லாம் வேட்டையாடிட்டு வந்துருவோம். பல விதமான பறவைகள். சொல்றது 70 இருந்து போனா முட்டி அளவுக்கு சேரு சகதியா இருக்கும். அங்க போயிட்டு பல விதமான பறவைகள் இருக்கிற கோயம்பேடு மார்க்கெட் படங்காட்சிகளை அதெல்லாம் எங்க வீட்டுல இருந்து கரெக்டா 1 கிலோமீட்டர் பேக்ல. ரொம்ப நல்லா இருந்தது. எத்தனை ஒரு முறை எத்தனை முட்டைகள் இருக்கு சார்? அது யூஸ்வலா சார் என்ன பண்றாங்கன்னா, யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒரு 3லேருந்து பண்ணி சொல்லிக்கிறாங்க. என்னுடைய ஆராய்ச்சியில பாத்தீங்கன்னா குளத்தூர்ல நான் 5 முட்டைகள் மேக்சிமம் வந்து 5 முட்டைகள். இது போல 3லேருந்து 5 ஆண்டுகள் வந்து உயிர் வாயும் லைஃப் ஸ்பேனு. அதுதான் இப்போ நான் படிக்கிற முறை தான் இப்போ சொல்ல. எப்படி பேர்ட்ஸ் எல்லாம் அந்த வலை போட்டு மிஸ்ட் நெட்டு போட்டு பிடிப்பாங்க, ரிங் பண்ணுவாங்க, அதை மாதிரி படிக்கிறது இது பண்ணுவாங்க. இந்த பறவை வந்து நிறைய குளத்தூர்ல இருக்கு சார். இன்னும் வந்து நிறைய இடத்துல இருக்கு. அந்த பறவை இருக்கு, நல்லா படிக்கலாம், பார்க்கலாம். நம்ம இந்த கோழியா சாப்பிடக்கூட ஐட்டமா சார் இதெல்லாம்? இல்ல யாரு சார்? இல்ல எல்லா உயிரினங்களும் வந்து சாப்பிடலாம். ஆனா வந்து சட்டம் இருக்கு இல்லையா, பாதுகாப்பு சட்டம். அப்போ இது வேட்டையாடுறாங்க. இல்லீகலா வந்து அடிக்கிறாங்க, கல் எடுத்து பசங்க. நானே பார்த்துருக்கிறேன். ஃபுல்லா வச்சு எது நம்ம ஊர்ல வந்து காக்காவே அடிச்சு சாப்பிடுறாங்க. அதை வித்து ஆமா சில இடத்துல காக்கா சாப்பிடுறாங்க, நிறைய இடத்துல வந்து. ஆமாமா, நிறைய பேர் உங்களை அதான் சொல்லணும். எந்த பறவையுமே இப்ப நிறைய இடத்துல கிளி வச்சிருந்தாங்க அந்த காலத்துல, தெரியுங்களா? கிளி இப்போ நீங்க வச்சிருந்தீங்கன்னா சார் நான் கிளி தான் வச்சிருக்கேன்னா உங்களை அரெஸ்ட் செய்யலாம். ஆமாமா, எந்த விலங்குகளை வந்து பாதுகாக்க பாத்தீங்கன்னா அதான் நான் சொல்றது. ஆல் தி நான் டொமஸ்டிகேட்டட் அனிமல், ஆடு மாடு கோழி தவிர்த்த, நாய்கள் தவிர்த்த மற்ற எந்த விலங்குகளை வச்சாலும் சட்டம் இருக்கின்றது. எங்க விலங்கியத்துறையில தவக்கலை நாங்க நிறைய வெட்டிட்டோம், லட்சக்கணக்கில் வெட்டிட்டோம் த்ரூ அவுட் இந்தியா. லட்சக்கணக்கில் வந்து எதுக்கு நம்ம வந்து பிராக்டிக்கல் ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்ல கட் பண்ணோம். ஆனா அது யாருக்குமே சட்டம் தெரியாது. 1984ல வனவிலங்கியல் பாதுகாப்பு சட்டத்துல 1972 சட்டத்துல இருக்காது. அப்போ என்ன பண்ணா, நான் வந்து நிறைய இடத்துல போய் நானும் அக்பர் ஷா நாங்க என்ன பண்ணோம், இந்த தவக்கலை வந்து உண்மையில கொல்லக்கூடாது பாடத்திட்டத்துல த்ரூ அவுட் இந்தியா கிட்டத்தட்ட ஒரு 50 வந்து ஒர்க் ஷாப் நடத்தி மீட்டிங்ஸ் எல்லாம் நடத்தி என்ன பண்ணோம்னா இது மாதிரி சொன்னோம். நீங்க வந்து பண்ணலாம், ஆனா வந்து சட்டம் ஒண்ணு இருக்கு. டுமாரோ தி பிரின்சிபால் வில் பி அரஸ்டட், வைஸ் சான்சலர் நாட் தி டீச்சர். அப்போ வந்து வைஸ் சான்சலர் நாங்க அலோ பண்ண மாட்டோம். இது மாதிரி நாங்க சென்சிடைஸ் பண்ணோம். சட்டம் இருக்கு ஒவ்வொன்றுத்துக்கு, எல்லா விலங்குகளுக்குமே சட்டம் இருக்கின்றது. பூச்சி நீங்க வந்து அது அரெஸ்ட் பண்ண செய்யலாம். அது நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். அதான் நான் சொன்னேன்,
நம்மளுடைய நாட்டுல வந்து இந்த வனவிலங்குகள் அது விலங்குகளுடைய சட்டதிட்டங்களை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அது இல்லை, விழிப்புணர்வு இல்லை. அதனால நான் இப்போ ஆங்கிலத்தில் எப்பவுமே சொல்லுவேன், all of must know aware of the existing animal protection law. Ignorance of law is not an excuse. அதான் ரொம்ப நம்ம ரொம்ப முக்கியமான செய்தி அது. அப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா லேப்ல இப்ப தவக்கலையை வச்சு நம்ம கட் பண்ணி இது பண்ணக்கூடாதுங்களா? இப்போ பேன் பண்ண சார். நாங்க இதெல்லாம் வந்து it took 10 years. நம்ம எங்க ஜுவாலஜி டீச்சர்ஸ் மீட்டிங் எல்லாம் போட்டு அவங்க சொல்லுவாங்க, நீ ஒரு ஜுவாலஜி ப்ரொஃபஸரா தவக்கலை வெட்டக்கூடாதான் அப்படி. நான் வெட்டினேன், நான் வந்து படிக்கும் போது வெட்டினேன், மாணவர்களுக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வெட்டிட்டோம். பிறகு நாங்க நினைச்சோம், அதாவது நாங்க எப்பவே சொல்லுவோம், ஒரு காலத்துல நான் வந்து சின்னர், அதுக்கு அடுத்து செயின்டா மாறிட்டோம். இந்த தவக்கலை விஷயத்துல வந்து சின்னர் ஹஸ் பிகம் டு செயின்ட் அப்படின்னு சொல்லுவோம், தமாசா சொல்லுவோம் எல்லாம். இப்போ ஈவன் ஆப்பிரிக்கால போய் 3 ஒர்க் ஷாப் நடத்தணும் சார். நானும் அக்பர் ஆப்பிரிக்கா 3 வாட்டி போனோம். ஆம்போ யூனிவர்சிட்டி அங்கே போனோம். நாங்கள் போய் எல்லாமே இதை மாதிரி பண்ணும்போது இப்போ பேன் பண்ணிட்டாங்க. த்ரூ அவுட் இந்தியா யாருமே வந்து இந்த தவக்கலை எல்லாம் வந்து பேன் பண்ணிட்டாங்க. டிஸ்ட்ரக்ஷன் நிறைய மாத்திட்டாங்க. அதுக்கு பதிலாக சிடி போடுவோம், வர்ச்சுவல் லேப்ரேட்னு சொல்லி நாங்கள் ஒர்க் ஷாப் அந்த செயல்முறையில் வந்து ஃபுல்லாகவே ட்ரெயின் பண்ணோம். அதை நான் லேர்ன் பண்ணிட்டு மற்ற டீச்சர்ஸ்க்கெல்லாம் நாங்கள் ஒர்க் ஷாப் மத்தியானத்தில் கம்ப்யூட்டர் கொடுத்து அவங்களே எல்லாம் செய்து அது மாதிரி எல்லாம் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டோம் த்ரூ அவுட் இந்தியா. கிட்டத்தட்ட ஒரு 50 ஒர்க் ஷாப் ஆல் ஸ்டேட்ஸ் வி வெண்ட் த்ரூ அவுட் இந்தியா போய் வந்தோம். அது ஒரு மகிழ்ச்சி சார். அதனால் நான் வந்து என்ன மகிழ்ச்சியாக இருப்பேன்னா, ஐ ஹவ் சேவ்டு லேக்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஸ் யூஸ்டு ஃபார் எஜுகேஷன் இன் இந்தியா. அதான் ரொம்ப மகிழ்ச்சி. அதான் சார், அதான் கன்சர்வேஷனிஸ்ட். ஒரு பாதுகாப்பாளர்னா அதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன் நான். நிறைய வந்து நிறைய பேர் திட்டுவாங்க, என்ன நீ வந்து தவக்கலை இல்லாம ஒரு ஜுவாலஜியான்னுவாங்க. நாங்க என்ன நீ என்ன ஒரு ஜுவாலஜி விலங்கியல் ப்ரொஃபஸர், இல்ல நீ பாரு அப்படின்னு சொல்லி நாங்க இந்த சட்டத்தை வச்சு நான் ஐ யூஸ் மை 1972 பாதுகாப்பு சட்டத்தை வச்சு AK-47 மாதிரி வந்து நான் என்ன கருவியை எல்லாரும் மிரட்டினேன். எங்க டீச்சர்ஸ் எல்லாம் மிரட்டினேன். ஆக்சுவல் வர்ச்சுவலி ஸ்டேஜ்ல மிரட்டினேன். ஐ மிரட்டு யார் தெரியும்? வைஸ் சான்சலர், ப்ரொஃபசர்ஸ், ரிஜிஸ்ட்ரார் எல்லாரும் விரட்டிட்டேன். பிரின்சிபால்லாம் விரட்டி அப்புறம் வந்து நாங்கள் தவக்கலை வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அருமையான தகவல் சார், அருமையான தகவல் சார். தெரியாது, நிறைய பேர் தெரியாது. அருமையான நிகழ்ச்சி, அருமையான வாழ்த்துக்கள், பாராட்டு. தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். தேங்க்யூ, மகிழ்ச்சி சார். நன்றி நன்றி. அமுதா மேடம் வாங்க. அமுதா மேடம், அமுதா ஒரு கட்டம் வந்துடுவா. அமுதா மேடம் தான் கஷ்டமா எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். மத்தெல்லாம் பாரு ஸ்டீஃபன், எல்லாருமே அமுதா மேடம் தான் ரொம்ப மகிழ்ச்சி சார். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது சார். என்ன அழகா அந்த பறவைகள், எவ்வளவு அழகா சார். அது பிளாட்ஃபார்ம் போடுதுன்னு சொன்னீங்க பாருங்களேன். அது நம்ம கூட இது பிள்ளைங்க பெருசா போக போக நம்ம வீட்டை ரொம்ப விஸ்தாரம் பண்ணிட்டு போற மாதிரி அதுவும் தன்னோட இடத்த வந்து எப்படி கொண்டு போகுது அப்படிங்கிறது. ஆனா அந்த அது தன்னை எவ்வளவு சுத்தமா வச்சுக்குது அப்படிங்கிறது, அது ஓய்வு எடுக்கிறது அப்படிங்கிறது, அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க சார். அது அப்புறம் நீங்க இன்னொன்னு சொன்னீங்க பாருங்க, அந்த முட்டை ஓடுகளை எல்லாம் சாப்பிட வந்ததுன்னா குஞ்சுகளுக்கு பராமரிப்பு இல்ல, அதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்தது. இதுல நீங்க வந்து இந்த சட்டங்களை பத்தி ஒரு தடவை சொல்லுங்க சார். அத வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு ஃபுல்லா PowerPoint. ஆமா, அது ரொம்ப தெரிஞ்சுக்கணுமா, சட்டங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம அப்படிங்கிறது. ஆனா தவளைய காப்பாத்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு வந்து நான் ஒரு பெரிய வணக்கத்தை வந்து சொல்றேன். உயிர் காப்பான் தோழன் அப்படிங்கிற மாதிரி இந்த தவளைகளினுடைய உயிர்களை காப்பாற்றிய தோழர் தான் நீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். இது ஒரே ஒரு விஷயமா, இங்க இந்த தவக்கலை என்னன்னா, நான் நிறைய தவக்கலை கட் பண்ணி ஆராய்ச்சிகளை நிறைய கட் பண்ணிக்கிறேன் மாணவர்கள். நானும் படிக்கும் போது அவன் திடீர்னு 2001 எனக்கு ஒரு இது வந்தது. ஆவாக்கள் படிக்கும், ஏன் நம்ம தவக்கலை வந்து ஏன் பாதுகாக்க, நான் வந்து வனவிலங்குல வந்து பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்க தீரியில சொல்றேன். வகுப்பு போனா எல்லாரும் பாதுகாக்க வேண்டும், வனவிலங்குகள் உயிரினங்கள் எல்லாம் பாதுகாக்க சொல்லிட்டு பிராக்டிகல் கிளாஸ்ல போறேன். இதை மறந்துடுறேன். மறந்து போய் அங்க தவக்கலை வெட்டுறேன், ஓனானு வெட்டினேன். பாரு எவ்வளவு வந்து நான் சொல்லுவேன், ஐ ஹவ் டன் இன்ஜஸ்டிஸ் டு மை பயோடைவர்சிட்டி கான்சர்வேஷன் அப்படியே பேசியிருக்கிறேன் எல்லா ஸ்டேஜில். ஐ எம் வெரி சாரி, நான் ரொம்ப வருத்தப்படுகின்றேன். ஆகையால் தான் நான் 2001 ஒரு மிஷன் அக்பர் ஷா, நாங்கள் 3 பேர் என்ன பண்ணோம்னா, அப்புறம் ப்ரொஃபசர் சர்மா ஃப்ரம் அஜ்மீர், 3 பேர் வந்து இதில் ஈடுபட்டோம். முதல்ல 2001 பார்க்கும்போது எல்லா என்னுடைய நண்பர்கள் டீச்சர்ஸ் எல்லா யூனிவர்சிட்டி வரும்போது திட்டினாங்க, நீ ஒரு ஜுவாலஜி ப்ரொஃபஸரா, நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னாங்க. திருப்பி 2வது ஒர்க் ஷாப்ல சென்சிடைஸ் பண்ணி அவங்களே வந்து நம்ம மாற்ற வேண்டும், பாடத்திட்டத்தில் மாற்ற வேண்டும். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான இது இன்ஃபர்மேஷன். அது ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதே மாதிரி இந்த பூச்சிகளுக்கு கூட ஏதோ இருக்குன்னு சொன்னீங்க, அதை கூட சொல்லுங்க சார்.
அதையும் நாங்க பாக்குறோம். எதையாவது அடிச்சு கிடிச்சு கொன்னுட போறோம். ஆமா. அதனால உண்மையிலேயே சார் மனிதர்களை பத்தி படிக்கிறதை விட இந்த பறவைகளையும் ஆமா. விலங்குகளையும் படிக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குது ரொம்ப சார். ரொம்ப என்ன நம்ம பெருசா அன்பு அன்புன்னு சொல்றோம், அந்த பறவைகள் எவ்வளவு அன்பு அதோட குஞ்சுகள் கிட்ட இருக்குது. ஆனா நம்ம சொல்லி சொல்லி காட்டுவோம், ஏண்டா உன்னை இப்படி வளர்த்தனேடா, அப்படி வளர்த்தனேடா, இப்படி பண்றியேடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த பறவைகள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இதை வளர்த்து அந்த இளம் பறவை வந்து அவங்க அம்மாவுக்கு உதவி பண்றதுங்கிறது எப்படி பாரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம் சார். அதே அந்த அந்த குழந்தைகள் வளர்ப்புல அதுபடியா அந்த பக்கத்துல நின்னு பாத்துக்குது அப்படிங்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருக்குது சார். நான் அததான் நினைச்சு பாக்குறேன். நீங்க சொல்ல சொல்ல இந்த சிட்டுக்குருவியா இருந்ததும் ஆகட்டும், மயிலா இருக்கட்டும், நீங்க ஒவ்வொரு இதுவுமே நீங்க சொல்லும் போது ரொம்ப அதிசயமாவும் அற்புதமாவும் இருக்கு சார். நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கேட்டதில்லை. நான் அதை அப்படியே கடந்துதான் போயிடுவேன். நீங்க நாணலை பத்தி சொன்னீங்க பாருங்க. தூக்கணாங்குருவி கூட தன்னோட கூடு கட்டுறதுக்கு அந்த நாணலை தான் அது தேர்ந்து எடுக்குது. இல்ல மேடம், இங்க வந்து ஒரே ஒரு தப்பு நினைக்க வேணாம். நாணல் இல்ல மேடம், நம்ம நெல் இருக்கு இல்லையா வயல்ல, அந்த நெல்லு நுனி தான் எடுத்து வருமா. நீங்க பாருங்க நிறைய. ஆனா புத்தகத்துல அப்படி போட்டிருந்தாங்க சார். தர்பை புல்ல வந்து அது பயன்படுத்துது. அதுவும் அழியாத பொருள். தர்பை புல்லு பில்லு அந்த வந்து நல்லா வந்து சாஃப்டா இருக்கணும், பச்சையா இருக்கும். முதல்ல எடுத்து வரும்போது காஞ்சு எடுக்காது, பச்சையா இருக்கணும். அது பாத்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டா இருக்கக்கூடாது, சாஃப்டா இருக்கிறத போய் நான் பார்த்து நிறைய வந்து வயல்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து அந்த மரத்துல வரும்போது நிறைய வந்து அது மாதிரி எடுக்கும். அது நான் இத பத்தி படிச்சதுதானே தவிர எனக்கு அதை பத்தி ரொம்ப தெரியல. நீங்க தமிழ்ல இந்த செய்தி சொல்லுங்க. நாணலுக்கு வந்து இன்னொரு இது பாட்டெல்லாம் இருக்கு. என்ன ஒரு பாட்டு, அதாவது பெண்களை பத்தி நீங்க தெரிஞ்சு என்ன பாட்டு? ரொம்ப பழைய சினிமா பாட்டு யாராவது சொல்ல முடியுமா? சினிமா பாட்டுல இல்ல சார், இல்ல எம்ஜிஆர் படம், ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆர், நாணமோ நாணமோ நிறைய இதுல வருது சார். அந்த நாணல் வந்து எப்படியாவது வளையுமா. ஒரு பெண் வந்து எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் வளைஞ்சி கொடுக்குமா. நான் படிச்சேன். அது என்னன்னா லிட்டரேச்சர் படிக்கும் போது இந்த நாணல் புல்லு மாதிரி ஒரு பெண் எப்படியோ வளைஞ்சி உடையாம எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலியை வந்து பாதுகாக்கன்னு சொல்லிட்டாங்க. நாணல் புல்லு. அதே பார்த்து அந்த பறவை சிலைக்கு போகும்போது எப்படி நாணல் புல்ல போய் எப்படி நம்ம அதுல தான் நான் கத்துட்டேன். நிறைய பறவைகளை போய் படிக்கும்போது ஏன்டா இது நாணல் புல்ல போய் லிட்டரேச்சர் படிப்பேன். இதனுடைய என்ன ஃபீச்சர்ஸ், என்ன மிதக்குமா மிதக்காதா, காஞ்சது ரொம்ப சரி. அதை தேங்க்ஸ் டு தி மூர்கன் அதுலேருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டேன். வெங்காய தாமரை பூ நிறைய பேர் வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க. அதை பூ சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. பறவைகள் எது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டாம் எல்லாமே நிறைய விஷயங்களை. ரொம்ப ரொம்ப அற்புதம் சார். என் பொண்ணு வீட்டுக்கிட்ட ஒரு பெரிய ஏரி இருக்கு, அதுல இது நிறைய இருக்கு இந்த பறவைகள். நான் பார்த்திருக்கேன். அதுல ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள் சார். தொடர்ந்து நீங்க இந்த மாதிரி கொடுங்க. அற்புதமா நாங்க வந்து மனிதர்களை பாக்குறத விட இதெல்லாம் பாக்குறது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப மகிழ்ச்சி. சார் ஸ்டீபன் சார், இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் கேட்கறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. ஆனா நீங்க ரொம்ப நிறைய நல்ல வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப பாராட்டணும் சார். இது அமுதா மேடம், ஒரு ஸ்டீபன் இல்ல இந்த குரூப்ல நீங்க எல்லாம் இவ்வளவு ஈடுபாடு இருக்கனால தான் நான் என்ன பவர் பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் வந்து அவர்ஸ் டுகெதர் உட்காருவோமா, ஏன்னா இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல. இப்ப கவனிக்கிறீங்க இல்லையா, இது யாருமே இது மாதிரி கவனிச்சல. நான் நிறைய யூனிவர்சிட்டிஸ் காலேஜ் கல்லூரியில கொடுத்துருக்கேன். ஒன்று பாயிண்ட் பாருங்க. நான் ஒரு அதுக்கு தான் உங்களுக்கு இந்த டீமுக்கு வந்து நான் வந்து ரொம்ப நல்ல செய்தியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு இந்த பவர் பாயிண்ட்ல வந்து ரொம்ப செலக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி சாரு சொல்றது ஒரு 10 நாளா இல்ல நைட் எண்டே உட்காந்தோம். இன்னைக்கு காலைல ஒரு 4 மணிக்கு எழுந்து உட்காந்துட்டு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு இதான் ரொம்ப ஏன்னா எனக்கு என்னன்னா இந்த டீம் எல்லாரும் எக்ஸலண்ட். அதை கவனிக்கிறீங்க பாருங்க. அது தேங்க்ஸ் டு ஸ்டீஃபன் அண்ட் அதர் நம்ம நண்பர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நிறைய செய்திகள். மகிழ்ச்சி. உங்கள் ஆர்வத்திற்கு மகிழ்ச்சி, உங்கள் முன்னெடுப்புக்கு மகிழ்ச்சி. ரத்னவேடியல் சார் வாங்க. வணக்கம் சார். சத்யநாராயணன் சார். இந்த பறவைகள் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கள், எவ்வளவு நேரத்தை செலவழிச்சிருப்பீங்கன்றது எங்களுக்கு நீங்க சொல்லாமலே எங்களுக்கு தெரியுது. ஆனால் அதை நீங்க சொல்லும் பொழுது நாங்கள் யோசிச்சோம், எவ்வளவு 10 நாளும் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு நேரத்தை மெனக்கெடுத்து. என்னடா அது நீங்க சொன்ன போல இந்த தளத்துல இருக்கிறார்கள் எல்லாரும் அதை கேட்கிறார்கள். சும்மா இந்த காதோட கேட்டுட்டு போறார்கள் இல்லை, எல்லாரும் ஆர்வமாக அதுல ஈடுபாட்டோட விஷயங்களை அறிவதற்காக வந்திருக்கிறார்கள் தான். அது நீங்க சொல்றது கணக்கு, அது சொல்ற அந்த கணிப்பு சரி. எனக்கு என்றால் நானும் இந்த பேர்ட்ஸ்களை நான் அதிகமாக பாக்குறேன். நான் இந்த லவ் பேர்ட்ஸ்கள்ல ஒரு கூட்டுல அடைச்சு ஒரு கணக்க பேர்ட்ஸ்களை வச்சிருப்பாங்க. அது நீங்க பாத்திருப்பீங்க, அந்த சின்ன சின்ன அந்த கிளிகள் மாதிரி குருவி லவ் பேர்ட்ஸ்.
அதுகளெல்லாம் அதை நான் அப்படியே நின்று கன நேரமா பார்ப்பேன். அதோட பிஹேவியர்கள் அதெல்லாம். அதே போல நீங்கள் ஒவ்வொரு பறவையும் பார்த்து அதுகளை நீங்கள் இப்ப அதுகளெல்லாம் என்ன வர்ணிக்க சொன்னால் அதை என்ன நடந்தது எப்படி நடக்குன்ற அதை எங்களால முடியாது. அதனால நீங்க அதையும் அதை நுணுக்கமாக பார்த்து நீங்கள் அழகாக நாங்களும் அதை என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி நாங்களும் அதை நேர பார்த்தது போன்ற உணர்வு வரக்கூடிய மாதிரி நீங்க எடுத்து சொன்னீங்களே அது அருமையாக இருந்தது. கூடுதலாக ஒரே ஒரு செய்தி சார், இந்த லவ் பேர்ட்ஸ் சொன்னீங்க இல்லையா, லவ் பேர்ட்ஸ் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல நம்மளை ஏமாத்திட்டாங்க எல்லாம் விற்கிற ட்ரேட் பண்றவங்க. அது என்னன்னா ஒரு குருவி இருக்கு, பிளாக் ஹெடட் முனியான், கருப்பா இருக்கும் ப்ரௌனா இருக்கும், அதை பெயிண்ட் அடிச்சிடுவாங்க இவங்க விற்கிறவங்க எல்லாம். அதுதான் லவ். ஆனா வந்து ஆக்சுவலா வந்து அது வந்து இப்போ எல்லாமே பிடிச்சி வித்து முடிச்சுட்டாங்க. இப்போ லவ் பேர்ட் சொல்றதெல்லாம் ஃபாரின் பேர்டு. இந்தியா நான் சொன்ன வனவிலங்கு சட்டம் இருக்கு இல்லையா, அரசு பண்ணுவோம். ஃபாரின் ட்ரேடு, ஃபாரின் பறவைகள்லாம் வியாபாரம் செய்யலாம், அதுக்கு சட்டம் இல்லை. அதனால தான் எல்லாம் ஆஸ்திரேலியா எல்லாம் இன்னைக்கு வர கிளிகள் லவ் பேர்ட்ஸ் விற்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம ஊர் பறவைகள் இல்லை. நிறைய பேர் தெரியாது. சோ ஏன்னா நம்ம ஊர் பறவைகள் வித்தா அரசு செய்துவாங்க. ஆமா, சட்டத்துல இருக்கு இல்லையா, அதனால ஃபாரின் பேர்டு நம்மளுக்கு சட்டம் இல்லை. யாரா கேட்டா இது ஃபாரின் தான், இந்தியா சட்டத்துல இல்லையே அப்படின்னு சொல்லி நாங்க கிளைம் பண்ணலாம். அது எல்லாம் விற்கிறதெல்லாம் வந்து பெட்டி ஷாப்ல எல்லா பறவைகளையும் வந்து ஆஸ்திரேலியா எல்லாம் வெளியூர்ல இருந்து எடுத்து வந்து ஃபார்மா வச்சிடும், இங்கே வந்து உருவாக்குவாங்க அவங்க. இனப்பெருக்கம் செய்து விற்கிறது. இதான் சார் உங்களுக்கு சாரி உங்களுக்கு இந்த செய்தி வந்து சொல்றேன். நல்லது நல்லது நல்ல செய்தி. எனக்கு உண்மையில ஸ்டீவன் சார் கேட்ட மாதிரி இந்த காகங்களை பற்றி பார்க்கறது, நான் அது அந்த பேர்ட்ஸ் வாட்சிங்ல நான் அதை காகத்தை பார்த்து கொண்டே இருப்பேன். அது 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 பின்னேரத்துல பறந்து கூடுகளுக்கு போறது, எங்கேயோ இருந்து எல்லாம் வந்து அந்த மரங்கள்ல வந்து சேர்ற அந்த அழகு, அப்படி பல அந்த அந்த காகங்கள் இப்ப வந்து ஆக்களை கணிக்கிற விதம், எங்களை தெரிஞ்ச ஆக்களுக்கு அது ஒரு வித்தியாசமா பயம் இல்லாம எல்லாம் கிட்ட வந்து கையில கூடி உணவை கொத்தி கொண்டு போகும். ஆனால் அது கனகாலம் செல்லும் அப்படி எல்லாம் செய்யறதுக்கு. அப்படியே இந்த காகம் நான் சில சமயத்துல யோசிக்கிறது, இவ்வளவு ஃப்ரீடம் இந்த காகத்துக்கு, நாங்களும் மறுபுறவில வந்து காகமா பிறக்கணுமோ என்று சொல்லி நான் ஆசைப்படுறதும் உண்டு. ஏன்னா அவ்வளவு ஃப்ரீடம் அது எங்களது கண்ணுக்கு முன்னால நாங்க பாக்குறோம் அந்த காகங்களை. அதை பற்றி நீங்க அவர் கேட்டது போல நீங்க அதை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணி அதையும் சொல்லணும். அருமையான ஒரு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார், நன்றி. வாங்க ரத்னவடிவேல் சார், சாரி கோபால் ரத்ன சார். கோபால் சார். அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு சார். இன்னைக்கு ப்ரொஃபஸர் சத்யநாராயணன் வந்து அவருடைய டாக் அபவுட் தாழைக்கோழி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் பேர்ட்ஸை பற்றி படித்தவர் வந்து சலீம் அலி. அவர் பேராசிரியர் சலீம் அலி கிளாஸ் எடுத்த மாதிரி தான் இருந்தது என்னை பொறுத்தவரைலாம். ஸோ எக்ஸலண்ட் சார். நீங்கள் போட்ட ஸ்லைடில் வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்டிவானது வந்து 100 வருடம் வாழ விழிப்புணர்வு செய் அப்படின்னு சொன்னீங்கல்ல, ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நீங்கள் அதை தான் செஞ்சுட்டு இருக்கீங்க, மைண்ட் ஒரு மைண்டாக தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஸோ மக்களுக்கு 100 வருடங்கள் ஆரோக்கியமாக வாழ என்ன செய்யணுமோ அதான் செஞ்சுட்டு இருக்கோம். வாழ்த்துக்கள். ஸோ நம்ம சுற்றி நேச்சரை கவனிச்சாலே பெரிய விஷயம். எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவன் பாரதிய பாடின பாட்டு சாதாரணமான விஷயம் இல்லை. ஒவ்வொருத்தரும் வந்து ரியலைஸ் பண்ணணுன்றது. நீங்கள் கொடுத்த டாக்ல வந்து இந்த மேல் ஃபீமேல் எக்ஸ்டர்னல் மார்பாலஜியில் ஒன்றும் பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இல்லைன்றது ஒரு வித்தியாசமான ஒரு ஜென்ரலாக வந்து மேல் ஃபீமேல்னா ஒரு கேரக்டர் டிஸ்டிங்விஷ் கேரக்டர் வந்து டிஃபர் ஆகும். பட் இதில் வந்து ஒன்றும் இல்லைன்றது ஆச்சரியமான ஒரு விஷயம். நெஸ்டிங் ஸ்கில் பற்றி பேசும்போது அந்த பிளாட்ஃபார்ம் அமைக்கிறதெல்லாம் வந்து அன்யூஷுவல். ஸோ இதெல்லாம் கேள்விப்படாத ஒன்று. ஃப்ளோட்டிங் நெஸ்ட்டு, அதே மாதிரி 60 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை தான் வந்து அடை காத்துட்டு போகுது, ரொட்டேஷனில் டியூட்டி மாற்றிக்குதுன்றது பேரண்டல் கேரில் எக்ஸ்ட்ரீம் இதெல்லாம். ஸோ நம்ம ஈவன் ஹியூமன் பீயிங்கில் கூட அந்த அளவுக்கு நீ பார்த்துக்க நான் பார்த்துக்க தான் வருமே தவிர இதெல்லாம் வந்து பேர்ட்ஸ்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம். பேரண்டல் கேர் எக்ஸலண்ட். அதே மாதிரி இன்குபேஷன் பீரியட்னு பார்க்கும்போது 25 நாட்கள் சொல்லியிருந்தீங்க சார். அது ஒரு வித்தியாசமான. அதே மாதிரி எக்ஷெல் பற்றி எக்ஷெல் எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அந்த மேல் ஃபீமேலே சாப்பிட்டுருக்குதான்றது அன்யூஷுவல். இது வந்து யாருக்குமே தெரியும், ஜுவாலஜிஸ்ட் கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க. கற்றல் நடத்தை, பாதுகாப்பு, பறவைகள் கூட ஒழுக்கமாக இருக்கிறேன்னா அது வந்து ஜென்ரல் கான்செப்ட். அழகு பற்றி சேஞ்ச் அப்பப்போ அந்த கலர் மாறுதுன்றீங்க. அந்த முதல்ல வந்து ரெட்டு, அதுக்கப்புறம் ஒயிட்டு, திரும்பி ரெட்டாக மாறுதுன்றது
கூடுதல் தகவல். அச்சுறுத்தல் பற்றி பேசும்போது காகம், கீரி, ஆமை, பூனை எல்லாம் இன்க்ளூடிங் மேன் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க. ஹிஸ்டோரியன் இக்காலஜி சென்னையில் பண்ணுறதுன்றது வரவேற்கத்தக்க ஒன்று. இந்த அனிமல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 51AG வந்து மக்களுக்கும் நிச்சயமாக கொண்டு சேர்க்கணும். ஸோ அந்த வகையில் நானும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் இந்த நேரத்தில் உறுதியளிக்கிறேன். நீங்க இந்த அப்சர்வ் பண்ணதை வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஏதாவது ரிசர்ச் பப்ளிகேஷன் பண்ணிருக்கீங்களா சார்? யூஸ்வலா என்ன பண்ணுறேன், சிலதெல்லாம் பண்ணிருக்கோம் சார். இப்போ சில இந்த ஓடுகள் இருக்கு இல்லையா, இதை மட்டும் ஒரு தனியாக ப்ரிப்பேர் பண்ணி அது கொஞ்சம் 2 3 ரிவ்யூ பண்ணிட்டு நல்லா பண்ணிட்டு சொல்லி அது மாதிரி மயில்கள் பற்றி அது மாதிரிலாம் கொஞ்சம் இப்போ என்னுடைய முக்கியத்துவம் என்ன சார், ஆராய்ச்சி செய்தாலும் இப்போ நான் தமிழாக்கம் செய்து கொண்டிருக்கிறேன். வெரி குட் வெரி குட். இப்போ காட்டுக்கோழிகள், இப்போ வந்து இந்த தாழக்கோழி, இது தாழக்கோழி வந்து அறிவியல் பலகை, அதுக்கு ஒரு 2 பக்கத்துக்கு 3 பக்கத்துக்கு நான் அனுப்பிச்சிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தமிழாக்கம் செய்து அதான் மக்களுக்கு வந்து போய் சேர வேண்டும். ஸோ பாப்புலரைசேஷன் சயின்ஸ் ரிசர்ச்சோட எனக்கு பாப்புலரைஸ் பண்ண சார். நீங்க சொன்ன மாதிரி அந்த மக்களுக்கு தமிழாக்கம் செய்து இப்போ பண்ணிட்டு இருக்கேன் சார். இந்த கட்டுரைகளை எழுதி பண்ணிட்டு இருக்கேன். பொதுவாக வந்து நீர்க்கோழி தான் ஜென்ரலா ஏரிகளில் பார்ப்போம். ஆமாம். இந்த கோழி வந்து கொஞ்சம் வித்தியாசமானது, ஒரு வெரி ரேர், ஏதோ ஒரு இடத்துல தான் பார்க்க முடியும்ன்றது என்னுடைய கருத்து. இதனுடைய பாப்புலேஷன் வந்து இந்த மகாபலிபுரம் பக்கத்துல இருக்கக்கூடிய சரணாலயத்துல இருக்கா சார் இது? யூஸ்வலா பாத்தீங்கன்னா சார், அந்த சரணாலயம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் இருக்கும். இது எந்த அந்த நீர்நிலைகள் எல்லாம் இருந்தாலும் வரும் சார். எல்லா இடத்துலயுமே இந்த பறவை வந்து எங்க நீர் தான் வந்துடும் சார். நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. நம்ம அதோட போனோம்னா இப்போ சிட்டுக்குருவி தான் காமன் முருகன், இப்போ தண்ணீர் கோழின்னு சொல்றீங்க இல்லையா, வாட்டர் ஹென், அது வந்து ஒயிட் பிரஸ்டட் வாட்டர் ஹென், அது கூட இது நிறைய இருக்கும். அது கூட இருக்கும். அது இருக்கிற இடத்துல இது டெஃபரெண்டா இருக்கும். நீங்க பாத்துருப்பாங்க. அதை பாத்தீங்கன்னா டெஃபரெண்ட் அது இருக்கிற இடத்துல இது இருக்கும். அது வெள்ளையா இதான சொல்றீங்க சார், கருப்பா வெள்ளையா இருக்கு, அதான் வந்து நீர்க்கோழி, ஒயிட் பிரஸ்டட் வாட்டர் ஹென். இந்த பிரஸ்ட்ல வந்து ஒயிட்டா இருக்கும், அது பேர் ஒயிட் பிரஸ்டட் வாட்டர் ஹென். அது படிச்சிருக்கேன் சார், குளத்துல ஃபுல்லா படிச்சிருக்கேன். வெரி குட் வெரி குட், சந்தோஷம் சார். அதே மாதிரி நீங்க தவளை பத்தி பேசும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்றேன், கில்ட்டி பண்றேன். ஏன்னா என்னுடைய எம்ஃபில் ப்ராஜெக்டே வந்து மெயின்லி பேஸ்ட் ஆன், அதாவது ஆல்கஹால், 2 விதமான ஆல்கஹால் இருக்கு, எத்தனால் இருக்கு, மெத்தனால் இருக்கு. அந்த 2 மெத்தனாலும் எப்படி நர்வ் டேமேஜ் பண்ணுதுன்றது ஐபிஎம்எஸ் தரமணியில நான் பண்ணேன். ஆமா, அந்த பண்ணும்போது கிட்டத்தட்ட 100கணக்கான தவளைகளை கொன்றுதான் அந்த டிகிரியை நான் வாங்கினேன். நினைக்கும் போது ரொம்ப கில்ட்டியா இருக்கு. ஸோ ஒருவேளை நீங்க பண்ண அந்த டிஜிட்டல் டெக்னாலஜி வந்திருந்தா அதை அவாய்ட் பண்ணிக்கலான்றது என்னுடைய கருத்து. சிறப்பா இருந்தது சார், நன்றி. தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். சார் ஒரு விஷயம் சார், அப்போ பாடத்தை நீங்க ரிசர்ச் பண்ணீங்கல்ல தவக்கல, அப்போ வந்து எல்லாம் சட்டத்துல இருக்கு அப்பவே. ஸோ அந்த என்னன்னா யாருக்கு தெரியாது, இக்னோரன்ஸ் ஜுவாலஜி யாருக்கும் தெரியாது. இல்லைன்னா நம்ம எல்லாமே பண்ணிருக்க மாட்டோம். சரி, நிறைய பேர் நமக்கு தெரியல சார். நீங்க எம்எஸ்சி ஜுவாலஜி எங்க பாருங்க சார்? கோபால் சார் எங்க வந்து அகிம் காலேஜ் மேல்விசாரம். மேல்விசாரம், ஓகே ஓகே. அயூப் கான் ப்ரொஃபசர். தெரியுது. ரைட். நன்றி சார், நன்றி நன்றி சார். சக்கரபாணி சார் வாங்க. சக்கரபாணி சார் வாங்க. சக்கரபாணி சார் வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். வாய்ப்பு இருந்த ஸ்டீபன் சாருக்கு நன்றி. சார் வந்துட்டு சத்யநாராயணன் சார் வந்து ரொம்ப அருமையா பறவைகளை பற்றியும் ஒவ்வொன்றை பற்றியும் எடுத்து சொன்னீங்க. மிக்க மகிழ்ச்சி. தெரியாத நிறைய விஷயங்களை ரொம்ப ஆர்வமாக எங்களுக்கு தெரிய மாதிரி சொல்லி கொடுத்தீங்க. கோழிகள் பலவிதம், அதில் ஒவ்வொன்றும் ஒரு விதம். நீங்க சொன்ன அந்த கோழிகள்ல நார்மலா பிராய்லர் கோழிக்கு நிறைய பேருக்கு தெரியும், நாட்டு கோழி தெரியும், ஈமு கோழி தெரியும், பிசினஸ் எல்லாம் பண்ணி இது பண்ணாங்க. நீர்கோழி, காணாங்கோழி, பொந்தன் கோழி, வான் கோழி, இப்ப தாழை கோழி பத்தி இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. எத்தனையோ விதமான இதெல்லாம் இருக்குது. ஒரே ஒரு வருத்தமான செய்தினா, நீங்க வந்து இந்த கோழிகளை பத்தி இவ்வளவு ஆய்வு செய்தீங்க. அன்பார்ச்சுனேட்லி திருவள்ளுவர் சொன்ன மாதிரி தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்க நம்ம ஆளுவர்கள்னு நொந்து போய் சொன்னாரு. அந்த வகையில நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, இந்த கோழிக்கறிகளை சாப்பிட்டு என்வி சாப்பிட்றதுனால பிராய்லர் கோழியோட டேஸ்டும் நாட்டு கோழியோட டேஸ்டும் சாப்பிட்டுட்டு வான்கோழி பிரியாணி நல்லா இருக்கணும்னு சொல்லி வான்கோழி பிரியாணி கொடுத்தாருங்க. அதையும் சாப்பிட்டு பார்த்தாச்சு. இதுல வந்து என்ன நாங்க பாருங்க, எங்களுடைய ஆய்வு வேற விதமாயி போச்சு எதுல டேஸ்ட்னு. உங்களுடைய ஆய்வு பயனுள்ள இது,
அது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒரு செய்தி. அடுத்து இந்த முட்டைகள்ல கூட இந்த பிராய்லர் கோழி முட்டை ஒயிட் கலரா கொஞ்சம் நார்மலா இருக்கும். நாட்டுக்கோழி முட்டை லைட் ப்ரௌனிஷ் கொஞ்சம் சின்னதா இருக்கும். இந்த வான்கோழி முட்டை ரொம்ப பெருசா இருக்குது. நான் பார்த்தேன் அதுல. புள்ளி 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 புள்ளியா மேல கலகலரா புள்ளி புள்ளி புள்ளியா இருக்குது அந்த முட்டைக்கு மேல. இந்த 3 விதமான முட்டைகளை நான் பார்த்திருக்கேன். இந்த காட்டுக்கோழி சொன்னீங்க பாருங்க, அது போடுற வேகத்தை பார்த்தா காட்டுல அதையும் பார்த்திருக்கேன். காட்டுல ஓடுற வேகத்தை அப்படியே ஒரு ஆளை வந்து லைட்டா அப்படி கையை தட்டா போதும், அவ்வளவு வேகத்துக்கு ஓடுது. அது காட்டுக்கோழியை பார்த்திருக்கேன். நீர்க்கோழியும் பார்த்திருக்கேன். தண்ணியில அப்படியே மிதந்துகிட்டே வாத்து மாதிரி மிதந்துகிட்டே போகும். அந்த நீர்க்கோழியை பார்த்திருக்கேன். ராணான் கோழியும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். கொஞ்சம் நீர்க்கோழியை விட கொஞ்சம் இதா இருக்கும். ஆனா இந்த தாழை கோழி இது வரைக்கும் நான் பார்க்கல. நாமக்கோழி பார்த்திருக்கேன் சார். நாம வெள்ளையா இருக்கும். நாமக்கோழி ஒண்ணு இருக்கு. சாமக்கோழி நாமக்கோழி வெள்ளையா இருக்கும் இந்த இடத்துல. அது நான் பார்க்கல. இந்த தாழை கோழியும் பார்க்கல. நீங்க இன்னைக்கு சொன்ன தகவல்கள் ரொம்ப அருமையான தகவல்கள். ரொம்ப உன்னிப்பா நீங்க இதெல்லாம் ஒரு ஆய்வு செய்யுதுங்கிறது அவ்வளவு ஈஸியான வேலை இல்லை. நீங்க உங்களுடைய நேரத்தெல்லாம் ஒதுக்கி அங்க இருந்து அதை குறிப்பெடுத்து இவ்வளவு அழகா நீங்க கொடுத்திருக்கீங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். நீங்க கொடுத்த இந்த தகவல்கள் எல்லாம் இனி ஏதாவது ஒரு பறவை பார்க்கும்போது அதை உன்னிப்பா கவனிக்கணும்ன்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்கீங்க. எதை பார்த்தாலும் சரி, ஏதோ அப்படியே கடந்து போகாத. நீங்க சொன்ன மாதிரி பாருங்க, தாடைகள் எப்படி இருக்கும், சிவப்பா இருக்கும், மூக்கில் இருந்தது இருக்கு, கலர் மாறும். இதெல்லாம் வந்துட்டு அரிய தகவல்கள். அதுக்காக நீங்க ரொம்ப மெனக்கெட்டு இதெல்லாம் வந்துட்டு சேகரிச்சு கொடுத்திருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. நல்ல அருமையான இந்த தகவல்களை கொடுத்ததுக்காக மகிழ்ச்சி. இத்தகைய ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி சார். நன்றி. கல்யாணி மேடம் வாங்க. கல்யாணி மேடம் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். அன்னைக்கு சிட்டுக்குருவி, இன்னைக்கு ஒரு கோழி. நல்லா இருந்தது சார் நீங்க சொன்னது. கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணேன், பட் பார்த்தேன் நிறைய. அது அந்த 60 மினிட்ஸ் அதுக்கு வந்து டேர்ன் எடுத்துட்டு பண்றதாகட்டும், அந்த தண்ணியில அந்த முட்டை ஓடையெல்லாம் எடுத்து கொண்டு போய் தூக்கி போடுறதாகட்டும், அவங்களோட இதை பார்த்துக்கிறது எல்லாமே ரொம்ப நல்ல அழகாக பாயிண்ட்ஸ் நிறையா சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் தெரியாது. நாங்கள் போய் இப்படி இயற்கையில் உட்காந்து வேடிக்கை பார்க்குறது இல்லை, அதுதான் மெயின். வெளியில் போய் அந்த மாதிரி எல்லாம் ஒரு கிராமத்து சூழலில் வளர்ந்தா அந்த மாதிரி இருக்கும். இல்லை இப்போ நீங்கள் போகிற மாதிரி முன்னெடுத்து போகணும், அது நம்ம போகிறதில்ல. உங்களுடைய பணி ரொம்ப சிறப்பாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு இது நல்லா கிடைக்குது, தகவல்கள் நிறையா கிடைக்குது. நீங்க சொல்ற மாதிரி இந்த குழுவுல நாங்க உட்காந்துட்டு கேக்குறோம் அப்படின்னா, நாங்க எல்லாரும் கொஞ்சம் அப்படி ஓய்வா உட்காந்துட்டு, அதுவும் இல்லாம உன்னிப்பா நம்ம வந்து நிறைய பார்த்துட்டோம், அனுபவங்கள் நிறைய இருக்கு. எல்லா அனுபவங்களையும் வச்சுட்டு நம்ம வந்து உன்னிப்பா நிறைய கேள்விகள் கேட்கிறோம். இப்போ இளைஞர்கள் அப்படி கேட்கறது இல்லை அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ஆனா இப்ப நீங்க இந்த இடத்துல வந்து பேசி பதிஞ்சு வச்சிடறீங்கல்ல, நீங்க இளைஞர்கள் கிட்ட போய் பேசும்போது அவங்களுக்கு வந்து எவ்வளவு அவங்க மனசுல பதியுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல பேசிட்டும் இருப்பாங்க. அவங்க எவ்வளவு கவனிக்கிறாங்க. ஏதோ வந்து ஸ்கூலோ காலேஜோ வந்து உட்காரும் போது அவங்க கேட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா இப்ப இங்க ஸ்டீஃபன் சார் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு பதிஞ்சு வைக்கிறாரு பாத்தீங்களா, அது வந்து யாராவது வந்து தேடும் போது இந்த தகவல் கிடைக்கும். அப்ப தகவல் கிடைக்கும் போது உங்களுடைய பதிவு ஒண்ணு இப்ப நாங்க எல்லாம் கேட்கிற கேள்விகள், இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு கொஸ்டினரி மாதிரியும் உருவாயிட்டு இது வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு பதிவா நிற்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சார். இப்போ இந்த கருத்து சொன்னீங்களேம்மா, அந்த நீங்கள் டிஸ்கஷனில் பண்ணுறது, இது சார் டிஸ்கஷன் நான் யாருமே வைக்க மாட்டேன். டிஸ்கஷனை வந்து என்ன பண்ண கட் பண்ணிவிடுவாங்க. எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய உரை கொடுத்த உடனே ஸ்பீக்கர் உடனே கட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் ஸ்ரீஃபன் சார் என்ன பண்ணுவார், நம்ம பண்ண எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இது எங்கள் நண்பர்களாக ஷேர் பண்ணுவேன். எல்லா யூனிவர்சிட்டி எல்லாம் சொல்கிறாங்க, எப்படி உங்கள் குரூப்பில் வந்து இந்த டிஸ்கஷனில் யார் அது எப்படி டிஸ்கஷன் நான் வச்சு டிஸ்கஷன் அருமையாக இருக்குது டிஸ்கஷனு. என்னுடைய நண்பர் வந்து ஒரு டாக்டர், அவர் ஜிஹெச்ல வந்து டீனா வந்து ரிட்டையர்ட் ஆகி வந்தவர். அவர் அனுப்பி அவர் ஷேர் பண்ண, எப்படி சத்யநாராயணன் இப்படி நான் உன்னை டாக் விட்டுடு, உன்னை பற்றி தெரியும், ஆனால் உங்கள் குரூப்பில் வந்து ரொம்ப அருமை. அதான் நான் சொன்னேன், ஸ்டீஃபன் சாருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். உங்கள் மற்ற உறுப்பினர் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமை. எல்லாருமே சார் ரொம்ப ரொம்ப அதுதான் சார், அதுதான் இது வந்து மெயினா இந்த இடத்துல இவர் பதிவு செஞ்சு வைக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அது இல்லாம நம்ம எல்லாம் இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு அழகா ஒரு கேள்வி கொண்டு வந்து நிறுத்துறாங்க பாத்தீங்களா, அது வந்து ஒரு பெரிய இது. நடுவுல இந்த மாதிரி பிரியாணியும் வரும், அது வேற விஷயம். இன்னொரு கேள்வி எங்க வீட்டுக்காரர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அதெல்லாம் வரணும்,
இல்ல சார், எங்க எங்க வீட்டுக்காரர் இங்க தான் பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு. அவர் என்ன கேக்குறாரு அப்படின்னா, நீங்க இப்ப சொன்னீங்க இல்லைங்களா, அந்த ஃப்ராக் எல்லாம் வந்து அந்த மாதிரி இதாகுது அப்படிங்கறதுனால அதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்றீங்கல்ல. அப்ப எப்படி வந்து கத்துக்குவாங்க? நீங்க என்னதான் அந்த கம்ப்யூட்டர் கிளாஸஸ்ல போட்டு காமிச்சா கூட அது எப்படி கத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தானே. அதனால இவர் என்ன கேக்குறாரு அப்படின்னா, எவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஒரு 10 தவளை பிடிச்சிட்டு வரோம் அப்படின்னு இருந்தது அப்படின்னா, தென் வி ஷுட் ஒர்க் ஃபார் தி மோர் ப்ரொடக்ஷன் ஆஃப் இட் இல்லைங்களா. அப்படிதான் நம்ம பார்த்து செய்யணுமே ஒழிய கத்துக்கிறத நம்ம வந்து இது பண்ணா எப்படி நம்ம வந்து கத்துக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு. இப்போமா அந்த காலகட்டத்தில் என்னன்னா, தவக்கலை, பாம்பு, கிளி எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கட் பண்ணோம். விலங்கியல் துறையில் எம்எஸ்சி படிக்கும்போது எல்லாமே கற்போம். அந்த காலகட்டத்தில் அது எப்பவுமே நான் என்ன புரிஞ்சுக்கணும்னா, see, we are not teaching the way in which we learned. Now we are teaching the way in which we taught by our teachers. என்னுடைய ஆசிரியர்கள், விலங்கியல் ஆசிரியர்கள் தவக்கலை வெட்ட வேண்டும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து நான் என்ன பண்றேன்னா, அதே தான் செய்யணும். ஆனால் அது தேவையில்லை. ஏன்னா அந்த தவக்கலையில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பெருசு பெருசாக அந்த தவக்கலை, காலப்போக்கில் விலங்கியல் துறையில் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தாம்மா, ஸ்மால். அதில் எப்படிமா நரம்பு பார்க்க முடியும்? என்னால் முடியாது. அதில் வந்து பிரெயின் எடுக்க சொல்லுவோம் நாங்கள். நரம்பு மண்டலத்தை பாருன்னு, ஆர்டிரியல் சிஸ்டம், பிளட் வெசலை பாரு. எப்படி பார்ப்பான்? தப்பு. நிறைய பேர் வந்து பண்ணுறதே இல்லை. தவக்கலை வராது. நிறைய வந்து வீணாக தவக்கலை எடுத்து வந்து கட் பண்ணுவாங்க. மாணவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எஸ்பெஷலி உங்களுக்கு தெரியும், கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். எங்கள் எம்எஸ்சி பிஎஸ்சி ஜுவாலியில் பார்த்தீங்கன்னா நிறைய கல்லூரியில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து ஜுவாலஜி இருப்பாங்க. எங்கள் இதில் எம்எஸ்சி ஜுவாலஜி படிக்கும் போது பச்சை பாஸில் அதில் பார்த்தீங்கன்னா 10 பேர் கேர்ள்ஸு, 6 பசங்க தான் இருப்பாங்க பாய்ஸ். எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் காலேஜ் எல்லா இடத்துலையுமே. ஸோ இப்போ என்ன சொல்கிறீங்க, இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்ன நான் சாருக்கு சொல்கிறேன்னா, அந்த காலகட்டத்தில் இந்த தவக்கலை சின்னதாக இருந்தது, கட் பண்ண ஏன் வேணும், ஏன் கட் பண்ண, அதில் என்ன அறிவு வருது? ஒன்று ஸ்கில். என்னுடைய ராமச்சந்திரன் என் கிளாஸ் பிஎஸ்சியில் அவன் வந்து இன்னைக்கு பாஸ் பண்ணல, ஆனால் எக்ஸ்பர்ட் இன் ஸ்கில். அவனோட டிசெக்ஷன் வந்து ஃப்ராகை தவக்கலை பண்ணி எந்த இருந்தாலும் 100க்கு 100 வாங்குவான் ப்ராக்டிக்கலில். அந்த ஸ்கில். சரி, நான் என்ன சொல்கிறேன், லேர்னிங்கோட ஸ்கில் டெவலப்மெண்ட். அது ஒரு இது காமிச்சிங்கனாவே ஸ்கில். அதில் வந்து அறிவுபூர்வமாக எதுவுமே இல்லை. அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சோம். இதெல்லாம் வந்து நானும் அக்பர் ஷா மற்ற இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நாங்களே நினைச்சோம் இதெல்லாம் வந்து மாற்ற வேண்டும். இதுக்கு தகுந்த எப்படின்னா வர்ச்சுவல் லேபரேட்டரி இருக்குது. சிடி போட்டு நாங்கள் ஃப்ராக் அப்படியே கட் பண்ணுவோம். நான் சிசர்ஸ் எடுத்து போய் கம்ப்ளீட்டாக வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணி இதெல்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டு ஒர்க் ஷாப் எல்லாருக்கும் எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் ட்ரைனிங் பண்ணி தே ஹவ் சாட்டிஸ்ஃபைடு. தவக்களோட ரொம்ப நல்லா டீட்டெயிலாக நெர்வு எல்லா பகுதியிலும் நாங்கள் காட்டலாம், எலும்பு எல்லாமே. பிறகு வந்து இது கேட்டாங்க, காமிச்சிடலாம் சார். இப்ப வந்து அனடாமி காமிக்கிற மாதிரி ஆனா ஒரு பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வேணும்ல சார். இப்ப நான் வந்து யூடியூப்ல ஒரு சமையல் இதை பாக்குறேன்னாக்க பெருசா பார்த்தா எனக்கும் ஈஸியா தான் தெரியும். அங்க வந்து வணக்கம் போது தானே தெரியுது நம்ம லட்சணத்துக்கும் அவங்க பண்ணிருக்கிறதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா. இப்போ நீங்க அதை பாதுகாக்க பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பாதுகாத்துல கான்சன்ட்ரேஷன் பாதுகாக்க வேண்டும். அது வந்து இப்போ ஒரு பச்சை தவக்கலை யாருமே பார்த்திருக்கீங்களா? குளத்துல பார்த்திருக்க மாட்டீங்க பச்சை தவக்கலை. இல்ல சார், இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, produce more and give the people to experiment. Who produces? We don't have that. அது பண்றது இல்ல. சரி, இப்போ வைல்டு இருக்கு. அப்ப பார்த்தா நீங்க இது கூட சொல்லாம யானைகள் எடுத்து வந்து பண்ண முடியும். அதுல என்ன தப்பு நடக்கும்னா, நான் வந்து என்ன பண்ண கல்ச்சர் பண்ணி நீங்க சொல்றீங்கல்ல, நான் இது கல்ச்சர் பண்ணேன்னு சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க. நான் கல்ச்சர் பண்ணாமே காட்டுல போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து வந்து அடிச்சு வந்துடுவேன், வித்துடுவேன். ட்ரேடு. See, there are two different things you have to observe இந்தியாவில். ஒன்று வந்து நீங்கள் சொல்கிற ரைட், அது கல்ச்சர் பண்ண. எப்படி கல்ச்சர் பண்ணுறது? who will culture it? இந்த ப்ராப்ளம் நாங்கள்லாம் பார்த்துட்டோம். கல்ச்சரிங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் இல்லை, மியூசியம் பார்த்தீங்கன்னா எல்லா விலங்குகளும் பார்த்தீங்கன்னா அடித்து தவக்கலை எல்லாத்தையும் வந்து மியூசியம் யூஸ் பண்ணுறோம். நிறைய இது பார்த்தீங்கன்னா இது வந்து பாடத்திட்டத்தில் வேற முறைகளை இருக்கின்றது. இப்போ ஆல்டர்னேட் என்ன சொன்னோம்னா, இந்த கடலில் மீன் இருக்கு இல்லையா, கடல் மீன்கள் சில நிறைய இருக்க மீன்களை இப்போ வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ கற்பாம்பூச்சி அதில் வந்து என்ன அறிவு வருது? ஒன்றும் இல்லை. கற்பாம்பூச்சி அந்த காலத்தில் வந்து ட்ரெடிஷ்னல், இது பேர் வந்து ட்ரெடிஷ்னல் சப்ஜெக்ட். ஏன் நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களே, நான் இப்போ என்ன சொல்ல லைவ் ஜுவாலஜி, இப்போ நான் படித்தேன்ல காட்டுக்கோழி இதெல்லாம், இந்த காணாங்கோழி ஏன் நீங்கள் வந்து தாழக்கோழியை ஃபீல்டில் போய் பார்க்கக்கூடாது? விலங்கியல் துறையில் போக மாட்டாங்க, லேபை விட்டு போகவே மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமானது, போக மாட்டாங்கம்மா. நான் வனவிலங்கியல் துறையில் வேலை செய்தனால, பிகாஸ் ஆஃப் எம்எஸ்சி வைல்ட் லைஃப் பயாலஜி இன் ஏவிசி காலேஜ், வி காட் இன்ட்ரெஸ்ட் இன் தி ஃபீல்டு பயாலஜி. ஜுவாலஜி விலங்கியல் படிச்சு எத்தனை பேர் ஃபீல்டில் தெரியும், இந்த அனிமல் தெரியாது. வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஜுவாலஜினாவே ஸ்டடி ஆஃப் தி லைவ் அனிமல்ஸ் எத்தனை பேர் படிக்கிறோம்? ஒன்றுமே படிக்கிறதே இல்லை. அது ஒரு பரிதாப நிலை.
ஸோ விலங்கியல் துறைன்னா நீங்க போய் படிக்கணுமா, ஃபீல்டில் படிக்கணும். நாட்டு தவக்கலை வந்து கட் பண்ணி அதில் என்ன நர்வஸ் சிஸ்டம் அதில் வந்து கரெக்ட் தான் சார். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு 1 இயர் வந்து இந்த இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அது மாதிரி அந்த தான். ஸோ நீங்க இது அந்த மாதிரி தேவையில்லை. இவங்களையும் கொண்டு போய் உள்ள விட்டுட்டு நீ போய் அட்லீஸ்ட் ஒரு ரிசர்ச் மாதிரி உள்ள போயிட்டு வாங்கன்னு சொன்னாலொழிய இது வந்து இப்போ எங்க வனவிலங்கியல்ல வந்து நான் செகண்ட் எம்எஸ்சியில் 4th செமிஸ்டர்ல நோ தியரி பேப்பர். சரணாலயில போய் வேலை செய்யணும். அவன் கரடி செய்யலாம், டைகர் செய்யலாம், யானைகளில் வேலை செய்யலாம், பாம்புகள், எதோ ஒன்று, காட்டுக்கோழி, எதோ ஒன்று அவன் இஷ்டம். முதுமலையில் போவாங்க, ஃபுல்லாகவே டெய்லி அதான் ஃபீல்டு ஒர்க். ஒரு 4 மாதம் வந்து ஃபுல்லாக வச்சு கட்டுரை டெசர்டேஷன் என்று கடைசியாக சப்மிட் பண்ணுவாங்க. இது எங்கள் பசங்களாம் த்ரூ அவுட் இந்தியா இருக்காங்க, கன்னியாகுமரிலேருந்து ஹிமாலயாஸ். இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்லாம் ஃபுல்லாகவே மஸ்கடீர், ஹிமாலயாஸில் சத்யகுமார், இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா இருக்கிறாங்க. நிறைய இந்த வனவிலங்குகள் படிச்சவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். விலங்குகளுக்கு இது ரொம்ப. ஸோ அது வந்து நான் எப்பவுமே சாரி டு சே ஹியர், நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன்னா, நாங்கள்லாம் அக்பர் ஷா நாங்கள்லாம் நான் எல்லாம் கற்றுக்கொண்டது கற்பித்ததெல்லாம் டெட் ஜுவாலஜி. லேபில் வரும், அந்த தவக்கலை உயிரோடு இருக்கா இல்லை, நாங்கள் குளோரோஃபார்ம் போட்டு ஊற்றி கொண்டுட்டு அதான் கட் பண்ணுறோம் இல்லையா, அது பேர் டெட் ஜுவாலஜி. வேற நான் படிக்கிறது லைவ். இப்போ காமிச்சல்ல, இது லைவ் ஜுவாலஜி. லைவ் ஜுவாலஜி எடுத்துப்போங்க, ஃபீல்டில் படிக்க பாடத்திட்டத்தை மாற்றுங்க. தேர் ஷுட் பி ரெவல்யூஷனரி கரிக்குலம் சேஞ்ச் நான் சொல்றது. பட் சார் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல சார், இப்ப சர்டன் திங்ஸ் நீங்க சொல்றீங்க, அது வந்து என்ன சாப்பிடுது அப்படிங்கிறது நம்ம மேலோட்டமா பாக்குறோம், ஓகேங்களா? ஆனா இப்ப நீங்க அன்லெஸ் அன்டில் அதை வந்து அனலைஸ் பண்ணல அப்படின்னா தென் ஹவ் யூ கேன் சே அதுக்கு வந்து இது தேவைப்படுது. இப்ப நீங்க அந்த கால்சியம்னு சொல்றீங்க, அதுக்கு அது தேவைப்படுதுன்னு சொல்றதுக்கு நம்ம அனலைஸ் பண்ணி தானே சார் ஆகணும். எல்லாரும் உட்காந்து அனலைஸ் பண்ணலன்னா கூட ஒரு கிளாஸுக்கு ஒரு தவக்கல வச்சாவது அனலைஸ் பண்ணி இதுதான் அப்படின்னு ஒரு ரிசர்ச் ஒர்க் மாதிரி வேணும்ல சார். அது வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் சொன்னாங்க, டெமோ பண்ணலாம்னு சொல்லி ஒரு இது வந்தது. அதுல என்ன பண்ணா அந்த மாதிரி இப்போ தவக்கலை இல்லை சாம்பிள் நம்பர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தவக்கலை யார் பிடிக்கிறாங்கம்மா, ஒரு தவக்கலைக்கு ₹1 கொடுப்போம் நாங்கள். அவன் கேப்சர் பண்ணிட்டு வந்தால் எவ்வளோ சார் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டில்? ₹1. ₹1 யார் போய் வந்து பச்சை தவக்கலைன்னு, அது பேர் ரானா எக்ஸா டாக்டைலா, அது வைல்ட் லைஃப் ஆக்ட்ல ஷெட்யூல் 2 ஷெட்யூல் 4ல ஏற்றிட்டாங்க. அப்போனா நீங்கள் வந்து ஒரு தவக்கலை பிடிக்க சரி சட்டம் நீங்கள் சொல்லிட்டீங்க, பாடத்திட்டம் இருக்கு இல்லையா, சட்டத்தில் உங்களால் மாற்ற முடியுமா? நீங்கள் அரசாங்கத்தில் பேச முடியுமா? சட்டம் இருக்கு இல்லையா, சட்ட பிரகாரம் நான் எடுத்து வர முடியாது சார். ஒரு நிமிஷம் சார். இவரு கோபாலரத்னம் சார் ஏதோ சொல்ல வர்றாரு. சார் சொல்லுங்க சார். இதே இஷ்யூ தான் சார். இப்போ இந்த பிராகு கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்க, உங்க வாய்ஸ் கிளியரா. இதே இஷ்யூ தான் வந்து ஃப்ராகுக்கு என்ன பிரச்சனையோ அதே தான் பேசிக் மெடிக்கல் சயின்ஸ்லயும் பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியிலையும் இந்த கினிவாமும் அல்பினோரேட்ஸும் ஈவன் மங்கீஸ் பிரைமேட்ஸும் யூஸ் பண்றதுக்கு சேலஞ்சஸ் இருக்கு. பட் தெர் ஆர் சர்டன் ரிசர்ச் எத்திக்ஸ், அதை யூஸ் பண்ணி அவங்க அடாப்ட் பண்ணி, ஏன்னா அதுல வந்து ரியலா செஞ்சாதான் அவங்களுக்கு அவுட்புட் வருங்க. அதனால இப்போ ஜுவாலஜியில் இது பண்ணியிருக்காங்க, தட்ஸ் ஓகே. பட் மேடம் சொன்ன மாதிரி அதில் வந்து எக்ஸாக்டாக டச் பண்ணி அவங்க ஃபீல் பண்ணி அந்த ரிசர்ச் பண்ணுறதுக்கும் டிஜிட்டலாக பண்ணுறதுக்கும் நிச்சயமாக வித்தியாசம் இருக்கும். அது மேலோட்டமாதமாக இதை நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே இந்த அல்பினோலாம் சொன்னீங்களா, ரேட்டெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டல் அனிமல்ஸ், அது பேர் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் அனிமல். நான் வந்து அது பேர் இன்ஸ்டிடியூஷனல் அனிமல் எத்திக்ஸ் கமிட்டின்னு இந்தியாவில் இருக்குது சார். அந்த ஐஐசியில் நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 years ஐ ஹவ் பீன் நாமினேட்டட் ஆஸ் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நாமினி, எக்ஸ்டர்னல் நாமினி ஃபார் இன்ஸ்டியூட்லாம் போயிருக்கேன், நிறைய யூனிவர்சிட்டி காலையில் போயிருக்கேன். என்ன பரிதாப நிலை என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியும் அந்த அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாரி டு சே தட் ஹாரிபிள் கண்டிஷன் மெயின்டைன் இன் இந்தியா. If you go to feeding, nothing worst. மிச்ச இந்த சாதம், பழைய சாதம், பெல்லட்ஸ் யூஸ் பண்றது இல்லை, குவாலிட்டி இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ். ஸோ இது மாதிரிலாம் இருக்கும்போது தான் என்ன சொன்னாங்கன்னா, யூஸ்வலாக இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க, இதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ நான் இப்போ நீங்கள் ஆராய்ச்சி செய்யும்போது சொல்லி நீங்கள் சொன்னீங்கல்ல, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எனக்கு 100 வேண்டும். நான் போகும்போது எதுக்கு 100 வேண்டும், என்ன இன்வேரியபிள் 100% we want to get statistically significant. இந்த தப்பு, அது ஸ்டாட்டிஸ்டிக்ல 2ல கூட ரிசல்ட் வரும், 3ல கூட யூ கெட் சிக்னிஃபிகன்ட் ரிசல்ட்ஸ். அது தெரியாது யாரு, சாம்பிளிங் சைஸ். சி இந்த அவேர்னஸ் அபவுட் ஸ்டாட்டிஸ் தெரியாது, உடனே எழுதுவாங்க. நான் எல்லா ப்ரப்போஸ்ல எழுதுவாங்க, நான் கேட்பேன் என்னப்பா வாட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகன்ட் வரும், 10 பண்ணா வராதா, 100 பண்ணாதான் வருமா? ஸோ இதெல்லாம் தப்பு சார், இதெல்லாம் வந்து அதனால நாங்கள் வந்து என்ன குறைப்போம் அனிமல்ஸ் எல்லாம். சரி, இது மாதிரி இப்போ நமக்கு வந்து இப்போ டிஜிட்டல் வந்ததால இது ஒரு அட்வான்டேஜ். ஆமா, சி டிஜிட்டல் வரது. ஆமா, டிஜிட்டல் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார்.
இப்ப நீங்க ப்ரொடெக்ட் பண்றீங்க, ஓகே. ஆமா. ரூல்ஸ் சட்டம் இருக்குது, ஓகே. ம். எத்தனை யூனிவர்சிட்டிஸ் ஃபாலோ பண்ணுது, எத்தனை ரிசர்ச்சர்ஸ் இதை ஃபாலோ பண்றாங்க சொல்லுங்க. இப்போ இது என்ன சார், யூனிவர்சிட்டி ஃபுல்லாவே பேன் பண்ணிட்டாங்க சார். பாடத்திட்டத்துல யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் இருக்கு இல்லையா டெல்லியில, அவங்க மூலமா என்ன பண்ணோம்னா 2011 இருந்து எந்த பள்ளி இது கல்லூரியிலயமோ பல்கலைக்கழகத்துல இந்த தவக்கலை மற்ற விலங்குகளை யூஸ் பண்ணக்கூடாது. தே ஆர் பேண்டிங். ஆஃப்டர் பேனிங் வந்து நோபடி யூசிங். என்ன யூஸ் பண்றாங்க இப்போதைக்கு தற்போதைக்கு இந்த கடல் மீன் இருக்கு இல்லையா, எஸ்பெஷலி இந்த நம்ம இது சொல்லுவோம்ல சங்கரா மீன், அது ஈஸியா இருக்குன்னு சொல்லி வாடகை எடுக்காது சங்கரா மீன் எடுத்து பண்றாங்க. ஏன்னா மீன் எடுத்து அதுக்கு வந்து சட்டம் இல்லைன்னு சொல்லி அது பண்றாங்க. இன்னொன்னு கரப்பாம்பூச்சி, ஒரே ஒரு ஸ்பெஷல் கரப்பாம்பூச்சி பண்றாங்க சார் இப்போதைக்கு. இந்த ரெண்டு வந்து பண்றாங்க பாடத்திட்டத்துல வந்து. இதெல்லாம் யாருமே பண்ண முடியாது. அவங்க எல்லாம் இப்ப அவேர்னஸ் வந்தாச்சு, பாடத்திட்டம் இருக்கு, சட்டம் நிறைய. இந்த ரிசர்ச் PhD பண்றவங்க இப்ப எலியெல்லாம் வச்சு மெடிசின்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்றாங்க இல்லையா, எலியெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்றாங்க, பேர்டு வச்சு, சில இதெல்லாம் ராபிட்ஸ் எல்லாம் வச்சு டெஸ்ட் பண்றாங்க. ஆமா, இதெல்லாம் அலோடா? இது ரெண்டு விதமா சார். இது என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்ல, டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ், ஃபார்ம் அனிமல்ஸ், நம்ம இது இந்த எக்ஸ்பெரிமெண்டல் அனிமல் சொல்றோம் நாங்க. அந்த அனிமல் வேற, இது பேரு எக்ஸ்பெரிமெண்ட் அனிமல்ஸ். அதுக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி இருக்கு அண்டர் த மினிஸ்டர் ஆஃப் என்வரன்மெண்ட். அது பேரு வந்து இன்ஸ்டிடியூஷனல் அனிமல் எத்திக். ஒவ்வொரு கல்லூரியிலேயோ அல்லது இன்ஸ்டியூட் கம்பெனி அதுல என்ன பண்ணோம்னா, இந்த விலங்குகளுக்கு இது செப்பரேட் சார். இது வந்து காட்டுல இருந்து வைல்டு இல்லை, இதெல்லாம் நம்ம உருவாக்குறது. லைக் கோழி இல்லையா, சார் சொன்னார் இல்லையா, கோழி உணவா சாப்பிடும் இல்லையா, அதெல்லாம் வந்து பவுல்ட்ரி எல்லாம் வந்து டொமஸ்டிகேட்டட் அண்ட் ஃபார் தி ஹியூமன் கன்சப்ஷன். we are culture, we are growing it. Whereas here these experimental animals separately breed பண்ணுவோம். அது வந்து வைல்டில் வராது எங்கேயுமே வந்து உண்மை. அது நம்ம என்னன்னா அழியாதன்னா உற்பத்தி பண்றோம். அது போய் பார்த்து ஹைதராபாத்ல பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இருக்கு, அதுல வந்து இந்த எலி, கினி பிக், ஹாம்ஸ்டர் இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டலுக்காகவே அதுல வந்து ராபிட் எல்லாம் வச்சு ரிசர்ச் பண்றாங்க. அது ராபிட் வந்து இது டொமஸ்டிகேட்டட்ல வராதுல்ல, டொமஸ்டிகேட்டட் சார். அந்த ராபிட் வேற, வெள்ளையா இருக்கு இல்லையா. ஆமா, இது நாங்க சொல்றது காட்டுல இருக்கிறது பிளாக் நேப்ட் ஹேர், ராபிட் ஹேர், HAR ஹேர் தான் அது. காட்டுல இருக்கிற ஹேர் அது வந்து வைல்டு. இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் அனிமல். ராபிட் வெள்ளையா இருக்கு இல்லையா, அந்த ராபிட் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்றது, இதெல்லாம் வந்து அவங்களா உருவாக்குறது. அது தனியா பிரீடர்ஸ் இருக்கு, இந்த அனிமல்ஸ் எல்லாம் பிரீட் பண்ணுவாங்க சார், சர்டிஃபைடு பிரீடர்ஸ். அது இருக்கு. ஆமா, அது மாதிரி தான் பண்றாங்க. சரி, ஓகே. இப்ப நீங்க சொல்ற பிரகாரம் வந்து லா ஸ்ட்ராங்கா இது பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல இப்ப எந்த யூனிவர்சிட்டியும் ஃபாலோ பண்றது இல்ல. ஆமா, ஸ்கூல்ல கூட எந்த யூனிவர்சிட்டியும் ஃபாலோ பண்றதுல, எந்த ரிசர்ச்சரும் ஃபாலோ பண்றதுல. ரிசர்ச்சர் கூட சார் இந்த இதெல்லாம் தவக்கலா இதெல்லாம் ஷெட்யூல் எல்லாம் இருக்கு. இப்ப நான் சொல்றேன் சார், ஃபாலோ பண்றது இல்ல. ஆமா, இது சட்டத்தை அதாவது ஃபாலோ பண்ண கூடாது, ஃபாலோ பண்றது இல்ல, மேக்ஸிமம் ஃபாலோ பண்றது இல்ல இல்லையா. ஆமா, எது சொல்றது இல்ல, ஃபாலோ பண்றதுல எது சொல்றது சார். क्वेश्चन என்ன சார், இப்போ கவர்மெண்ட் வந்து ஆர்டர் போட்டுருக்கு, ஆமா, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லா யூனிவர்சிட்டிஸ் அனௌன்ஸ்டு. சோ எல்லா யூனிவர்சிட்டிஸும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு சர்க்குலர் போயிருக்கோம் நிச்சயமா. அப்படி இருக்கிற பட்சத்துல யாரும் ஃபாலோ பண்றது இல்ல அப்படின்றதுதான் உண்மை. அதானே? இல்ல இப்ப ஃபாலோ பண்ணல, அந்த சட்டத்தை வந்து ஃபாலோ பேன் பண்ணிட்டாங்க யூனிவர்சிட்டில, யாரும் பண்றது இல்ல. சிலபஸ் இல்ல சார், போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் ஒண்ணு நடக்கும் சார், ஒவ்வொரு கல்லூரியினுடைய போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ், அதுல சப்ஜெக்ட் டாபிக்ஸ் பிராக்டிகல் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பிராக்டிகல் வந்து உட்கார்ந்துட்டு செட் பண்ணாங்க. அதுல வந்து இல்ல, எல்லா பாடத்திட்டத்துல வந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா லா இருக்கும்போது எடுத்துட்டாங்க எல்லாமே. அது ஓகே, there is no question, that will be the case. There is no question of why we should do அந்த क्वेश्चन தேவையில்லைன்றன. அதான் சொல்ல வரேன். இப்படி ஒரு சட்டம் இருக்குது, ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்றாங்க இல்ல யூனிவர்சிட்டின்றப்ப அது நம்ம இங்க தேவையில்லை. படிக்கிறவங்க எப்படி வேணா படிச்சுக்கிட்டு அவங்களோட செல்ஃப் இதுல certain things. So we can end with this. Okay. சரிங்களா? கரெக்ட் தானே? Right. இல்ல ரைட், யூ ரைட். இல்ல கல்யாணி மேடம் ஓகேவா? இல்ல சார், ஆக்சுவலா நடுவுல கொஞ்சம் எனக்கு டிஸ்டர்பன்ஸ். ஐ வில் லிசன் டு இட் லேட்டர் இஃப் எனிதிங். இல்ல இது நான் வந்து தனியாவே இந்த சட்டங்கள், அப்புறமா வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அனிமல்ஸ், லேப்ஸ் அதெல்லாம் தனியா இருக்குமா, அந்த தனியா செஷன் வெச்சுக்கலாம். ஆமா, அது மாதிரி ஒரு நல்லா இருக்கும். வேற எதனா கல்யாணி மேடம்?
இல்ல சார், இட்ஸ் ஓகே சார். சார் எதனா கேக்குறாரா அஸ்வின் சார்? இல்ல சார், இதுதான் கேட்டாரு. இன்னும் நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப டீப்பா போக வேண்டி இருக்கு. நீங்க அந்த இது சொன்னீங்கல்ல சார், நம்ம வந்து சிக்கன் எல்லாம் வந்து நம்ம கன்சப்ஷனுக்காக நம்ம வந்து அதை ப்ரொடக்ஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது சேம் திங் அந்த மாதிரியான கினி பிக்ஸ், ராட்ஸ் இதெல்லாமே வந்து நம்மளுடைய ஒரு மருந்து அந்த மாதிரியான இதுக்கு அப்படிங்கிறப்ப தட் ஆல்சோ கம்ஸ் டு தி ஹியூமன் கைண்ட் தான் இல்லைங்களா? ஸோ கன்சப்ஷன் மட்டும் இல்லாம ஈவன் ஃபார் தி மெடிசினல் ஆல்சோ ஃபார் தி ஹியூமன் வெல்ஃபேர். அது ஹியூமன் வெல்ஃபேருக்கு ஒன்று இருக்குமா, ஒன்று வந்து கன்சப்ஷன் ஆஃப் த ஃபுட். நான் இந்த மூணுல சொல்லிடுவேன். சி மை எய்ம் இஸ் வென் கன்சர்வேஷன் ஆஃப் தி ஃப்ராக்ஸ் அண்ட் அனிமல், தட் இஸ் தி கன்சர்வேஷன் ஒன் ஆஸ்பெக்ட். இன் தி எஜுகேஷன் another aspect I won't touch on the consumption. That is the human right, whatever it may be, that I won't touch. எங்கேயுமே நான் பேசவே மாட்டாது. உன்னால வந்து experimental animals, those animals are not wild animals. They are the experimental animals produced by the certified registered breeders by the government of India. That is not a wild animal. இந்த 3 பாயிண்ட் தெரிஞ்சுக்கணுமா எல்லாருமே? எஜுகேஷன், கன்சம்ஷன், 3 புரியுது இல்லைமா? எஜுகேஷன், கன்சம்ஷன் அண்ட் ஃபார் தி ரிசர்ச். எஸ் சார். 3 இதா பிரிக்கணும் நம்ம. அப்ப ஏன் நீ கேட்கலாம், இப்போ வந்து நீங்க சொல்றது வந்து எஜுகேஷனுக்குன்னு வரும்போது டோன்ட் கில் தி அனிமல்ஸ் அப்படிங்கறீங்க. கன்சர்வ் when it comes to the consumption and when it comes to the medical medicine எதுக்கு we can use it. No அங்க பாருங்க, not all the animal. ரொம்ப நல்லா புரியும். not wild animal. Not all the animals. Yeah. Farm animals. யூஸ் இல்லாத அனிமல் and we are not going to அதாவது என்னன்னா டொமஸ்டிகேட்டட் அனிமல், ஃபார்ம் அனிமல்ஸ், நல்லா புரிஞ்சுக்கணும். நாட் ஆஃப் தி வைல்ட் அனிமல்ஸ். நீங்க சொல்றது எல்லாம் சாப்பிடும் போது தப்பாயிடும். ஸோ வைல்ட் அனிமல்ஸ் டிஃபரெண்ட். 3. ஸோ இது ரொம்ப இந்த த்ரூஅவுட் இந்தியா என்ன கேட்டாங்க, இதே நீங்க கேட்ட போது தான் ஃபர்ஸ்ட் போகும்போது த்ரூஅவுட் இந்தியா எல்லா ஸ்டேஜஸ்ல கேட்பாங்க டீச்சர். தி அட்ரஸ் when address I say 3 times. We are concerned about only the animals used in the education. அவர் used in the education வந்து இது நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றது வந்து இப்போ வந்து இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இருக்குதுங்கிறதுனால we can utilize that. அதாவது இப்ப நீங்க சொல்றது வந்து இப்போ நம்மள +2 படிக்கும் போதே வந்து ஜுவாலஜின்னு போயிட்டா ஃப்ராகுக்கு போயிடுவாங்க. இப்போ அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க சொல்ல வர்றீங்க. So when you enter into மெடிக்கலுக்கு போகும்போது அது டிஃப்ரெண்ட். when you enter into BSc ஜுவாலஜியோ பாட்னியோ உள்ள போகும்போது then again you will like அந்த பிஎஸ்சில வந்து ஜுவாலஜில வந்து அது தேவை இருந்தா மட்டும்தான் நீங்க will go for dissection. ஆமா, இல்லைன்னா மோஸ்ட்லி யூ வில் எக்ஸ்பிளைன் இட் ஆன் தி ஸ்கிரீன். அது பேர் தான் டிஜிட்டல் லேபரேட்டரி. இப்போ நம்ம நிறைய இடத்துல டிஜிட்டல் ஜுவாலஜில வர்ச்சுவல் லேபரேட்டரிஸ் வச்சிருக்காங்க. நிறைய கல்லூரியில வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி எஃபெக்டிவா இருக்கு. நிறைய பாத்தீங்கன்னா அதுதான் சார் நீங்க சொல்ற மாதிரி, அதாவது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தி திங் வந்து இட் வில் பி ஷோன் ஆன் தி ஸ்கிரீன் வெரி நைஸ்லி. வெரி நைஸ். நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கு நம்ம அது தேவையில்லை. when it comes to the real level maybe in the 3rd year or something like that, அப்ப வந்து டெஃபினட்டா they have to do the dissection and learn இல்லைங்களா? அது அப்படியும் இல்லையா? அப்படி இல்ல, அது வந்து ரொம்ப தப்பு. அப்ப நீங்க ஜுவாலஜி படிச்சு முடிச்சிட்டு வர்றவங்க வந்து they will not go for dissection. இல்ல அங்கதான் டிசெக்ஷன்னா வர்ச்சுவல் டிசெக்ஷன் இருக்கு. சில சூழ்நிலை இப்போதைக்கு என்ன பண்றாங்க, இப்போதைக்கு இன்னும் ஃபுல்லா மீன் இருக்கு இல்லையா, கடல்ல மீன், இந்த சங்கரா மீனா நிறைய இருக்கு, அதை எடுத்து வந்து கட் பண்றாங்க. இப்போ அது வந்து அலோ பண்ணிக்கிறாங்க. அதுவும் வந்து கரப்பாம்பூச்சி, அது வந்து என்ன பேசி வீட்டை நிறைய தொல்லையா இருக்குன்னு சொல்லி அது வந்து அலோ பண்றாங்க. அது பண்றாங்க நேம் சேக். இது அதனால வந்து என்னுடைய இது வந்து ஒப்பீனியன் வந்து இட்ஸ் ஒன்லி ஸ்கில் டெவலப்மெண்ட், நாலேஜ் வைஸ் நோ. ஏதோ நரம்பு கட் பண்ணா 100 மார்க், 50 மார்க், அது ஓகே ஓகே, அதுக்கெல்லாம் தேவையில்லை. இட் இஸ் நாட் தி யூ கெட் தி நாலேஜ், இட் இஸ் அப்டைனிங் தி ஸ்கில். தி ஸ்கில் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் தி நாலேஜ். இந்த நான் ஒரு கட் பண்ணனா எதுக்கு பண்றேன், நாலேஜ், டு அக்வைர் தி நாலேஜ். நாங்க என்ன கண்டுபிடிச்சோம்னா இட்ஸ் a ஸ்கில் டெவலப்மெண்ட். நான் தான் சொன்னேன், எங்க பையன் அரியர்ஸ் வச்சிருக்கான் என் கிளாஸ் ராமச்சந்திரன் சொல்லி, எக்ஸலண்ட் டீச்சர்ஸே அசந்து, டீச்சரும் பண்ண முடியாது. அவன் மாதிரி டிசெக்ட் பண்ணி நரம்பு மண்டலமா எதுவா இருந்தாலும் அருமையா பண்ணுவான். வித்தின் 10 minutes. நாங்களாம் தருமாறி 1.5 hours ஆகும். அவன் 10 minutes. இதெல்லாம் ஸ்கில் டெவலப்மெண்ட். சிலதெல்லாம் நாங்கள் எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் சொல்றோம், இதெல்லாம் பகிர்ந்து கொள்வோம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தேர் ஆர் நெகட்டிவ் பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்ட். பெட்டர் வி ஹேவ் திஸ் காலகட்டத்தில் இதெல்லாம் மாற்றணும். சட்டங்கள் இப்போ மெயினாக வந்து சட்டங்கள் தான் நான் பயப்படுறது. சட்டம் இருக்கு இல்லையா, அதை எப்படி நம்ம பண்ணுறது? அந்த சட்டத்தை நம்ம மாற்ற முடியாது. அது வந்து வனவேலைகளை அரசாங்கம் செய்யறது. அதை வச்சு நம்ம எப்படி போகிறது? இப்போ 51 ஏஜே இருக்கு, அது எப்படி நம்ம அதை வச்சு நம்ம அரெஸ்ட் பண்ணலாம்?
ஒரு கல்லூரி பேராசிரியோ அல்லது பிரின்சிபாலோ வைஸ் சான்சலர் ஆஃப் தி யூனிவர்சிட்டி they can be arrested. they right நடந்துருக்கு. லான்னு இருக்கும்போது எந்த யூனிவர்சிட்டியும் எந்த இன்ஸ்டிடியூஷனும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதாவது ஓவர்லுக் பண்ண மாட்டாங்க, அது ஃபாலோ பண்ணுவாங்க நிச்சயமா. வேற வழி கிடையாது. அதனால இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய செய்தி தான். ஆனா எப்படி ரிசர்ச் இது பண்றாங்கன்றது ஒரு கேள்விதான். பார்ப்போம். மகிழ்ச்சி. ஐ திங்க் வேற எதனா கொஸ்டின்? கணேசன் எதனா பேசுறீங்களா? கணேசன் சார் இருக்காரா? கணேசன் இருக்கீங்களா? இருக்காவா தெரியல சார். சரி, முடிச்சுக்கலாம். அது இருக்காரு. ஒண்ணு இல்ல சார், இன்சுலின் போட்டேன், அதான் சாப்பாடு ரெடியா இல்ல சார். ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். உங்களை சொல்ல சார், சந்திரசேகர் சார் உங்களை சொல்லல, கணேசன் சார். தேங்க்யூ சார். ஓகே சார், ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, உங்க டீம் சூப்பரா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். ரொம்ப நல்லா இருக்கு. we'll meet again and again. பாப்பா சார், மகிழ்ச்சி சார். பேசுவோம் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி சார். முடிச்சுக்கலாமா சார்? எஸ். ஓகே, முடிச்சுக்கலாம். வெரி குட் சார். ரொம்ப அதாவது ஒரு நல்ல கலந்துரையாடலும் கூட. நம்ம நீங்க கொடுத்த தகவல்கள்லாம் அருமையான தகவல்கள். நமக்கு இது நம்ம தளத்துல பறவைகளை பத்தி பேசுறது நீங்க ஒரு ஆள் தான், வேற யாரும் அதை பத்தி பேசல இது வரைக்கும். நீங்க ஒவ்வொரு முறை ஒவ்வொரு பறவைகள் கொடுக்கும் போதும் நமக்கு பல செய்திகள், அதாவது நிறைய செய்திகள் தெரிஞ்சுக்கிறோம், நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறோம். மகிழ்ச்சியா இருக்குது. இந்த மாதிரி கலந்துரையாடும் போது இன்னும் கொஞ்சம் நாலேஜ் நமக்கு டெவலப் ஆகுது. பாத்தீங்கன்னா நீங்க பல இந்த விலங்குகள்லாம் நம்ம வெட்டக்கூடாது அப்படின்றது பலருக்கு தெரியுமா எனக்கு தெரியல. எத்தனை இன்ஸ்டிடியூஷனுக்கு இது ஃபாலோ பண்றாங்க அப்படின்றது, பின்பற்றுறாங்கன்றதும் கேள்விக்குறியா தான் இருக்குது. நீங்க சொல்றது ஓகே, சட்டம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அதுவும் அந்த காலத்துல இருந்தது சட்டம்ன்றது சொல்றீங்க. அந்த காலத்துல இருந்து எல்லா பள்ளியிலயே பண்ணதுதான் இது. காலையை கட் பண்றது யூனிவர்சிட்டிலயும் பண்ணதுதான், காலேஜ்லயும் பண்ணதுதான். ரிசர்ச்சர்ஸ் அவங்களுக்கு அனிமல்ஸை பிடிச்சி வச்சு அவங்களுக்கு தேவையான இன்ஜெக்ஷன் போட்டு அதெல்லாம் ரிசர்ச் பண்றவங்க இருக்கிறாங்க, ஸ்டில் இருக்கிறாங்கன்றதுதான் தோணுது எனக்கு. என்னதான் சட்டம் இருந்தாலும் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது ஒரு தனி அனுபவம். இந்த அனுபவம் சட்டம் ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தா அதனுடைய நடவடிக்கை கவர்மெண்ட் எடுக்கணும், அரசாங்கம் எடுக்கணும். அந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு எடுப்பாங்கன்றது இல்ல, எல்லாருக்கும் எடுக்கிறாங்களா, பல கேள்விகள் இதுல இருக்கு. முயற்சி செய்வோம். இந்த அளவுக்கு படிக்கிறவங்களுக்கு எப்படி எப்படிலாம் வழி இருக்குதோ அது அந்த விதத்துல படிக்கட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவங்களுக்கு இது ஒரு தகவலா இருக்கட்டும். அவங்களோட தேவையான படிப்புக்கு தேவையான தகவலா இருக்கட்டும். மாற்றமும் இல்லை. நீங்க கொடுத்த தகவலுக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி, உங்களுக்கு மிக நன்றியை கூறி நிகழ்ச்சியை முடிவு செய்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ.